Okay, we'll start the class. Good afternoon, எல்லாருக்கும். So I welcome you all for the budget 2025-2026 discussion session. So last week தான் we had editorials அப்படின்னு சொல்கிறேன், ரோல் ஆகுது எடுத்தோடனே. லாஸ்ட் வீக் தான் we had economic survey session. 14 ஹவர்ஸ்க்கு வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் வந்து இப்போ நம்ம யூடியூப் சேனலில் போட ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வராத வீடியோ நாளைக்கு தான் வரும். இன்றைக்கி பட்ஜெட் இருக்கிறதுனால நாளையிலேருந்து டெய்லி ஒரு பாட்டு வந்துடும். ஸோ வித்தின் நெக்ஸ்ட் 4 days உங்களுக்கு கம்ப்ளீட் என்டையர் பிளேலிஸ்ட்டு வந்துடும். ஸோ எக்கனாமிக் சர்வே வீடியோவை வந்து எல்லோரும் பாருங்கள். நடுவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த போர்ஷன்ஸ் மட்டும் போய் பாருங்கள். திரும்ப உட்காந்து 14 ஹவர்ஸும் அட்டன் பண்ணவங்க பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எங்கே டவுட் இருக்கோ அந்த மாதிரி ஏரியா மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க போய்ட்டு டீட்டெயில்டாக யூ கேன் சி தி வீடியோ. ஓகே, ஸோ தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி எக்கனாமிக் சர்வே. அந்த எக்கனாமிக் சர்வே என்னாச்சு, அந்த எக்கனாமிக் சர்வேயோடைய அடுத்த எக்ஸ்டென்ஷன் தான் பட்ஜெட். த நெக்ஸ்ட் டே பட்ஜெட் வந்திருக்கும். ஸோ பட்ஜெட் செஷனை இன்றைக்கி நம்ம இந்த எடிட்டோரியல்ஸோட 175th வீக் இன்றைக்கி இருந்திருக்கணும். அதுக்கு பதிலாக வி ஆர் டூயிங் திஸ் ஆஸ் பட்ஜெட் செஷன். ஸோ இன்றைக்கி வந்து வி வில் பி டிஸ்கஸிங் இன் டீட்டெயில் தி என்டையர் பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டில் இருக்க டேட்டா அண்ட் அது ரிலேட்டட் ஸ்கீம்ஸு. ஆல்ரெடி நான் எக்கனாமிக் சர்வேயில் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கேன், என்னென்ன ஸ்கீம்ஸ் நீங்கள் படிக்கணும்னு. அது கூட இன்றைக்கி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரும். இந்த 2 லிஸ்ட்டையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா ஸ்கீம்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து மோர் தென் இனஃப். இதை தாண்டி ஸ்கீம்ஸ் படிக்கணும், இது மட்டுமே இதில் இருந்தால் கேள்வி வரும்னு இல்லை. ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்டர்ஸ் ஆரம்பத்தில் எல்லா ஸ்கீம்ஸும் படிக்க முடியல, நான் எதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பட்ஜெட்லையும் எக்கனாமிக் சர்வேலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்க ஸ்கீம்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டாலே போதும். ஸோ அதனால் லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் மென்ஷன்ட் இன் தி பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வேவை டீட்டெயில்டாக படிங்க. ஓகே, ஸோ தட் இஸ் தி ஹோல் ஐடியா பிஹைண்ட் தி திஸ் என்டையர் budget and economic survey session. ஸோ இன்றைக்கான செஷனில் we will be discussing a lot of schemes. நான் சைடில் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, சைடில் வீட்டுக்கு போய் பாருங்கள் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் சொல்கிறனோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். அண்ட் நாளையிலேருந்து வந்து we will be having next 5 daysக்கு மார்னிங்லேயும் வீடியோ வரும். ஐ மீன் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நாளையிலேருந்து எக்கனாமிக்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதோட வீடியோஸ் நாளைக்கு மார்னிங்லேருந்து வரும். ஸோ அதில் வந்து PYQ தீம் பேஸ்ட் அனாலிசிஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த PYQ தீம் பேஸ்ட் அனாலிசிஸில் ஆல்ரெடி தேர் தே வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் பாலிட்டி, அப்புறமா ஜாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி மூணுத்தையும் முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸும் முடிச்சுட்டாங்க. 5வது வாரத்தில் எக்கனாமிக்ஸ் வந்து நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் 5 டேஸும் வந்து எக்கனாமிக்ஸ் வீடியோ வரும். அதில் ஃபஸ்ட் டே ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி, மணி சப்ளை. செகண்ட் டே அன்றைக்கி ஃபிஸ்கல் பாலிசி, டாக்ஸேஷன் and RBI. Third day அன்னைக்கு banking, external sector. Fourth day அன்னைக்கு capital market, money market and capital market, money market and growth and development. Fifth day அன்னைக்கு all the other miscellaneous, agriculture, industry இதெல்லாம். ஸோ இதில் வந்து PYQ தீம் பேஸ்டாக டாப்பிக்கை செக்ரிகேட் பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு போவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட ஃபேன் இது, அந்த ஃபேன் கட் பண்ணிவிடுங்க, எக்கோ ஆகுது. ஸோ இந்த தீம் பேஸ்ட் அனாலிசிஸ் செஷன் நாளைக்கு காலையில் போகும். ஸோ அது யார் யார் பார்க்கணும், PYQஸை குயிக்காக ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செஷனை வந்து நிச்சயமாக எல்லோரும் பார்க்கலாம். ஓகே, 10 ஹவர்ஸ்க்கு வில் பி கம்ப்ளீட்டிங் தி PYQs ஸ்டார்டிங் ஃப்ரம் 2011லேருந்து 2024 வரைக்கும் 14 இயர்ஸோட, ஐ மீன் 14 இயர்ஸோட PYQஸுமே வில் பி டிஸ்கஸிங். ஸோ அதில் சப்ஜெக்ட் வைஸாக ஐ ஹவ் செக்ரிகேட்டட். ஐ மேட் ஷோர் தட் ஐ டிஸ்கஸ் ஆல் தி எக்கனாமிக் PYQ. எந்த PYQம் இல்லை. இந்த 15 வருஷத்தில் இருக்கிற எந்த கொஸ்டினுமே விடாமல் நான் 5 நாளில் அதை வந்து கொண்டு வந்திருக்கோம். So that is the whole idea of the session which is going to begin tomorrow. So with this we'll start the today's session. இன்னைக்கு வந்து we'll be discussing budget, detailed analysis and அது கூட fiscal policy strategy statementும் டிஸ்கஸ் பண்ணலாம். fiscal policy strategy statement பார்த்தோம்னா உங்களுக்கு எங்கே இருக்கும் இது? FRBM Actக்குள்ளே 3 ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்களே, அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் fiscal policy strategy statement. இன்றைக்கி நம்ம இதையே பார்க்குறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் amendment to the FRBM Act. ஸோ இந்த ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்டில் FRBM Actல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதுனால we are going to discuss the fiscal policy strategy statement for next 5 years. ஸோ லாஸ்ட் 5 years ஃபிஸ்கல் பாலிசி எப்படி இருந்துச்சு, அடுத்த 5 yearsக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த டைமென்ஷன் வந்து வில் பி டிஸ்கஸிங் இன் திஸ் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் ஆஸ்பெக்ட். மிச்சபடி பட்ஜெட்டோடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அப்புறம் அதோடைய டேட்டா ஆஸ் யூஷுவல் வில் பி சீயிங். அண்ட் திஸ் இஸ் தி 6th year we are seeing this budget session. ஸோ 6வது ஆண்டுகளாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த 6வது ஆண்டுக்கு வருகை தந்திருக்க எல்லாருக்கும் வருக என்ன வரவேற்று கொண்டு இன்றைக்கான செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
So in today's session we'll be starting with the basics related to budget. So budget na வந்து நமக்கு வந்து before we could start we have to see some basics. ஸோ அந்த பேசிக்ஸ் தான் வந்து நமக்கு எந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னா கீ டு தி பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பில் பட்ஜெட் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது இது பட்ஜெட் கூட வர ஒன் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ் தான். தேர் ஆர் so much documents which is submitted along with the budget. You need a separate document which provides the key to all the other documents submitted in the budget. ஸோ பட்ஜெட் அப்படிங்கன்னா நம்ம வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்குற அந்த ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறதா நம்ம மைண்டில் இருக்குது. பட் பட்ஜெட் கன்சிஸ்ட் ஆஃப் அ லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அதோடைய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிக் பார்ட்டையும் பார்த்துட்டு வில் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ இதில் வந்து இந்த கீ டாக்குமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சப்மிட்டட் அலாங் வித் தி பட்ஜெட் அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டினாக வரலாம். ஃபஸ்ட்டு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் தி ஆக்சுவல் பட்ஜெட், வரவு செலவு கணக்கு அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த ஆக்சுவல் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 டேட்டாஸ். என்னென்ன 3 டேட்டா? அப்கமிங் இயருடைய பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் வரும். அப்கமிங் இயர்னா 25, 26 வந்து அப்கமிங் இயர். ஸோ இந்த அப்கமிங் இயருடைய பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் டேட்டா ஆஃப் ரெசிப்ட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பாரோயிங். பட்ஜெட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 இம்பார்ட்டன்ட் டேட்டா. என்ன டேட்டானா ரெசிப்டோட டேட்டா, எக்ஸ்பெண்டிச்சரோட டேட்டா, பாரோயிங்ஸோட டேட்டா. ஸோ அப்கமிங் இயருடைய ரெசிப்ட், எக்ஸ்பெண்டிச்சர், பாரோயிங் தட் இஸ் பட்ஜெட் எஸ்டிமேட் அது வரும். கரண்ட் இயருடைய ப்ரொவிஷனல் டேட்டான்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அதை ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்இ ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். ஸோ கரண்ட் இயர் வந்து பிப்ரவரி மாதம் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணும்போது 10 months தான் முடிஞ்சிருக்கும். அந்த 10 months உடைய, அதாவது ஏப்ரல் டு ஜனவரி வரைக்கும் இருக்கிற அந்த 10 months உடைய ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் வாட்? பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயரில் வந்து இந்த 24-25 உடைய பட்ஜெட் எஸ்டிமேட் கொடுத்துருப்பாங்களே, அதோட ரிவைஸ்ட் எஸ்டிமேட் ஃபார் 10 months அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. இது செகண்ட் டேட்டா. ஸோ தேர்ட் டேட்டா வந்து ஆக்சுவல்ஸ். ஆக்சுவல்ஸ் ஆஃப் தி இயர் விச் காட் கம்ப்ளீட்டட், தட் இஸ் 23-24. ஸோ 23-24 உடைய ஆக்சுவல் டேட்டா. ஸோ ஆக்சுவல் டேட்டா, ரிவைஸ்ட் எஸ்டிமேட், ஆக்சுவல் டேட்டா ஆஃப் தி கம்ப்ளீட்டட் இயர், ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் கரண்ட் இயர் அண்ட் பட்ஜெட் எஸ்டிமேட் ஆஃப் அப்கமிங் இயர். ஸோ இப்போ இருக்கிற டெர்மினாலஜி ஆக்சுவல்ஸ், ரிவைஸ்ட் எஸ்டிமேட், பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ். ஸோ நம்ம கிளாஸில் நோட்ஸில் நான் கொடுத்துருக்கிறது ஓல்டு டெர்மினாலஜி. ஸோ இந்த 3 வருஷத்தோடைய அந்த 3 டேட்டாவும் உங்கள் பட்ஜெட்டில் இருக்கும். அதுதான் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் லேட் பை தி President of India in Parliament according to Article 112. On behalf of President of India, Finance Minister does that, but Presidentங்கிறதா ஆர்டிக்கலில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா மினிஸ்ட்ரியுடைய டிமாண்ட்ஸ், ஒரு மினிஸ்ட்ரியும் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணம் வேணும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா மினிஸ்ட்ரியோடைய டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து ஒரு மினிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டாவது. ஸோ இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் தான் வந்து எதுவாக மாறுது? அப்ராப்ரியேஷன் பில்லாக மாறுது. உங்களுக்கு புரியுதா? இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு கொடுக்குறப்போ அப்ராப்ரியேஷன் பில்லாக மாறுது. அடுத்து ஃபினான்ஸ் பில். ஃபினான்ஸ் பில் டாக்ஸ் அபவுட் தி ரெசிப்ட்ஸ் பார்ட் ஆஃப் தி பட்ஜெட் வேர் யூ வில் பி டிஸ்கஸிங் அபவுட் தி டாக்ஸஸ். ஸோ டேக்ஸ் ரெசிப்ட்ஸ்லையும் நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ்லையும் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்லையும் என்னென்ன சேஞ்சஸ், அதில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கும். ஸோ டாக்ஸேஷனில் ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டோடைய என்டையர் டீட்டெயில்ஸும் இதில் வரும். ஸோ இது கூட வந்து இப்போ இந்த வருஷம் ஃபினான்ஸ் பில் என்னென்ன இருக்கும்? நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பண்ண அந்த சேஞ்சஸ், டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து மாற்றிருக்கோம். இந்த இன்கம் டேக்ஸில் வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் மார்ஜினல் ரிலீஃப். ஸோ 12 lakhsக்கும் 12,75,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேப்பில் இருக்கிற பீப்புளுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இட் வில் பி ஆடட் இன் தி ஃபினான்ஸ் பில். நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் மேண்டேட்டட் அண்டர் FRBM Actல 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட், மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு 3 இருந்தது. இப்போ அதை 2 ஆக்கிட்டாங்க, இது 2 மர்ஜ் பண்ணி. ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் எக்கனாமிக் சர்வேயோட ஜிஸ்ட்டு. நம்ம முந்தின நாள் வந்து அந்த என்டையர் எக்கனாமிக் சர்வே இருக்குல்ல, அதோடைய ஜிஸ்ட்டு தான் மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட். போன வருஷம் மேக்ரோ எக்கனாமி எப்படி இருந்துச்சு, அதோடைய ஜிஸ்ட்டு, வரக்கூடிய வருஷத்தில் என்ன அவுட்லுக். ஸோ நம்ம எக்கனாமிக் சர்வே அதை தான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதான் அந்த ஸ்டேட்மெண்ட். மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா, ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வருஷம் ஃபிஸ்கல் பாலிசி என்ன இருக்க போகுதுன்னு இருக்கும். மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பிளான் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் ஒரு சில கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதை தாண்டி எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் டீட்டெயில்டாக வந்து 50 லட்சம் கோடிக்கான எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கணக்கு கொடுப்பாங்க. ரெசிப்டோடைய டீட்டெயில்டான 50 லட்சம் கோடி. ஸோ ரெசிப்டும் எக்ஸ்பெண்டிச்சரும் ஈக்குவல் தான். ஏன்னா இன்க்ளூட் பாரோயிங்ஸ் இன் தி ரெசிப்ட். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ஈக்குவல். அந்த 50 லட்சம் கோடிக்கும் கணக்கு இருக்கும்.
ஸோ அதான் இதில் இருக்க போகுது. எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபைல் ஒரு மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ போகுது. பட்ஜெட் அட் கிளான்ஸ் இஸ் தி சம்மரி அண்ட் மெமோராண்டம் எக்ஸ்பிளைனிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் பில். ஸோ ஃபினான்ஸ் பில்லில் கொண்டு வந்திருக்காங்களே டேக்ஸ் சேஞ்சஸ், அந்த டேக்ஸ் சேஞ்சஸ் பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் மெமோராண்டம் எக்ஸ்பிளைனிங் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் பில். அவுட்புட் அவுட்கம் மானிட்டரிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 500 crores தான் இதுக்கான பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்காங்க. 500 crores மேலே அலோகேஷன்ஸ் ஏதாவது ஒரு ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்கீமுடைய அவுட்புட் என்ன, அவுட்கம் என்ன. அவுட்புட்னா குவான்டிட்டி வைஸ் என்னது அப்படின்னு சொல்கிறது அவுட்புட். அவுட்கம்னா குவாலிட்டி வைஸ். அவுட்புட்டுக்கும் அவுட்கம்குள்ள இருக்க வித்தியாசம் என்ன? அவுட்புட் இஸ் ஜஸ்ட் குவான்டிட்டி, இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்கம்னா என்ன நல்லது நடந்திருக்கு. ஸோ அதோடைய டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷத்தோட பட்ஜெட் 10 மாதத்தில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பட்ஜெட்டுங்கிற டாக்குமெண்ட் தான் ஹைலைட்ஸ்ன்னு நம்ம நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, ஆனிமேட்டடாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்டிகல் 112 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்படுற விஷயம். ஸோ ஆர்டிகல் 112 அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிகல் 112குள்ளே தான் இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் 3 ஃபண்டிலிருந்து கவர்மெண்ட் வந்து பணம் எடுப்பாங்க. அதில் ஒரு ஃபண்டு தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, விச் இஸ் ஹேவிங் ரெஃபரன்ஸ் அட் ஆர்டிகல் 266. ஆர்டிகல் 266 தான் வந்து கிவ்ஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதுலேருந்து கவர்மெண்ட்டோட எல்லா ரெசிப்ஸும் அதுக்குள்ளே தான் வரும். எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அதில் தான் பண்ண போகிறோம். ஸோ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கணக்கு கொடுக்கணும். ஆர்டிகல் 267 டாக்ஸ் அபவுட் தி கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா அதோட டோட்டல் கார்பஸ் எவ்வளோ? 30,000 crore. ஸோ கண்டின்ஜென்சி ஃபண்டோடைய டோட்டல் கார்பஸ் வந்து 30,000 crore. வித்தவுட் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் அதுலேருந்து பணத்தை பிரசிடென்ட் எடுத்து எப்போ வேணால் செலவு பண்ணிக்கலாம். அண்ட் டிஃபேக்டோ அப்ரூவல். டிஃபேக்டோ அப்ரூவல்னால் அதோட அப்ரூவல் வந்து போஸ்ட். ஸோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ, நாட் டிஃபேக்டோ, எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ. அதோட மீனிங் என்னன்னா, இப்போ திடீர்னு ஒரு கண்டிஜென்சி வருது. இப்போது மயான்மரில் வந்த மாதிரி ஒரு எர்த்குவேக் வருது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் அன் எர்த்குவேக் விச் ஹேப்பன்ட் இன் மயான்மர். நம்ம அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மயான்மரில் இப்போ எர்த்குவேக், இந்த மாதிரி ஒரு எர்த்குவேக் வருதுன்னா அதுக்கு இமீடியட்டாக பணம் எடுத்து செலவு பண்ணல. பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு அப்ரூவல் வாங்கிலாம் செலவு பண்ண முடியாது. அதுக்கு தான் கண்டிஜென்சி ஃபண்ட். அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணிவிடுவாங்க. எவ்வளோ எடுத்து செலவு பண்ணுறாங்களோ அது அடுத்த பட்ஜெட்டில் அப்ரூவல் வாங்கிக்கணும். ஸோ வித் அப்ரூவல் பெண்டிங் தான். ஸோ அப்ரூவல் வாங்கணும், ஆனால் அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம். அதான் வந்து எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ. செஞ்சு முடிச்சுட்டு அப்ரூவல் வாங்கிக்கலாம். அதான் எக்ஸ் போஸ்ட். ஓகே. ஸோ இதோட கார்பஸ் வந்து 30,000 crore. 30,000 crore மேலே செலவு வரும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓட் ஆன் கிரெடிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, வித்தவுட் எனி லிமிட் பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஓட் ஆன் கிரெடிட் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் பாலிட்டியில் வரும். நெக்ஸ்ட் பப்ளிக் அக்கௌண்ட். பப்ளிக் அக்கௌண்ட் வந்து ஆர்டிகல் 266 தான் இருக்குது. பப்ளிக் அக்கௌண்ட்குள்ளே தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நம்மலாம் பிஎஃப் கட்டுறோம்ல, அது எல்லாம் அதில் தான் போய் விழப்போகுது. ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்னு இருக்குது. சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட், கிசான் விகாஸ் பத்ரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவில் இருக்கும். நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க பேரில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு 18லேருந்து 21 வயசு வரைக்கும் சேமிக்கலாம். அப்போ அதோட பணத்தை 18 வயசு இல்லை 21 வயசு கழிச்சு தான் எடுக்க போகிறாங்க. அது வரைக்கும் அந்த பணம் அதில் தானே இருக்குது ஐடலாக. ஸோ இந்த மாதிரி நம்ம பீப்புளோட பணம் அதில் இருக்குது. ஸோ இந்த பணத்தை கவர்மெண்ட் எடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் we have to understand. இந்த பணத்துலேருந்து கடன் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் கேன் borrow the money from public account, but government cannot take it as the rights. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை கடனாக வாங்கிக்கலாம். அதுதான் வந்து அதுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்லேருந்து கடன் வாங்குறதுக்கு தே வில் ரிலீஸ் எ செக்யூரிட்டி. இந்த பணத்தை இப்போ கொடுங்க, நான் திரும்ப அப்புறம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டியை பப்ளிக் அக்கௌண்ட்டோடைய மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு தான் இதுலேருந்து பணம் எடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து ஏன்னா 20 வருஷம் கழிச்சு தானே கொடுக்க போகிறோம். அப்போ அந்த பணம் ஐடலாக இருக்கிறது கவர்மெண்ட் எடுத்து அதுக்கு ஒரு வட்டி முதற்கொள்ளுமா சப்மிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வட்டியோடு வரும்போது அதில் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏன்னா சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது, மினிமம் 8% கேரண்டி. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் வரணும். ஸோ அதெல்லாம் தான் வந்து இட் டஸ் நாட் ரிக்வயர் எனி பார்லிமெண்ட்ரி ஆத்தரைசேஷன் ஃபார் இட்ஸ் வித்ட்ரால்ஸ். இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸில் வரும். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நல்லா படிச்சிருக்கு. கிளியரா? ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து வில் பி இப்போ என்னன்னா அந்த கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, ரெவன்யூ அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன, ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன, கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து எந்த ஆர்டிகல்லேருந்து வருது? ஆர்டிகல் 113 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். 113 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் தான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரி, ஈச் மினிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்க போது மொத்தம் 102 டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் இருக்குது கரண்ட் பட்ஜெட்டில். நம்ம எல்லா மினிஸ்ட்ரியும் டிபார்ட்மெண்ட்டையும் மர்ஜ் பண்ணி 102 மினிஸ்ட்ரியாக வச்சுருக்கோம். இந்த 102 டிபார்ட்மெண்ட்டாக வச்சுருக்கோம். இந்த 102 டிபார்ட்மெண்ட்டும் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த 102 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபைனான்ஷியல் அலோகேட் பண்ணுறது தான் அப்ராப்ரியேஷன் பில். ஸோ கண்டிஜென்சி ஃபண்டோட கார்பஸ் 30,000, இதோடைய கார்பஸ் வந்து இதில் வந்து டோட்டலாக 102 மினிஸ்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பார்க்குறோம். அடுத்து ஃபினான்ஸ் பில். போன வருஷம் வந்த ஒரு மிக கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின். அது ஃபினான்ஸ் பில்லா ஃபினான்ஷியல் பில்லா, இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஃபினான்ஸ் பில் இஸ் அ மணி பில். வெறும் ஃபினான்ஸ் பில்னு இருந்துச்சுன்னா அது 110குள்ளே இருக்க மணி பில் தான். ஃபினான்ஷியல் பில் தான் வேறு. ஸோ ஃபினான்ஸ் பில் வேறு, ஃபினான்ஷியல் பில் வேறு, ரெண்டு வேறு தான். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஃபினான்ஸ் பில் இஸ் அ மணி பில் அண்ட் இட் கேன் பி லான்ச்டு ஒன்லி இன் லோக்சபா. இப்போ ஒரு அதுக்கு ஒரு தலைவலி கொடுக்க இன்னொன்று, கேன் மணி பில் brought பை தி ப்ரைவேட் மெம்பர். ஒரு ஆர்டிஐயில் வந்து லோக்சபா செக்ரட்டரியேட் என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ரைவேட் மெம்பரும் மணி பில் கொண்டு வரும். நம்ம லக்ஷ்மிகாந்தில் மணி பில் கேன் பி brought ஒன்லி பை மினிஸ்டர்னு படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஆர்டிஐ ரெஸ்பான்ஸில் ப்ரைவேட் மெம்பரும் வந்து மணி பில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து கன்ஃபியூஷன் தான். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அந்த கன்ஃபியூஷன் தான் எல்லாருக்குமே இருக்குது. சரியா? எனக்கும் அதே கன்ஃபியூஷன் தான் இருக்குது. இப்போ இது நம்ம மணி பில் வந்து ப்ரைவேட் மெம்பர் கொண்டு வரலாமா வேணாமான்னு. பட் ஆர்டிஐயில் இப்போதைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறதுனால கொண்டு வரலாம் அப்படின்னே நம்ம வச்சுப்போம். சரியா? அதை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிப்போம். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து இல்லை கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற வரைக்கும் அதை ட்ரூனே வச்சுக்கலாம். சரியா? ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட், மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் என்னென்னங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட்லையும் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் அண்டர் FRBM ஆக்டில் எதை பற்றின டேட்டா ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட், பிரைமரி டெபிசிட். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது, ரெவன்யூ டெபிசிட் இருக்குது, பிரைமரி டெபிசிட் இருக்குது, டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ, கவர்மெண்ட் டெட்டு அப்படின்னு மொத்தம் 6 டேட்டா. ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட், பிரைமரி டெபிசிட், டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ, டோட்டல் டெட்டு. இந்த 6 டேட்டாவுடைய வேல்யூஸும் கொடுக்கணும். அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். இதான் வந்து we are understanding from the basics part. ஸோ இதை தாண்டி எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டில் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் எவ்வளோ, ஃபினான்ஸ் கமிஷன் எவ்வளோ, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போகுது. ரெசிப்ட்ஸில் வந்து டாக்ஸஸில் என்னென்ன சேஞ்ச் இருக்க போகுது அதுன்னு இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஜென்ரல் டேட்டா தான். இதில் பெருசாக ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்லப்படல. ஓகே. ஸோ அவுட்புட் அவுட்கம் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்ன? Output Outcome Monitoring Framework has clearly defined the outcomes of various central sector scheme and centrally sponsored scheme. So central sector scheme centrally sponsored scheme உடைய performance measure பண்றதுக்கு they are releasing a measurable indicators. So இதில் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் நமக்கு இருக்குது, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதை மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரபிள் இண்டிகேட்டர்ஸை வச்சு டார்கெட்ஸோட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே. So output outcome monitoring framework for central sector scheme and centrally sponsored scheme with a financial outlay of 500 crore or more. இதுதான் வந்து prelims point of view நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். 500 crore or more will be laid in the house along with the budget. Okay. So 500 crore கீழே இருக்கிறது வந்து ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரி வந்து அவங்க வெப்சைட்டில் தனியாக போட்டுப்பாங்க, அதான் கீழே இருக்குது. ஆனால் 500 crore மேலே இருந்தால் அதை தான் வந்து பார்லிமெண்ட்டில் பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். இதுதான் வந்து கீ ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த கண்டென்ட் வந்து ஒரு பேசிக் கண்டென்ட். ஸோ இப்போ எல்லோரும் கிளியராக, ஒரு பட்ஜெட்னா 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்க போகுது. அப்போ இந்த பட்ஜெட்டில் என்னென்ன டேட்டா இருக்க போகுது? ஸோ ஃபஸ்ட் வந்து அப்கமிங் இயர் 2025-26 உடைய பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ், 2024-25 உடைய ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ், 2023-24 உடைய ஆக்சுவல்ஸ். இது 3த்தையும் கொண்டது தான் இந்த கரண்ட் இயருடைய பட்ஜெட். ஓகே. ஸோ இதை தான் வந்து we are going to see. ஸோ இந்த பட்ஜெட்டுடைய பேக்ட்ராப் என்ன, வாட் இஸ் த பேக்ட்ராப் பிஹைண்ட் தி பட்ஜெட் அப்படிங்கிற இந்த கதை வந்து 14 hours செஷனாக நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கிச்சு. ராட்னி எல்லாம் ஓகே தானே? ஆல் ஃபைன். ஸோ 14 hours செஷனில் இந்த பேக்ட்ராப் என்னங்கிறத தான் நான் கதையாக சொல்லியிருக்கேன். ஏன் இந்த பட்ஜெட்டோட பேக்ட்ராப், வேர்ல்டில் என்ன சுச்சுவேஷன், இந்தியாவில் என்ன சுச்சுவேஷன், ஏன் அதுதான் வந்து பேக்ட்ராப் ஆஃப் தி பட்ஜெட். ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டில் வந்து இப்போ கரண்ட்டாக ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. அன்சர்டனிட்டி இண்டெக்ஸ்னு இந்தியாவில் யார் ரிலீஸ் பண்ணுறா? RBI ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு வைடு அன்சர்டனிட்டி அதிகமாகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியா லெவல்லையுமே அன்சர்டனிட்டிஸ், அதோட எஃபெக்ட் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். வேர்ல்டு வைடு அன்சர்டனிட்டிக்கு மெயின் காரணம் ஃபஸ்ட்டு டொனால்ட் ட்ரம்ப். அதை ட்ரேட் பாலிசி அன்சர்டனிட்டி அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரேட் பாலிசி அன்சர்டனிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸே தனியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஃப்ரெண்ட் ஷோரிங், நியர் ஷோரிங் அப்படிங்கிற இந்த இஷ்யூஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்து குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் லைக் ஹவுதி கான்ஃப்ளிக்ட், ஹமாஸ் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட், உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் வந்து போயிட்டுருக்கு. 4வது பிரச்சனை கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிரான்சிஷன்னால
வரக்கூடிய இஷ்யூஸு, climate சேஞ்ச்னால கவர்மெண்ட்க்கு வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்ம கரண்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம கவர்மெண்ட் இதோட எஃபெக்ட்னாலையும் ப்ளஸ் நம்ம ஊரில் எலெக்ஷன் இயர் அப்படிங்கிற இந்த இயர் இருந்ததுனாலையும் லாஸ்ட் இயரில் வி சாதி ஜிடிபி growth ரேட் டிப்பு. கொஞ்சமாக ஜிடிபி growth ரேட் டிப் ஆயிருக்கா? ஸோ அந்த டிப்பில் இருந்து நம்ம வந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, ஸோ அந்த ஜிடிபி growth ரேட் டிப்பிலேருந்து வெளியே வர்றதுக்கு மானிட்டரி பாலிசி சைட்லேருந்து ஆர்பிஐ வந்து வாட் தே டிட், தே கட் தி சிஆர்ஆர் 4.5 to 4 and they started to cut the repo. ஸோ அது ரெண்டும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் வியாழக்கிழமை இன்னொரு 0.25 கூட கட் பண்ணுவாங்க. ஒரு மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்க போதில் வர வாரம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க மானிட்டரி பாலிசி சைடில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கரன்சி ஸ்வாப் வந்து அனௌன்ஸ் பண்ணி அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும்? ஜிடிபி growthலேருந்து நம்ம எக்கனாமியை ரிவைவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ நம்ம ஆல்ரெடி எப்போவுமே பார்க்குற மாதிரி ஜிடிபி வந்து ஸ்லோ டவுன் தான் வந்து கரண்ட் பட்ஜெட்டுடைய பேக் ட்ராப். ஸோ நம்ம பார்க்குற C + G + I + X. ஸோ C + G + I + X அப்படிங்கிற இதுதான் வந்து டிமாண்ட் சைட் ஆஃப் தி பட்ஜெட்டை நம்ம காட்டுறோம். சப்ளை சைட் ஆஃப் தி பட்ஜெட் மெஷர் பண்ண தான் GVM மெத்தட் இருக்குது. இது டிமாண்ட் சைடு. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எவ்வளோ டிமாண்ட் உருவாக்குறாங்க, கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ண போகுது, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கார்ப்பரேட்ஸ் எவ்வளோ பண்ண போகிறாங்க ஃபர்ம்ஸு, அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ. ஸோ இப்போ ஸ்லோ டவுன் ஆன ஜிடிபியை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் வேலை பார்த்தோம். கன்சம்ஷன் ஃபார் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பார்ட் ஹையாக இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். ஸோ அகைன் வந்து கவர்மெண்ட் தான் அந்த செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த செலவு பண்ணலாம் அப்படிங்கிற போது என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா, இந்த சி காம்போனண்ட்டை இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்கு கரண்ட் பட்ஜெட்டில் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் பண்ணி டேக்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிடிபி ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா ஃபிஸ்கல் பாலிசியில் என்ன பண்ணுவாங்க? சீப் மணி பாலிசி, expansionary policy. Expansionary policy in fiscal policy means increase the expenditure and do the tax cuts. ஸோ அதனால தான் டேக்ஸ் கட். 12 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் ஸ்லாப்ஸை மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு சைடில் டேக்ஸ் கட் பண்ணும்போது பீப்புள் கையில் இருக்க டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகும். ஸோ வாட் இஸ் டிஸ்போசபிள் இன்கம்? பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸஸை குறைச்சா பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் ஏறும். ஸோ அதனால் பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் ஏறும்போது நமக்கு எக்கனாமி ரிவைவ் ஆகும் அப்படிங்கிறதுனால டேக்ஸ் கட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஜி காம்போனன்ட். இப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் காம்போனண்ட்டில் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இன்க்ரீசிங் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ லாஸ்ட்டு 5 இயர்ஸாக போஸ்ட் பேண்டமிக் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஹஸ் ஸ்கை ராக்கெட்டட். பயங்கரமான இன்க்ரீஸ். இந்தியாவுடைய வரலாறுலேயே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் டன் இன் தி லாஸ்ட் 5 இயர்ஸ். அந்த இன்க்ரீஸ் சொல்கிறேன், குவாண்டம் இன்க்ரீஸ். ஸோ அந்த அளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி தான் எக்கனாமியை நம்ம ரிவைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் இப்போ இந்த கரண்ட்டு இது என்ன இப்படி ஓகே, அந்த சுச்சுவேஷனில் இப்போ இந்த கரண்ட் இயரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இருங்க ஏதோ ஒரு இடம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் இயரில் வந்து கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் இயரும் வந்து ஒரு 111 lakh crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வருஷமும் வந்து தே ஹவ் அனௌன்ஸ் சம் 11 lakh crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இயர் ஆன் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட இன்க்ரீஸ் இருக்குல்ல, இப்போது 2020லேருந்து 2021க்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகுது, 2021லேருந்து 2022க்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகுது. இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. பட் 24க்கும் 25க்கு நடுவில் அந்த டிரான்சிஷனில் கொஞ்சம் ஒரு டிப் வந்திருக்கு. சி குவாண்டம் வைஸ் இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ குவாண்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட கிராஃப்ஸ் இப்படி தான் போகும். பட் ஆனுவல் growth ரேட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் கவர்மெண்ட் வந்து குவாண்டமை இன்க்ரீஸ் பண்ணாலும் ஏன் குறைச்சிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்க்கு இங்கே ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஒரு சைடில் டேக்ஸ் கட் பண்ணி ரெசிப்ஸை குறைச்சிக்கிட்டாங்க, இன்னொரு சைடில் FRBM ஆக்ட் படி டார்கெட் வந்து 4.5% ஆஃப் ஜிடிபியை வந்து எப்போ அச்சீவ் பண்ணணும்? 25-26க்குள்ளே 4.5% ஆஃப் ஜிடிபியை அச்சீவ் பண்ணணும். ஃபிஸ்கல் கிளைட் பாத்தில் இருக்குது. ஒரு சைடில் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இன்னொரு சைடில் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் அச்சீவ் பண்ணால் என்ன பண்ணணும்? ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும்னா எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும், அப்போ ரெசிப்ஸை ஏற்றணும். ஸோ ஒரு சைடில் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் அச்சீவ் பண்ணணும், ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும், ரெசிப்ஸை ஏற்றணும். இன்னொரு சைடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரெசிப்ஸை குறைச்சிருக்கோம் பை கிவிங் டேக்ஸ் பிரேக்ஸ். 1 lakh crore வரைக்கும் டேக்ஸ் பிரேக்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னொரு சைடில் எக்ஸ்பெண்டிச்சரை இப்போ ஏற்றி ஆகணும் ஜிடிபி growthலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. டேக்ஸ் கட்னால சி காம்போனன்ட் பூஸ்ட் ஆயிருக்கு. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் 47 lakh crore, இந்த வருஷம் 50 lakh crore. ஸோ 3 lakh crore இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. பட் அந்த 3 lakh crore இன்க்ரீஸில் இந்த டைமில் நம்ம ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனையும் ஃபோக்கஸ் பண்ணி
ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டை 4.5 அச்சீவ் பண்ணுறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமே தவிர we didn't focus on increasing the government expenditure. ஸோ இதான் வந்து இந்த வருஷத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ we focused more on increasing the attaining the fiscal deficit target. ஸோ ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஏன் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இட் இஸ் கிவன் இன் தி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதான் பேக் ட்ராப். இப்போ இந்த பேக் ட்ராப்பில் டேக்ஸ் கட்டும் கொடுத்துருக்கோம், எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகப்படுத்தணும், ஆனால் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பட்ஜெட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத we have to understand. ஸோ as we complete the first quarter, ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 21st century முடிஞ்சிச்சு. இப்போ தான் வந்து முகவரி படத்தில் ஆண்ட்ரே நூற்றாண்டே அப்படின்னு அஜித் பாடிக்கிட்டு இருந்தார். அந்த பாட்டு பார்த்த ஞாபகம். அதுக்குள்ளே ஃபஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 21st century முடிஞ்சிச்சு. முகவரி படம் தெரியும்ல, டா 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 அந்த பாட்டு பார்த்தது இல்லையா? முகவரி பாட்டு கேட்டது இல்லையா? என்ன எங்க அதெல்லாம் கிளாசிக் ஆல்பம். முகவரி ஆல்பம் இஸ் அ கிளாசிக் மஸ்ட் லிசன் ஆல்பம். இன்றைக்கே போய் 5 பாட்டு எல்லாரும் கேளுங்க, சரியா? எங்கள் தேவாவோட கிளாசிக்ஸ்க்கு முகவரியெல்லாம். அதில் 21st century வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், அஜித் பாடுவார். அந்த பாட்டு பார்த்தது சரி விடுங்க, பிறந்திருக்கவே மாட்டீங்க. பிறக்கிறது இப்போ நான் என்ன, அப்போ நான் 80s பாட்டு பார்க்கல, நான் 80sலையா பிறந்திருந்தேன்? நான் பார்த்துருக்கேன்ல 80s பாட்டு. அப்போ நீங்கள் 90s பாட்டும் பார்க்கணும்ல. ஓகே. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் அட்வைஸ் சஜஸ்ட் தட் தி லோவர் க்ரோத். இன்றைக்கி எல்லாரும் முகவரி பாட்டை போய் பார்க்குறீங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து continuing geopolitical headwinds suggest that lower global economic growth rate in the medium term. ஸோ இதனால் geopolitical headwinds இருக்கிறதுனால நம்ம குளோபல் எக்கனாமிக் க்ரோத் ரேட் வந்து லோவராக தான் இருக்க போகுது, சப்டியூடாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அவர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்ம பட்ஜெட்டோட இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி வந்து குரஜாடா அப்பாராவ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு போயட்டோடைய கோட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் பட்ஜெட்டில் எப்போ மென்ஷன் பண்ணாலும் அந்த பர்சன் பற்றி படிங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லா வாட்டி கொஸ்டின் வந்திருக்கானா வரல, பட் எப்போ வேணால் வரலாம். ஸோ நம்ம எவ்ரி இயர் அதை படித்து வச்சுக்கிறது நம்ம கடமை. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் வந்துடுச்சுன்னா அதனால் அப்பாராவை பற்றி படிங்க, ஓகேவா? அப்பாராவுனாலே நமக்கு அப்பாராவ் சுப்பாராவ் அந்த பாட்டு ஏரியாவில் விற்கிறாங்க, தண்ணி கேன் 30 ராவுங்கிறது. ஓகே, பெரிய பொயட், அவர் அப்படி சொல்லக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க. ஸோ கிரேட் தெலுங்கு பொயட் பிளேரைட் குரஜாடா அப்பாராவ் வந்து ஹஸ் செட் தட் தேசமண்டே மட்டி கடோய் தேசமண்டே மனுஷோலியோய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, கண்ட்ரி இஸ் நாட் ஜஸ்ட் சாயில், கண்ட்ரி இஸ் பீப்புள். நாடு வந்து வெறும் வந்து நிலமோ சாயிலோ கிடையாது, ஒரு நாடுங்கிறது அதோட மக்கள் தான். ஸோ அப்போது அந்த மக்களை பேணி காப்பாற்றுறது தான் ஒரு கவர்மெண்ட்டோட எய்ம். அந்த எய்மை தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ தெலுங்கில் சொல்லியிருக்காரு, தேசமண்டே மட்டி, மட்டினா மணல், கடாய்னா இல்லை, தேசமண்டே மனுஷோலைனா மனுஷங்க தான். நம்ம திராவிடன் மொழியில் சொன்னால் நமக்கு புரிஞ்சிடும், நமக்கு எதுவும் தேவை புரியல. ஸோ இப்போ நம்ம அப்பாராவை பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ அப்பாராவ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கோட்டட் தி தெலுங்கு போயட் அப்பாராவ் when she was speaking about the budget. ஸோ இவர் வந்து ராயவரமில் 1861 பிறந்திருக்காரு. he is known for his place. இவரோட பிளேஸ் என்ன, இதெல்லாம் தானே கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் வந்துச்சு, இண்டிவிஜுவல்ஸோட நேம் கொடுத்து இவங்களாம் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிளே ரைட்ஸா இல்லைனா வந்து ட்ராமாட்டிஸ்டா டான்சர்ஸா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் கூட வரலாம். இவர் வந்து இஸ் அ ஃபேமஸ் பிளே ரைட்டு தான், நிறைய நாடகங்கள் தான் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம ஊரில் வந்து வி ஆர் ஹேவிங் சங்கரதாச சுவாமிகள், ஆர் வந்து பம்மல் சம்பந்தனார், ஸோ அவை சண்முகம், இப்படிலாம் இருக்கும்ல. என்ன கமல் படத்தோட டைட்டில்லாம் இப்போ சொல்கிறேன்னு, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி தான் கமல் வந்து அந்த படத்துக்குலாம் டைட்டில் வச்சார். ஸோ அவை சண்முகம் அப்படிங்கிறவர் விமன் கெட்ட போடுவார், ஔவையார் வேஷம் போடுவார், அதனால் அவர் உமன் கெட்ட போடுறப்போ அந்த படத்துக்கு பேர் வச்சார். ஸோ அது கமல் தான் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு டைட்டில் வச்சார். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து முக்கியமான ஒரு பிளே ரைட். ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் பிளேஸ் இன் தெலுங்கு கன்யாசுல்கம் அண்ட் தேசமனு பிரேமின்சுமண்ணா அப்படிங்கிற இந்த 2 போயம் இவர் எழுதியிருக்காரு. ஸோ தெலுங்கில் வந்தாலே இவர் பேருன்னு போட்டுடலாம். ஸோ அப்பாரா ஹோல்ஸ் தி டைட்டில்ஸ். இவர் வந்து கவிசேகரா, சரங்கதகரா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஓகே, அபியூத கவித பிதா மகாடு அப்படிங்கிற ஒரு சாங் வந்து எழுதியிருக்காரு. தெலுங்கு பேட்ரியாட்டிக் சாங் வந்து எழுதியிருக்காரு, அதுக்காக அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. He pursued his higher education in Vijayanagaram. He is a scholar in Telugu, Sanskrit and English. He served as a lecturer in the Maharaja College. So கன்யா சுல்கம் அப்படிங்கிற இந்த போயம் தான் அவரோட ரொம்ப ஃபேமஸான கான்ட்ரிபியூஷன். இட்ஸ் அபவுட் தி டெப்ரோபிள் கண்டிஷன்ஸ் ஆஃப் விடோ. ஸோ விடோஸ் வந்து ட்ரெடிஷ்னல் பேமன் ஃபேமிலிஸில் இருக்கிற விடோஸோடைய அவநிலை. ஏன்னா விடோஸ் ஆர் மோஸ்ட் இல் ட்ரீட்டட் கம்யூனிட்டிஸ். ஏன்னா சொசைட்டல் ஸ்டிக்மாஸ் வந்து நிறைய அட்டாச் பண்ணி வச்சு
அவங்க மேலே வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து வெள்ளை புடவை கட்டிக்கணும், இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, ஆஸ்பிஷியன் கிடையாது, அன்டச்சபிலிட்டி இருக்கும். விடோஸ் வேர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ அதனால தான் விடோ ரீமேரேஜ் ஆக்ட்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க பை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ அந்த மாதிரி விடோஸ் பற்றின ஒரு கண்டிஷன் தான் வந்து இந்த கன்யா சுல்கம் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ இ டைட் இன் 1915. ஸோ இதான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் வருதுன்னா அது படிச்சிடணும் பட்ஜெட்டில். ஸோ எப்பவும் திருக்குறள் சொல்லுவாங்க, இந்த வாட்டி தெலுங்கில் சொல்லியிருக்காங்க, ஆந்திரா இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த பட்ஜெட்டில் வந்து புரியுதா, இந்த பட்ஜெட்டில் நிறைய பாட்னா வருது, எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் பாட்னாக்கும் பீகாருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா கண்ட்ரி இஸ் நாட் ஃபார் சாயில், இட் இஸ் பீப்புள். ஆந்திரா மக்களும் முக்கியம். இன் லைன் வித் திஸ் விக்சித் பாரத் என்காம்பஸஸ். ஸோ விக்சித் பாரதோடைய எய்ம் என்ன, நம்ம 2047 டெவலப்டு நாடாகணும். இதெல்லாம் சும்மா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. விக்சித் பாரதோடனா என்ன, விக்சித் பாரதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 0 பாவர்ட்டி, 100% ஸ்கூல் எஜுகேஷன், பொதுவான விஷயம் தான், எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஹை குவாலிட்டி, அஃபோர்டபுள், காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேர் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணும், அஃபோர்டபுளாக இருக்கணும், காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும், 100% ஸ்கில்டு லேபர் வித் மீனிங்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபார்மேஷன்னா என்ன, ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில், எம்ப்ளாய்மெண்ட், அதுதான். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபார்மேஷன் தான் இதோடைய பேஸ். ஏன்னா அது பண்ணால் தான் என்ன நடக்கும், டெமோகிராஃபிக் டிவிடெண்டை ரீப் பண்ண முடியும். இந்தியா இஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஃபேஸ். அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்டை நம்ம ரீப் பண்ணோன்னா ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில், எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். 70% உமன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்தியா டெமோகிராஃபிக் டிவிடெண்டை ரீப் பண்ணோன்னா 50% ஆஃப் தேர் பாப்புலேஷன் அதில் பார்ட்டாக இருக்கணும். ஒரு 50% பாப்புலேஷன் தான் உமன். ஸோ அந்த உமனும் உள்ளே இருக்கணும். ஸோ உமனில் 70% ஆஃப் தி உமன் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். அதனால் உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் 70% ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட மென் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டே இப்போ வந்து 60s தான் இருக்குது, அது இன்னும் 70 போகலை. பட் உமனுக்கே நம்ம 70 டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அதான் வந்து வி ஹேவ் டு நோட் டவுன். ஃபார்மர்ஸ் மேக்கிங் கண்ட்ரி ஃபுட் பேஸ்கெட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ ஃபுட் பேஸ்கெட்டாக நம்ம ஆக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா நம்ம மெயினாக இந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், வி ஹேவ் டு ஆக்சலரேட் growth. ஜிடிபி growth ரேட்டை பூஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம், அது ஃபஸ்ட்டு. இதெல்லாம் மெயின்ஸ்க்கு தான், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், இந்த விக்சித் பாரத்துக்கு நம்ம போகிறதுக்காக வர வேண்டிய டெவலப்மெண்ட் வந்து வெறும் டெவலப்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். என்ஹான்சஸ் ஸ்பெண்டிங் பவர் ஆஃப் இந்தியாஸ் ரைசிங் மிடில் கிளாஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்தியாவோட மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் மிடில் கிளாஸ் தான். ரிச் பீப்புள் கன்சியூம் பண்ணுறதுனாலையும் புவர் பீப்புளோட கன்சம்ஷன்னாலையும் கண்ட்ரி வளராது, ஏன்னா அது ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். மிடில் கிளாஸோடைய கன்சம்ஷன் தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ நம்ம மிடில் கிளாஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறப்ப தான் நாடு வளரும். ஸோ அதனால தான் நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் மிடில் கிளாஸ். ஓகே, invigorate private sector investments. So private sector contribution is very important, government alone cannot do. So இந்த பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா பிபிபிக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பிபிபி மோடில் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அப்லிஃப்ட் தி ஹவுஸ் ஹோல்டு சென்டிமெண்ட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து எக்கனாமி மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், கண்ட்ரி வந்து விக்சித் பாரத் ஆகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கையை நோக்கி பண்ணணும். அதில் டவுட்டு கொடுக்க, அது ஆகாது, அப்படி ஆகிறதுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எக்கனாமிக் சர்வேவை அவர் எழுதி வச்சிருக்காரு. நேத்திக்கு டாக்குமெண்ட்டில் தான் அவ்வளோ மிரட்டல் கொடுத்தீங்க, அதெல்லாம் மக்கள் படிக்க மாட்டாங்க, அதனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை. பட் சொல்கிறோம், எக்கனாமிக் சர்வே ஃபுல்லாகவும் பயமுறுத்தி வச்சுருக்காங்க, விக்சித் பாரத் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம் அப்படின்னு. ஸோ ஓகே, ஆஸ்பிரேஷன் இது வந்து ஒரு 3D டாக்குமெண்ட், இது அப்படியே நம்ம ஆஸ்பிரேஷன் ஃபார் விக்சித் பாரதுங்க அப்படியே நம்ம மூஞ்சில் இடிக்கிற மாதிரி வரும், வருதா? ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. ஸோ புரிஞ்சிச்சுல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் ஆன்சரில் எஸ்ஏலாம் எழுதுகிறப்போ இதெல்லாம் போடுங்க. நான் விரும்பும் இந்தியா அப்படிங்கிற எஸ்ஏ வரும்போது இதெல்லாம் எழுதுங்க, சரியா? ஸோ ஆக்சலரேட் growth, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ரைசிங் தி பவர் ஆஃப் மிடில் கிளாஸ், invigorate private sector investment, upholding household sentiments. ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஐடியா. ஸோ வழக்கம் போல் இந்தியாவில் வந்து 4 ஜாதி தான் இருக்குது. அந்த 4 ஜாதி யார் அப்படின்னா, கரீப், யுவா, அன்னதத்தா, நாரி. ஸோ கரீப்னா புவர், யுவானா யூத்து, அன்னதத்தானா ஃபார்மர், நாரினா உமன், நாரி சக்தி. ஸோ இந்த 4 பேர் தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற 4 முக்கியமான பீப்புள். இந்த 4 பேருக்காக தான் கவர்மெண்ட் வந்து பாடுபட போகுது. இந்த 4 பேரை நம்ம அப்லிஃப்ட் பண்ணிட்டாலே நாடு வளர்ந்துடும், கரெக்ட் தானே? ஸோ புவர் பீப்புளை அப்லிஃப்ட் பண்ணும், பாவர்ட்டி எலிவேஷன் டார்கெட், டெமோகிராஃபிக் டிவிடெண்டை ரீப் பண்ணும், யூத்துங்கிறது டார்கெட், கரெக்டாக? ஃபார்மிங், அக்ரிகல்ச்சரில் தான் ஏகப்பட்ட கிரைசிஸ் இருக்குது. ஸோ ஃபார்மரை ஃபோக்கஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணணும், அண்ட் உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட்டோட எய்ம். ஸோ இதை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம பட்ஜெட்டை வந்து 10 தீமாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ பட்ஜெட் இஸ் டிவைடட் இன்டு 10 தீம்ஸ். ஸோ இந்த 10 தீம்ஸை நோட் பண்ணிக்க வேணாம், ஹோல்ட் பண்ணிக்கோங்க, சும்மா பாருங்கள். 4 தீம்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
ஷார்ட் ஃபார்மில் இந்த 10 கிளப் பண்ணி 4ஆக சொல்கிறாங்க. அந்த 4 மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இதை சும்மா பாருங்கள். ஸ்பர்ரிங் அக்ரிகல்ச்சரல் growth அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, பில்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி. ஸோ அக்ரிகல்ச்சரல் growth-ஐ ஃபோக்கஸ் பண்ணி ரூரல் ப்ராஸ்பரிட்டி என்ஷோர் பண்ணுறது ஃபஸ்ட்டு தீம். இதுதான் ஃபஸ்ட்டு. டேக்கிங் எவ்ரி ஒன் டுகெதர் இன் இன்க்ளூசிவ் growth path. ஓகே, அண்ட் பூஸ்டிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபர்தரிங் மேக் இன் இண்டியா, சப்போர்ட்டிங் MSME, எனேபிளிங் எம்ப்ளாய்மெண்ட் லெட் டெவலப்மெண்ட். ஸோ அப்படிங்கிறது செகண்ட் தீம். ஸோ செகண்ட் தீம் வந்து MSME அண்ட் மேக் இன் இண்டியா. ஸோ ஃபஸ்ட்டு தீம் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு தீம். செகண்ட் தீம் வந்து MSME அண்ட் மேக் இன் இண்டியா. இந்தியாவில் மேக் இன் இண்டியாவை ஃபோக்கஸ் பண்ணி, ஆத்ம நிர்பர் பாரத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோத்தை கொண்டு வரது மெயின். அதில் மேஜர் பில்லராக இருக்க போகிறது செகண்ட் MSMEs. ஸோ சப்போர்ட்டிங் MSME அண்ட் மேக் இன் இண்டியா இஸ் தி செகண்ட் தீம். அந்த செகண்ட் தீமில் தான் இந்த 4 இருக்குது. Taking everyone together in the inclusive growth path, boosting manufacturing and furthering make in India, supporting MSMEs and employment-led development. மூணாவது தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங் இன் பீப்புள், எக்கானமி அண்ட் இனோவேஷன். இதுதான் மூணாவது தீம். நாட்டில் வந்து நம்ம we have to invest in people, invest in research and development and innovationல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த எக்கானமிக்குள்ளே தான் எனர்ஜி சப்ளைலாம் வருது. ஃபோர்த் தீம் வந்து ப்ரொமோட்டிங் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இதான் வந்து 4 முக்கியமான விஷயங்கள். அக்ரிகல்ச்சர், MSME, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ். இந்த 10 தான் கிளப் பண்ணி 4 இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 4 தான் தீமாக வச்சுக்கிட்டு பட்ஜெட் போகுது. ஸோ அப்போ விக்சித் பாரத்தை நம்ம ரீச் பண்ணோன்னா ஒரு வருஷமும் இந்த மாதிரி எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. எத்தனை தான் மனப்பாடம் பண்ணுறதுன்னு தெரில. சரி, அந்தந்த வருஷம் மெயின்ஸுக்கு அதாவது கண்டென்ட், அவ்வளோதான். சரியா? 3 வருஷமாக 4 வருஷமாக 5 வருஷமாக பட்ஜெட் பார்க்குறவங்களுக்கு தான் அந்த தலைவலி. சரியா? நான்லாம் 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். என்ன பண்ணுறது? ஒரு வருஷம் இந்த மாதிரி எதையாவது வந்துக்கிட்டு. ஸோ அக்ரிகல்ச்சர், MSME, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ இந்தியாவுடைய இன்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இந்த 4 தான். விக்சித் பாரத் ஆகணும்னா இந்த 4 இன்ஜின் ஒழுங்காக ஓடணும். அக்ரிகல்ச்சர் ஒழுங்காக ஓடணும், MSME ஒழுங்காக ஓடணும், இன்வெஸ்ட்மெண்ட் யார் மேலே? பீப்புள், எக்கானமி அண்ட் இனோவேஷன். இனோவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம். கரெக்டாக? R&D பற்றி நம்ம லாஸ்ட் வீக் எடிட்டோரியல்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டிங்கில் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ இதில் நம்ம ஆகணும்னா நம்மளோட ஃபியூவலாக இருக்க போகிறது ரிஃபார்ம்ஸ். எப்படி இது ஆக போகிறோம்? த்ரூ ரிஃபார்ம்ஸ். ஸோ எக்கனாமியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சுச்சுவேஷன் பார்க்குறோன்னா, எக்கனாமிக் சர்வேயோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எக்கனாமிக் சர்வேயோட தீமுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்னென்னா, எக்கனாமிக் சர்வேல கடைசியில் என்ன முடிப்பாங்க? வேர்ல்டு இருக்கிற சுச்சுவேஷனில் எக்ஸ்டர்னல் செக்டரை நம்பி நம்ம விக்சித் பாரத் ஆக முடியாது, நம்ம இன்டர்னல் செக்டரை நம்பி தான் விக்சித் பாரத் ஆக முடியும். So external sector cannot be the source for boosting the Viksit Bharat because of geo-economic fragmentation and friendshoring. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியாவுக்குள்ளே தான் நம்ம சரி பண்ணோம். அப்போ இந்தியாவுக்குள்ளே சரி பண்ணால் என்ன பண்ணணும்? இந்தியாவோட ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் பூஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ அதை பூஸ்ட் பண்ணணும்னா we need to focus on increasing the reforms. அப்போ இந்தியாவுக்குள்ளே ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் ஆகணும்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்தியாவில் கொண்டு வரணும், இந்தியாவுக்குள்ளே ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும். இப்படி இந்தியாவுக்குள்ளே ரிஃபார்ம்ஸை கொண்டு வரும்போது தான் we can achieve அப்படின்னு சொல்கிறது தான் லாஸ்ட் சாப்டர் ஆஃப் எக்கனாமிக் சர்வேல நம்ம பார்த்தோம். அதை தான் அடுத்த நாள் பட்ஜெட்லையும் சொல்லியிருக்காங்க. நம்மளோட கைடிங் ஸ்பிரிட் வந்து இன்க்ளூசிவிட்டி தான். இதில் எல்லாருமே இருக்கணும். அந்த 4 கேஸ்ட் அவங்க 4 பேருமே இருக்கணும். அதாவது கிசானு, அன்னதேத்தாவும் கிசானும் ஒரே ஆளா? சரி. கரீபு, அன்னதேத்தா, யுவா அண்ட் நாரி. அண்ட் டெஸ்டினேஷன் வந்து விக்சித் பாரத் அப்படின்னு அனிமேஷன்லாம் போட்டு கலர் கலராக காட்டியிருக்காங்க. நம்மளோட வேலை என்னதுன்னா இந்த மாதிரி கலர் கலராக எழுதி பாஸ் பண்ணுறது தான். சரியா? இதை ஆராயக்கூடாது. ஸோ பட்ஜெட் எய்ம்ஸ் டு இனிஷியேட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். ஸோ அப்படி நம்மளோட ஃபியூவல் வந்து ரிஃபார்ம்ஸ் தான்னா எங்கெங்கெல்லாம் ரிஃபார்ம்ஸ் பண்ண போகிறோம்? ஸோ எங்கெங்கெல்லாம் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது லாஸ்ட் சாப்டர் ஆஃப் எக்கனாமிக் சர்வேல பார்த்துட்டோம். ஸோ அதில் ஒரு சில ஏரியாஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக இந்த வருஷம் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் வந்து ஒரு 6 ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ரிஃபார்ம்ஸை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வருஷம் நம்ம ரிஃபார்ம்ஸை இனிஷியேட் பண்ணிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து டியூரிங் தி நெக்ஸ்ட் 5 years இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபார்ம்ஸ் பண்ணிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் பட்ஜெட்டில் டாக்ஸேஷனில் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க, பவர் செக்டரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அர்பன் டெவலப்மெண்ட்டில் ஒரு சில புது பாலிசிஸை கொண்டு வந்திருக்காங்க, மைனிங்கில் நிறைய சேஞ்சஸ். மைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மைன் லைசன்சிங்கில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, ப்ரைவேட் செக்டர் மைனிங் ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு நிறைய ஈஸ் பண்ணாங்க, சிங்கிள் லைசன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து மைனிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பட்ஜெட்டில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டியூட்டியை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய லைசன்ஸ் ஆக்ஷனிங் நார்ம்ஸ் எல்லாம் ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ அந்த 6 ரிஃபார்ம்ஸ் என்னென்னங்கிறத வி வில் சி. ஓகே. ஸோ இப்போது
இதுதான் வந்து நம்ம பட்ஜெட்டோட 4 இன்ஜின். இந்த 4 இன்ஜினை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் இன்ஜின் வந்து அக்ரிகல்ச்சர் growth அண்ட் ரூரல் ப்ராஸ்பரிட்டி. ஓகே, ஸோ இதுக்கு என்ன லான்ச் பண்ணாங்க? ஸோ இதுக்கு தான் வந்து தான் தன்ய கிருஷி யோஜனா அப்படிங்கிற இந்த ஐடியாவிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கமெண்ட்ஸ் ஒருத்தர் சார் ஏகே தெரியுது அப்படின்னு, நல்லா தெரியுது அப்படின்ற, நம்ம ஒரு மொக்க போட்டால் நம்ம ஈடு கொடுக்குறாரு பாருங்க, வெரி குட். ஸோ பிரதான் மந்திரி தான் தன்ய கிருஷி யோஜனானா என்ன அப்படின்னா, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒரு 113 117 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே கன்வர்ஜென்ஸ், கொலாபரேஷன் அண்ட் கன்வர்ஜென்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிற 3C அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது என்னதுன்னா, பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் சேச்சுரேட் பண்ணுறது தான் அதோட ஐடியா. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அதில் பேக்வேர்டாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், 100 டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதில் ஏன்னா இப்போ அக்ரிகல்ச்சரில் ஃபியூச்சர் என்ன, அக்ரிகல்ச்சரில் நம்ம ப்ரொடக்ஷனை ரீச் பண்ணியாச்சு, இப்போ ப்ரொடக்டிவிட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா லேண்ட் லிமிடெட், மக்கள் தொகை ஏறிட்டே தான் போகுது, ஆனால் லேண்ட் லிமிட்டடாக இருக்குது. அப்போ இருக்கிற லேண்டில் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அப்போ ப்ரொடக்டிவிட்டியில் பேக்வேர்டாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வரது தான் இந்த தான் தன்ய கிருஷி. ஸோ தான்னா வந்து வெல்த்து, தானியனா கிரெயின்ஸு. ஸோ கிரெயின்ஸை வந்து வெல்த்தியாக ஆக்கணும் அப்படிங்கிறது எய்ம். கிருஷினா அக்ரிகல்ச்சர். ஸோ வெல்த்தி கிரெயின்ஸ் அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ், அதுதான் வந்து வி ஆர் சீயிங். டெவலப்பிங் அக்ரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆன் லைன்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் இன் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டேட்ஸ். அப்படின்னா என்ன, இட் இஸ் கோயிங் டு பி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் மூலமாக 1.7 crore ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, கன்வர்ஜென்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் மெசேஜ். ஸோ இட் இஸ் சிமிலர் டு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் தான். அங்கே எப்படி நம்ம ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் எல்லாம் கன்வர்ஜென்ஸில் அங்கே போட போகிறோம் அப்படின்னு சொன்னோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு புதுசாக இதுக்காக தனி ஸ்கீம் இல்லை, மிச்ச எல்லா அக்ரி ஸ்கீம்ஸும் அங்கே வந்து பக்காவாக எடுக்க போகிறோம். இன் 100 டிஸ்ட்ரிக்ட் வித் லோ ப்ரொடக்டிவிட்டி, மாடரேட் கிராப் இன்டென்சிட்டி. மாடரேட் கிராப் இன்டென்சிட்டி, வாட் இஸ் கிராப் இன்டென்சிட்டி? கிராப் இன்டென்சிட்டினா ஹவு மெனி ஏரியாஸ் ஆஃப் கிராப் இஸ் கல்டிவேட்டட். நியூமரேட்டரில் நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, டோட்டல் சோன் ஏரியா இருக்கும், டினாமினேட்டரில் நெட் சோன் ஏரியா இருக்கும். அதான் வந்து கிராப் இன்டென்சிட்டி. ஸோ வாட் இஸ் டோட்டல் சோன் ஏரியா அண்ட் நெட் சோன் ஏரியா? ஒரே லேண்டை நீங்கள் 3 சீசன் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ 1 ஹெக்டர் லேண்ட் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் 3 சீசனும் கல்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த இயரில் அப்போ அது 3 ஹெக்டருங்கிறது கணக்கு தானே. அதான் வந்து கிராப் இன்டென்சிட்டி. டினாமினேட்டரில் 1 ஹெக்டர் தான். ஸோ 1 ஹெக்டரை நீங்கள் 3 யூஸ் பண்ணுறது தான் 3. அப்போ கிராப் இன்டென்சிட்டி ஆஃப் த லேண்ட் இஸ் 3. ஸோ இந்த மாதிரி கிராப் இன்டென்சிட்டியில் 2 போகம் 3 போகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் இப்போ ஒரு லேண்ட் என்ன வரும், வெறும் வந்து காரிஃபில் மட்டும் தான் வளரும், ராபியும் ஜாயதும் சும்மா இருக்குது அப்படின்னா அது லோ கிராப் இன்டென்சிட்டி. ஸோ லோ கிராப் இன்டென்சிட்டி அண்ட் லோ ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பிலோ ஆவரேஜ் கிரெடிட் பேராமீட்டர்ஸ். வாட் இஸ் கிரெடிட் பேராமீட்டர்ஸ்? அமௌண்ட் ஆஃப் ஃபார்மல் கிரெடிட். ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய லோன்ஸ் வந்து ஃபார்மல் கிரெடிட் சோர்ஸஸில் வந்து கம்மியான ரீச் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே என்ன கொண்டு வர போகிறோம், ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்த போகிறோம், ப்ரொடக்ஷன் அதாவது கிராப் இன்டென்சிட்டி அதிகப்படுத்த போகிறோம், ஃபார்மல் கிரெடிட்டை அதிகப்படுத்த போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் இதோட ஐடியாவாக இருக்க போது. என்ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, அடாப்ட் கிராப் டைவர்சிஃபிகேஷன். கிராப் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி நிறைய கிராப்ஸ் வந்து 3 சீசனும் கவர் பண்ண போகிறோம். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், ஆக்மெண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ் அண்ட் பஞ்சாயத் லெவல். ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் ஸ்டோரேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லார்ஜஸ்ட் கோஆப்ரேட்டிவ் பேஸ்டு ஸ்டோரேஜ் இனிஷியேட்டிவ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாயத்து லெவலில் கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலமாக ஸ்டோரேஜை வந்து நம்ம பூஸ்ட் பண்ண போகிறோம். இம்ப்ரூவ் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கிரெடிட் கொண்டு வர போகிறோம். இதான் வந்து மெயின் எய்ம். இதான் வந்து தான் தன்ய கிருஷி. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக அனௌன்ஸ் பண்ணிடணும். என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, பட்ஜெட்டுங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் தான், ஸ்கீமை லான்ச் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. என்ன வேணால் சொல்லலாம், சரியா? ஸோ நாங்கள் இது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம்னு அது வருஷத்தோட எண்டில் தான் எதாவது பண்ணாங்கங்கிறது தெரியும். அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுவோம். இனிமேல் தான் ஒரு அடுத்த இப்போ வந்து மேபி மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் வருதுன்னா அது 1 மந்த் முன்னாடி மத்திய பிரதேஷில் போய் லான்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து லான்ச் பண்ணுறதுங்கிறது வேறு தனியாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஹவ் டு நோ. இது மத்திய பிரதேஷில் இருக்காது, இல்லை மத்திய பிரதேஷ் தான். ஏன்னா அக்ரிகல்ச்சர் கிராப் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்க ஸ்டேட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது லான்ச்சுங்கிறது வேறு, அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வேறு. இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் தான். லான்ச் பண்ணுறப்போ இதோட ப்ரொவிஷன்ஸ் இன்னும் டீட்டெயில்டாக தெரியும். ஸோ அதனால் பட்ஜெட்டில் சொல்லப்படுற புது ஸ்கீம்ஸோடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் நமக்கு டீட்டெயில்டாக தெரியாது, ப்ரீஃபாக தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணது தான் நமக்கு டீட்டெயில்டு ப்ரொவிஷன்ஸ் தெரியும். ஸோ அந்த டிஸ்டிங்ஷனோட வி ஹேவ் டு சி.
ரூரல் ப்ராஸ்பரிட்டி ரெசிலியன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்கோம். இன் கொலாபரேஷன் வித் ஸ்டேட்ஸ் தான். இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, this will address the underemployment in agriculture through skilling investment in technology, and in reinvigorating the rural economy. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரூரல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ரெசிலியன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வருவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸ்கீமெல்லாம் கொண்டு வரல. உங்களுக்கு புரியுதா? ஸோ த கோல் இஸ் டு ஜென்ரேட் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ரூரல் ஏரியா. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, ரூரல் ஏரியாஸ்லேயே எக்ஸிஸ்டிங் ஃபார்மர்ஸ்க்கு ஸ்கில்லிங்கும் அவங்களுக்கு டெக்னாலஜியும் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணிக்கிட்டா தே ஒன்ட் மைக்ரேட் டு அர்பன் ஏரியா. இப்போ நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னதுன்னா, ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் அண்ட் லோ டெவலப்டு ஹையர் டெவலப்டு ரீஜன் மைக்ரேஷன். ஸோ ரூரல் ஏரியாஸ்லேயே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்போ அவங்க மைக்ரேட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது அதோட மெயின் எய்ம். ஸோ கேட்டலைசிங் தி அங்கே வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் டு ரூரல் உமன். ஸோ ரூரல் உமனுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் கொடுக்குறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சலரேட் அண்ட் கிரியேஷன் ஆஃப் நியூ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டு யங் ஃபார்மர்ஸ் அண்ட் ரூரல் யூத். ஸோ இதில் உமனும் இருக்காங்க, யங் ஃபார்மர்ஸும் இருக்காங்க, ரூரல் யூத்தும் இருக்காங்க. நர்ச்சரிங் அண்ட் மாடர்னைசிங் தி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். டைவர்சிஃபைங் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லேண்ட்லெஸ் ஃபேமிலிஸ். ஸோ ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கும் ஸ்கீம் இருக்க போது, லேண்ட்லெஸ் ஃபேமிலியும் கவர் பண்ண போகிறாங்க, யங் ஃபார்மர்ஸையும் கவர் பண்ண போகிறாங்க, ரூரல் யூத்தையும் கவர் பண்ண போகிறாங்க, ரூரல் உமனையும் கவர் பண்ண போகிறாங்க. இப்படி 5 செக்டர் இன் ரூரல் ஏரியாஸ், நம்ம அந்த 4 கேஸ்ட்டையும் ரூரல் ஏரியாஸில் கவர் பண்ணி அவங்கள வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து லான்ச் பண்ணல, இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஹிந்தியில் இருக்கு பாருங்க பேர், சார் இங்கிலீஷில் இருக்கு பாருங்க. லான்ச் பண்ணுறப்போ ஹிந்தியில் பேர் வச்சுருவாங்க. இப்போதைக்கு இது இங்கிலீஷில் இருக்கும். ஸோ கிராம் சுதந்திர பார்வதி யோஜனா அப்படின்னு ஏதாவது பேர் மாறும். ஸோ அது வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ ஆத்ம நிர்பர்தா அண்ட் பல்சஸ் மிஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் 10 இயர்ஸில் கவர்மெண்ட் வந்து இந்தியா வந்து ஆயில் சீட்ஸ், பல்சஸில், மில்லட்ஸில் 3த்துலேயும் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இதில் மில்லட்ஸ் கூட ப்ராப்ளம் இல்லை, ஆனால் பல்சஸும் ஆயில் சீட்ஸும் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஆல்ரெடி ஆயில் சீட்ஸ் மிஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஆயில் சீட்ஸ் மிஷனை லான்ச் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இப்போ பல்ஸ் மிஷன் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த பல்ஸ் மிஷனோட பேர் தான் ஆத்ம நிர்பர்தா அண்ட் பல்சஸ். ஓகே. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் ஆல்ரெடி கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ்னால பல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கவர்மெண்ட்டும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எம்எஸ்பியில் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு 6 இயர்ஸ் மிஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நாட் ஃபார் ஆல் பல்சஸ். எதுக்கு? தூர், உருதன், மசூர். ஸோ இந்த 3 தான். தூர் தால்னால் வந்து தோரம்பருப்பு, பிஜிஎன்பி. உருத் தால்னா உருத்தம்பருப்பு, பிளாக் கிராம். மசூர்னா வந்து மைசூர் பருப்பு, ரெட் லென்டில். ஓகே. ஸோ இது 3த்தையுமே வந்து இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் ஹிந்திலையும் பார்க்குறேன், இங்கிலீஷில் என்னென்னு படித்து வச்சுக்கிறேன். ஏன்னா ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால் நம்ம அது ஹிந்திலையும் பார்த்துக்கணும், இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கணும். அதுதான் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம தமிழ்லையும் சேர்த்து பார்த்துக்கணும். சரியா? அப்போ நமக்கு புரியும் அப்படிங்கிறதுனால. ஸோ தூர், உரதன், மசூர் இந்த 3த்துக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட ஒர்க் என்ன? இந்த 3 பல்சஸ் பற்றின பேக்ரவுண்ட் ஒர்க்கும் பண்ணணும். இது ராபியா, காரிஃபா. நம்ம ஆல்ரெடி வந்து தூர் தால் பற்றி எக்கனாமிக் சர்வேல டீட்டெயில்டாக பார்த்தோம். கரெக்டாக? தூர் தால் பற்றி மட்டும் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தூர், உருதன், மசூர் இது 3த்துக்குமே வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட எய்ம் என்னவாக இருக்க போகுதுன்னா, டெவலப்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சீட்ஸ் ஆத்ம நிர்பர்தா பண்ணணும்னா இந்தியாவில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும். ஸோ நம்ம க்ரீன் ரெவல்யூஷனில் என்ன பண்ண போனோம் அதே தான் பண்ணுறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி சீட்ஸ். அந்த குவாலிட்டி சீட்ஸில் ஹை ஹீல்டிங் வெரைட்டி மட்டும் இல்லாமல் கிளைமேட் ரெசிலியண்ட்டாக கொண்டு வர போகிறோம். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் வரப்போது அடாப்டேஷன் நோக்கி தான் நம்ம போகிறோம். அப்படின்னா கொண்டு வரும்போதே அதை கிளைமேட் ரெசிலியண்ட்டாக கொண்டு வாங்க. எப்படியும் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ கிளைமேட் ரெசிலியன்ட், என்ஹான்சிங் ப்ரோட்டீன் கண்டென்ட். ஸோ ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக வரா மாதிரி சீட்ஸை வந்து ரெடி பண்ணுங்கள். ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஹை ஹீல்டிங்காக இருக்கணும். போஸ்ட் ஹார்வெஸ்ட், ஸ்டோரேஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வி ஆர் பிரிங்கிங். ஏன்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது முக்கியம் இல்லை, அது மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறது தான் முக்கியம். அங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது. ரெனியூமரேட்டிவ் ப்ரைஸஸ் டு ஃபார்மர். வெறும் ரைஸ்க்கும் வீட்டுக்கும் எம்எஸ்பி கொடுக்கறது போதும், அது இதுக்கும் எம்எஸ்பி கொடுக்கணும். ஸோ அதனால் அஷ்யூரிங் ரெனியூமரேட்டிவ் ப்ரைஸஸ் அதுவும் வந்து முக்கியம். ஸோ கிளியரா? ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது யாருன்னா நாஃபெட் அப்படிங்கிற நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன். அது நாஃபெட். இது நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் அப்படின்னு, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் அப்படின்னு 2 மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் ஏஜென்சிஸ். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, தே ஆர் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் ஏஜென்சிஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் வேரியஸ் திங்ஸ். ஸோ நாஃபெட் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்போர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கோஆப்ரேட்டிவ்ஸ். சரியா? அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்போர்ட். என்சிசிஎஃப்ங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற
அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் ஃபண்டிங் பண்ணுற ஒரு கோஆப்ரேட்டிவ். ஸோ அப்போ இது ரெண்டும் இங்கே பார்த்தோன்னா நம்ம அடுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், NAFEDனா என்னன்னு படிக்கணும். ஸோ இப்போ நான் NAFED பற்றி இப்போ எடுத்து போய் படித்தா, NAFED இஸ் அ கோஆப்ரேட்டிவ் 1980s ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து NAFED பற்றியும் NCCF பற்றியும் படிக்கணும், நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, தே ஆர் கோயிங் டு ப்ரொக்யூர் தி 3 பல்சஸ். இப்போ ரைஸ்க்கும் வீட்டுக்கும் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ப்ரொக்யூர் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி பல்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டை யாருக்கிட்ட கொடுத்துருக்க போகிறாங்க, NAFED கிட்டையும் NCCF கிட்டையும் கொடுத்துருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம் ஃபார் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ இது கிளியராக இது வரைக்கும்? வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ண போகிறோம் டு ப்ரொமோட் ப்ரொடக்ஷன், எஃபிஷியன்ட் சப்ளை, ப்ராசஸிங் அண்ட் ரெனியூமரேட்டிவ் ப்ரைசஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோடைய ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அது எது மூலமானா, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக வரா மாதிரி ஒன்று பிளான் பண்ண போகிறோம். சும்மா சொல்கிறது தான், அந்த மாதிரி சொல்லுவாங்க, வரும்போது பார்த்துக்கலாம். யூரியா பிளான்ட் இன் அசாம், இது ரொம்ப முக்கியம். இப்போது இது எப்படி வரலாம் அப்படின்னா, ரீசென்ட்லி கவர்மெண்ட் லான்ச்டு நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன், நிம்ஸ், நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட். அப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பிவைக்யூவில். கரெக்டாக ஆந்திராவில் லான்ச் பண்ணும்போது, இது என்ன 10 வருஷம் முன்னாடி இந்த பிவைக்யூ. ஓகே, நான் ஒரு மாதமாக பிவைக்யூஸ் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா பிவைக்கும் மனப்பாடமாக இருக்குது இப்போ. நேஷ்னல் ஸோ நிம்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணாங்கன்னு 2011லேயோ 12லேயோ ஒரு பிவைக்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பட்ஜெட்டில் ஒரு பிளான்ட்டை, ஒரு ப்ராஜெக்டை எந்த ஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எந்த ஊருக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். யூரியா ப்ரொடக்ஷனில் ஆத்ம நிர்பர்த்தாவை கொண்டு வரணும். நம்ம என்ன தான் யூரியா ப்ரொடக்ஷன் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணாலும், இன்றைக்கி சுச்சுவேஷன் எப்படின்னா, யூரியா கன்சம்ஷன் ஹஸ் பிகம் ஸோ ஹை தட் வி ஸ்டார்டட் இம்போர்ட்டிங் ஈவன் யூரியா டு அ ஸ்மால் கோஷன். ஸோ அதோட டேட்டா தான் இங்கே நான் கொடுத்துருப்பேன். ஸோ யூரியா இம்போர்ட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் இம்போர்ட்ஸ் டேட்டா வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இம்போர்ட்ஸ் டேட்டா வந்து வேரியபிளாக தான் போயிட்டுருக்கு. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகலை, பட் ஸ்டில் வி ஆர், நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து 314 lakh tons, இம்போர்ட் வந்து 70 lakh tons இன்னும் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம யூரியா, மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ், டயமோனியம் ஃபாஸ்பேட் 3 மேஜராக யூஸ் பண்ணாலும் அந்த 2 தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இது லோக்கலாகவே பண்ணிட்டு இருந்தோம். பட் ரீசெண்ட் டைம்ஸில் இதையும் வந்து வி ஸ்டார்டட் இம்போர்ட்டிங். ஸோ இதை வந்து சரி கட்டுறதுக்கு தான் வி கமிஷன்டு தி யூரியா பிளான்ஸ். ஸோ ரீசெண்டாக எங்கெங்கெல்லாம் யூரியா பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்துச்சு. ஸோ சம்பல், அப்புறம் ராமகுண்டம், அப்புறம் பனாகர், கோரக்பூர், பரௌனி, சிந்திரி. ஸோ இந்த எல்லா ரீஜன்லேயும் ஒரு காமன் இருக்குது. இப்போ பரௌனி, சிந்திரி, கோரக்பூருக்கு என்ன ஒரு காமனாலிட்டி இருக்குன்னா, பக்கத்தில் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆயில் ரிஃபைனரி இருக்குது, நேச்சுரல் கேஸ் வந்து தேவை ஃபெர்டிலைசர் பண்ணுறது. ஸோ கரெக்டாக ஆயில் ரிஃபைனரி பக்கத்துலேயே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது லொகேஷனல் ஃபேக்டர். ஸோ இது நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் சும்மா அந்த லொகேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி வந்து கடந்த 4 வருஷத்தில் கொண்டு வந்த பிளான்ஸ். ஸோ அதோட வரிசையில் இப்போ வந்து 12.7 lakh மெட்ரிக் டன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கிற பிளான்ட் வந்து அஸ்ஸாமில் நம்ரூப்பில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, நம்ரூப்பு ஜியாகிரஃபி ஆப்ஷனல்ஸ் இந்த மாதிரி வரும்போது நோட் பண்ணி மேப்பில் பார்த்துக்கணும். இப்போ நம்ரூப்பில் பிளான்ட் வரப்போகுதுன்னு இருக்குல்ல, நீங்கள் இமீடியட்லி போய், ஏன்னா ராமகுண்டம் வந்து இட்ஸ் அ மேப் கொஸ்டின் இன் ஜியாகிரஃபி ஆப்ஷனல். நான் ஜியாகிரஃபி ஆப்ஷனலுக்காக சொல்கிறேன். இங்கே யாராவது இருக்கீங்களா? நல்ல கை தூக்குங்கயா. நம்ம இன மக்கள் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா? ஓகே, எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டு, எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனில் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ஏன் பின்னாடி யாராக இருக்கீங்களா? ஓகே, 2 பேர் தான் இருக்கீங்களா? அப்போ நான் ஜியாகிரஃபி ஆப்ஷனலுக்கு சொல்லவே தேவையில்ல போல். இல்லை, யூடியூப்பில் நிறைய பேர் இருப்பாங்க. ஹாய். ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சருக்காக லான்ச் பண்ணது. இதை தாண்டி வந்து அக்ரிகல்ச்சருக்கு இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் கொண்டு வந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னதுன்னா, என்ஹான்சிங் தி கிரெடிட் லிமிட் டு கேசிசி. ஸோ கிசான் கிரெடிட் கார்டு பற்றி 2 கேள்வி ஆல்ரெடி கேட்டாச்சு. 3வது வருஷமும் ஹேட்ரிக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆல்ரெடி பேக் டு பேக் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கேசிசி வந்து பேக் டு பேக் பிவைக்யூவில் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து என்ன கற்றுக்குறீங்க? போன வருஷம் பிவைக்யூஸில் இருக்க ஏரியாவையும் படிங்க. நான் இந்த விஷன் பண்ணுற போது தான் ஒன்று நோட் பண்ணேன். விஷன் 1000 மிஷன் 100 இது பண்ணும்போது தான் ஒன்று நோட் பண்ணேன். பேக் டு பேக் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, அப்படியே கண்டினியூஸ். ஆனால் அது ஸ்லைடில் போடும்போதே அதை காட்டியிருப்பேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் பிவைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர்னால் இந்த லாஸ்ட் 10 years பிவைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிசான் கிரெடிட் கார்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் நம்ம கிரெடிட் லிமிட்டை வந்து 3 lakh to 5 lakh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெசிலிட்டேட் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஃபார் 7.7 crore ஃபார்மர்ஸ்.
ஸோ முன்னாடி ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் இருந்தது, நவ் வி எக்ஸ்டெண்டட் இட் டு ஃபிஷரிஸ் அண்ட் டைரி வித் என்ஹான்ஸ்டு லோன் லிமிட். ஸோ கிசான் கிரெடிட் கார்டோடைய லோன் லிமிட் வந்து 3 lakhs இருந்ததை இப்போது 5 lakhsக்கு என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் மிஷன் ஆன் ஹை yielding சீட்ஸ். இதில் 100 ஹை yielding சீட் வெரைட்டிஸை கொண்டு வரணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்க. அந்த 100ங்கிறது இங்கே இல்லை, பட்ஜெட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த இமேஜில் இல்லை. டார்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராபகேஷன் ஆஃப் சீட்ஸ் வித் ஹை yield. ஸோ அந்த ஹீல்டு வந்து ஹை yieldஆக இருக்கணும், பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், கிளைமேட் ரெசிலியண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கிளைமேட் ரெசிலியன்ஸை சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதுதான் அடாப்டேஷன். உங்களுக்கு புரியுதா? திஸ் இஸ் கால்ட் அஸ் அடாப்டேஷன். வேர் எவர் பாசிபிள் யூ ஹேவ் டு ஆட் கிளைமேட் ரெசிலியன்ஸ். மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டருடைய அந்த 5F அப்ரோச்சை பூஸ்ட் பண்ணுறதுக்கு காட்டன் ப்ரொடக்டிவிட்டியை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு தான் அவங்க ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க. 5-year மிஷன் டு ஃபெசிலிட்டேட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் காட்டன் ஃபார்மிங். ஸோ காட்டன் ஃபார்மிங்கில் இருக்கிற கரண்ட் க்ரைசிஸ் என்ன அப்படின்னு நோட் பண்ணிங்கன்னா, காட்டன் ஃபார்மிங் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வல்னரபிள் குரூப்ஸ். ஏன்னா அங்கே தான் ஃபார்ம் சூசைட்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. லாஸ்ட் 10 yearsல நீங்கள் ஃபார்ம் சூசைட் இல்லை 15 years ஃபார்ம் சூசைட் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபார்மர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அது ஏன்னா GMOனால, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன் தான் காரணம், டெக்னாலஜி மேலே பழி போடக்கூடாது. இந்த மிஸ்யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இஸ் தி ரீசன். ஸோ இந்த காட்டன் வந்து லான்ச் பண்ணிட்டோம், ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் ஜென்ரேஷனில் ப்ராப்ளம் இருந்ததுனால அன்சஸ்டைனபிள் யூஸ் இருந்துச்சு. ஸோ அதோட ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பீட்டிங்கிறது வந்து இட் இஸ் அ ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அந்த ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸில் ப்ராப்ளம் வந்ததுனால நிறைய வந்து நமக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், பெஸ்ட்டே வராதுன்னு நினச்சிட்டு போட்டோம். பட் ஒரு 5 வருஷம் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய பெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து காட்டன் ப்ரொடக்டிவிட்டி வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த ஏரியாவை நம்ம திரும்ப சரி பண்ணணும். மக்னா போர்டு இன் பீகார். பீகாரை வந்து எண்ணிட்டே வாங்க, 1 சரியா? ஆந்திராவுக்கு 1 போட்டாச்சு, அப்பாராவ் வந்துட்டார். ஸோ போன வருஷம் நிறைய ஆந்திரா இருந்ததுல, ஞாபகம் இருக்கா? போன வருஷம் ஆந்திரா வாரமாக இருந்தது, இந்த வாட்டி பீகார். ஸோ பீகாரில் 1 மக்னா போர்டு இன் பீகார். அப்படி என்னென்னா, மக்னானா என்ன? இட் இஸ் எ லோட்டஸ் சீட்ஸ். அது லோட்டஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்க இல்லை, லில்லி சீட்ஸ் தான் அது, பட் இருந்தாலும் நம்ம சரி லோட்டஸ் சீடுன்னு சொல்லிக்கலாம். ஸோ மக்னா போர்டு இன் பீகார் வந்து இட் இஸ் டு செட்டப் இம்ப்ரூவ் ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷன். ஸோ இந்த வருஷம் 2 போர்டு வந்து நியூஸில் இருக்குது. ஒன்று டர்மரிக் போர்டு, இன்னொன்று மக்னா போர்டு. டர்மரிக் போர்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நிஜாமாபாத்தில் செட் பண்ணியாச்சு. டர்மரிக் பற்றி படிங்க. மக்னாங்கிறது வந்து இட் இஸ் அ சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மக்னா பற்றி டீட்டெயில்டாக படிக்கணும், அடுத்த ஸ்லைடில் இருக்குது, காட்டுறேன். ஸோ மக்னாங்கிறது ஒன்றும் இல்லை, பாப்கார்ன் மாதிரி. இப்போ நீங்கள் பாப்கார்ன்னா என்ன, கார்ன் எடுக்கிறீங்க, அந்த கார்னை வந்து ட்ரை பண்ணி வறுக்கிறப்போ நீங்கள் வறுத்தோன்னே என்ன ஆகிடுது, அது பர்ஸ்ட் ஆகுதுல்ல, பர்ஸ்ட் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வருது, அது வந்து பாப்கார்ன். அந்த மாதிரி இந்த மக்னாவோட சீட்ஸ் எடுத்து நீங்கள் வறுக்கிறப்போ அது பர்ஸ்ட் ஆகும், அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வருது, அதுதான் வந்து மக்னா அப்படிங்கிற இந்த ஸ்நாக்ஸ். அந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுங்க, ஹெல்தி ஸ்நாக்ஸ். உண்மையிலே அது ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான். நான் கூட ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய பேர் நிறைய விஷயத்தில் சொல்கிறாங்க. ஸோ ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான். ஸோ என்னன்னா, அது ஹெல்த்தியாக இருந்தால் என்ன ஆகும், டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாப்கார்ன் அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை, ஆனால் ஓகே, வயிறு நிரம்புது. சரியா? உடம்பு நல்லா இருக்கணும்னா அதுக்கு மாறலாம். ஏன்னா ப்ரோட்டீன் இருக்கான், கால்சியம் இருக்கான், பொட்டாசியம் இருக்கான், பீரியாடிக் டேபிளில் இருக்க எல்லாத்தையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மக்னா வந்து சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க 2 பிரச்சனை என்னென்னா, ஒன்று அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. மேபி வந்து ப்ரொடக்ஷன் லிமிட்டடாக இருக்கிறதுனால இப்போ காஸ்ட்லியாக இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதெல்லாம் வந்த பிறகு குறைஞ்சிரும். ப்ளஸ் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ மக்னாங்கிறதுல போர்டுனா என்ன, இந்த போர்டோட வேலை என்ன, எப்போ போர்டு அனௌன்ஸ் பண்ணாலும், இப்போ போன வருஷம் நம்ம டர்மரிக் போர்டை பற்றி நான் நடத்திக்கிட்டு இருந்தேன், இந்த வாட்டி மக்னா போர்டு பற்றி நடத்துகிறேன். போர்டுன்னு செட் பண்ணுறாங்கன்னா அந்த போர்டோட வேலை என்ன அப்படின்னா, அந்த செக்டரை பூஸ்ட் பண்ணணும். இப்போ நபார்டை பற்றி நம்ம படிக்கிறோம்ல, நபார்டு, சிட்பி, அந்த மாதிரி இது பண்ண போகிறாங்க. அந்த செக்டரோடைய டெவலப்மெண்ட், அந்த செக்டரில் ஃபினான்சிங், அந்த செக்டரில் மார்க்கெட்டிங், அதான் பண்ண போகிறாங்க. மக்னாவோடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும், ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும், புது டெக்னாலஜி ரிசர்ச் பண்ணணும், ஃபார்மருக்கு சப்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் ப்ரொமோட் பண்ணணும், நியூ மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபார்மருக்கு கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணணும். இதே கதை தான். இதுதான் டீ போர்டு டீக்கு பண்ணுது, காஃபி போர்டு காஃபிக்கு பண்ணுது, ரப்பர் போர்டு ரப்பருக்கு பண்ணுது. மக்னா போர்டு இப்போ மக்னாக்கு பண்ண போகுது பீகாரில். ஓகே, ஸோ மக்னா போர்டு பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு போவோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா FPO, இப்போ நம்ம கிளைமேட் ரெசிலியன்ஸுங்கிறது எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுற மாதிரி FPOஸை எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ஆன்சர்லேயும் நீங்கள் எல்லா இடத்துலையும் அடிச்சு விடலாம். இதை FPO வச்சு பண்ண போகிறோம், செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சு பண்ண போகிறோம், கிளைமேட் ரெசிலியன்ஸுக்காக இதை பண்ண போகிறோம். இதுதான் ஆன்சர் ரேட்டிங். ஓகே,
ஸோ இந்தியா போஸ்ட்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த சேவிங்ஸ் டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாத்தையுமே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, செப்பரேட் பண்ணி அதை பேமெண்ட்ஸ் பேங்காக மாற்றிட்டாங்க. நம்ம போய் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் டெபாசிட் பண்ணுறோம்ல, அதில் நீங்கள் டைம் டெபாசிட் பண்ணிங்கன்னா அது பேமெண்ட் பேங்க்கில் இல்லை. நீங்கள் போய் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்னு இப்போ முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் டிமாண்ட் டெபாசிட்ஸும் போடலாம், டைம் டெபாசிட்ஸும் போடலாம். டிமாண்ட் டெபாசிட்ஸ் போடுறதும் எல்லாமே இந்தியா போஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தது. இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட்ஸ் எல்லாமே ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு தனியாக வச்சு தனிப்படுத்திட்டாங்க. டிமாண்ட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டிமாண்ட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற மாதிரி மாற்றி ஒரு பேமெண்ட்ஸ் பேங்காக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பணம் போடுறது ஃபுல்லாக பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி, அது மூலமாக கிரெடிட் கார்டு கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ அந்த பேமெண்ட்ஸ் பேங்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அதை வந்து அந்த இந்தியா போஸ்ட்டில் இருக்கிற அந்த ஆஃபீஸ் எல்லாத்தையுமே ரூரல் கம்யூனிட்டி ஹப்பாக மாற்ற போகிறாங்க. ஸோ ரூரல் கம்யூனிட்டி ஹப்னா அங்கே வந்து ரூரல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் ஒரு இன்சைட்ஸ் கொடுக்குற அந்த சென்டராக அதை மாற்ற போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட் சர்வீசஸ்னால் கம்பெனிஸும் அங்கே அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸை கொண்டு வராங்க. டிபிடி இந்த மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீமு, இந்த மாதிரி இஎம்ஐ ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இன்சூரன்ஸ் பாலிசிஸையும் இப்போ நீங்கள் இந்தியா போஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். முன்னாடி வெறும் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்த இந்தியா போஸ்ட்டில் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இப்போ எடுத்துக்கிறதுக்கு வசதி கொண்டு வர போகிறோம். டிஜிட்டல் சர்வீசஸும் கொண்டு வர போகிறோம். ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக் சர்வேல ஒன்று பார்த்தோம், இந்த இந்தியா போஸ்ட்டில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸையுமே சிஎஸ்ஓவாக மாற்றணும், சிஎஸ்எஸ்ஸாக மாற்றணும், காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் சிஎஸ்சியாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா இ-சேவா மாதிரி. ஸோ அதான் அந்த ஃபஸ்ட்டு லைன், ரூரல் கம்யூனிட்டி ஹப். எல்லா போஸ்ட் ஆஃபீஸையும் நம்ம சிஎஸ்சியாக மாற்றணும் டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் கீழே அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல சொன்னேன். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக இன்னும் ஃபர்தராக இந்தியா போஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸஸோடைய பவரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு இப்போ ஒர்க்கே இல்லை, யாரும் லெட்டர்லாம் எழுதுறதில்ல, வெறும் இந்த அஃபிஷியல் லெட்டர்ஸும் கொரியர் சர்வீஸ் மட்டும்தான் இப்போ இந்தியா போஸ்ட் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஜாபெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம். மக்கள் யாருமே போஸ்டல் சர்வீஸை விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அதை பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ மக்னா போர்டு பற்றி படிங்க, மக்னா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் படிங்க. மக்னா இஸ் நோன் ஆஸ் ஃபாக்ஸ் நட் ஆர் பிளாக் டைமண்ட். ஓகே, கருப்பு வைரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் பேர்லுங்கிறது யார்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. புரியல? பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியனில் கப்பல், ஜாக் ஸ்பேரோட கப்பலா? ஓகே ஓகே, இது 10 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் பேர்ல் யார்? ஃபுட்பால் பிளேயர் பீலே, பிரேசிலோடைய ஃபுட்பால் பிளேயர் பீலே தான் பிளாக் பேர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்டன் ஜாக் ஸ்பேரோட கப்பலும் வந்து பிளாக் பேர்ல் தான். சரி, தலைமுறையாக ஒரு ரெஃபரன்ஸ். இட் இஸ் அ ட்ரைடு எடிபிள் சீடு வித் ப்ரிக்லி வாட்டர் லில்லி. ஸோ ப்ரிக்லி வாட்டர் லில்லினா இல்லை முள்ளு நிறையா இருக்கும், குத்துவும். ஸோ இட் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட் க்ரோன் இன் சவுத் அண்ட் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ சவுத் அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவில் இது வளருது. இதில் வந்து வயலட் கலர் அண்ட் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ப்ரிக்லி லீவ்ஸ் இருக்கும், முள்ளாக அதோட லீவ்ஸ் இருக்கும். ஸோ இது எங்கே எண்டமிக் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனாக்கு தான் எண்டமிக், அதான் வந்து ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இந்த எண்டமிக் ஒரு கிராப் பற்றி கொஸ்டின் வரும்போது என்ன கேட்டிருக்காங்க, அது எங்கே எண்டமிக்கு, அது ராபியா காரிஃபா, அதுக்கு என்ன கிளைமேட் தேவை, என்ன டெம்பரேச்சர் தேவை, என்ன சாயில் தேவை, இதெல்லாம் தான் படிக்கணும். சரியா? பட் இட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு. இது கிளைமேட் கண்டிஷன்ஸ் என்ன வேணும், 20 to 35 degrees தேவை, ஹியூமிடிட்டி வந்து 50 to 90% தேவை, இட் நீட்ஸ் ஹியூமிடிட்டி. ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 100 to 250 டெசிடியஸ் ரீஜன்ஸ்லேயும் அது வளரும். ஸ்மூத் லோமி சாயில், பீகாரில் வளர்க்குதுன்னா லோமி சாயிலாக தான் இருக்கும், ஏன்னா காஞ்சட்டிக் பிளெயின்ஸில் இருக்கிற ரீஜன். ஸோ பீகார் கான்ட்ரிபியூட்ஸ் 90% ஆஃப் மக்னா ப்ரொடக்ஷன். அது பீகார்லேயும் எந்த ரீஜன்னா மிதிலாஞ்சல் ரீஜன். மிதிலாஞ்சல் ரீஜன்னா என்ன? சீதா. நீங்கள் கல்ச்சுரலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அயோத்தியா வந்து ராமர் உடைய இடம்னா, மித்திலானா சீதா பிறந்த இடம். ஸோ மிதிலாஞ்சல் ரீஜன். அவுட் சைட் பீகார் த கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் இந்த ஸ்மால் குவான்டிட்டி. ஸோ பீகாரில் தான் வந்து 90%, அதை தாண்டி அசாம், மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா. இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்லி இன் பீகார் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா வந்து 2/3 ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் பீகார்னு இருக்கும். பட் 2/3 கிடையாது, 90. ஸோ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? இப்படி தான் உங்களால் கேட்க முடியும். மிச்ச ரீஜன்ஸ்லையும் வளருது. அண்ட் வெளிநாடுகளில் நேபாள், பங்களாதேஷ், சைனா, ஜப்பான், கொரியா, இங்கேயும் வந்து மக்னா வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. கொரியாலையும் இருக்கான், கொரியன் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நேபாள் கொரியன் சீரீஸை சாப்பிடுவாங்களா?
மக்னாவை அந்த கொரியன் சீரிஸ் பார்த்துட்டு கொரியன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க நிறைய பேர் அந்த மாதிரி. ஸோ சீட்ஸ் ஆர் சோன் இன் ஸ்டாண்டிங் வாட்டர் பாடிஸ் சச் அஸ் பாண்ட்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் இது வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா தார்பங்கா அண்ட் மதுபானி பெல்ட்டு, அப்புறமா வந்து சுப்பால் அண்ட் கிஷன்கஞ்ச் பெல்ட் அப்படிங்கிற இந்த 2 பெல்ட்டில் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நோட் பண்ணிக்கோங்க. 2மே பீகாரில் தான் இருக்குது. தார்பங்கா, மதுபானி, சுப்பால் அண்ட் கிஷன்கஞ்ச். மக்னா இஸ் அ ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ ரெகக்னைஸ் அண்டர் 1 district 1 ப்ராடக்ட் இருக்குது. இதில் மிथिला மக்னாவை நம்ம GI டேகும் கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி டர்மரிக்கு ஒரு 6 டர்மரிக் கொடுத்துருந்தோம்ல, அந்த மாதிரி இதுக்கு வந்து GI டேகை கொடுத்துருக்கோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, இதுதான் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க. சூப்பர் ஃபுட்டுனா என்ன அப்படின்னா அந்த ஒரு ஃபுட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம மில்லட்ஸ் வந்து சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மல்டிபிள் நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஃபுட்டு. ஸோ ஹை ஃபைபர் கண்டென்ட், நிறைய ஃபைபர் இருக்குது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் குளுக்கோஸ் லெவல், ஸோ அதனால் சுகர் வராது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். ஹை கிளைசமிக் ஃபுட் சாப்பிட்டா தான் டயபெட்டிஸ் வரும். ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அண்ட் ஃபோட்டோகெமிக்கல் கான்ஸ்டிடியூன்ஸ். இட் கண்டெய்ன்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்னா ஃபேட் ரொம்ப கம்மி, ஆனால் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கான். இதுதான் முக்கியம். இட் ப்ரிவென்ட்ஸ் ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர், ஹை கால்சியம் கண்டென்ட், நாமினல் சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது நல்லது, அதனால் போன்ஸ்க்கும் மசிலுக்கும் நல்லதான். லோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் அண்ட் ஹை அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் இருக்கான். ஸோ சோடியம் கம்மியாக பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதயத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் மக்னா சாப்பிடுங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, கொஞ்சம் சீப் ஆச்சுன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த போர்டு வந்துச்சுன்னா அதோட ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது அதோட எய்ம். ஸோ செகண்ட் இன்ஜின். ஸோ புரிஞ்சிச்சா, ஒரு கிராப் படித்தா இப்படி தான் படிக்கணும். இதே மாடலில் நான் லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் டர்மரிக்கு நடத்தினேன், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த வருஷம் மக்னாக்கு நடத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த 3 பல்சஸ்க்கும் படித்து வச்சுக்கோங்க. இதே மாடலில் படிங்க, சரியா? ஸோ அடுத்து வந்து MSME, 2வது இன்ஜின். நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து மொத்தம் 4 இன்ஜின். அதில் முதல் இன்ஜின் அக்ரிகல்ச்சர். ஸோ MSMEஸில் வந்து இந்த டுவார்ஃப் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னென்னா MSMEயோட லெவல் வந்து 250 crore. ஸோ 250 crore மேலே போச்சுன்னா அவங்க லார்ஜ் இண்டஸ்ட்ரி. ஸோ டேர்ன் ஓவர் லிமிட் நம்ம 250 crore அப்படின்னு வச்சுருக்கிறதுனால MSMEயாக இருக்கிறப்ப நிறைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். நம்ம 250 crore டேர்ன் ஓவருக்கு மேலே போயிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாருமே அந்த 250லேருந்து தாண்டாமல் வாலண்டரி டுவார்ஃபிசமில் இருக்காங்க. ஸோ அப்போது இந்தியாவுடைய ஒரு கம்பெனி MSMEயாக இருந்து லார்ஜாக மாறி பெருசாக இருப்போ தான் நாடு வளரும். ஸோ அப்போ அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம செயல்பட விடுவோம். அவங்களுக்கு இருக்க அந்த இன்செக்யூரிட்டிஸ் போயிட்டு ஃப்ளெக்சிபிளாக ஃப்ரீயாக அவங்க செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெஃபினேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ MSME டெஃபினேஷன் ஹஸ் பீன் அப்கிரேடட் இன் தி கரண்ட் பட்ஜெட். கரண்ட்லி ஓவர் 1 crore. நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேயே அதை தான் போட்டேன், அதே ஸ்லைடு தான், பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இப்போ பட்ஜெட்டில் பொதுவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்ல. ஓவர் 1 crore MSMEs இந்தியாவில் இருக்குது. 7.5 crore people are working in this MSME. 36% of our manufacturing and 45% of our exports MSMEs-லேருந்து தான் வருது. So to help them achieve higher efficiencies of scale, ஸோ எக்கனாமி ஆஃப் ஸ்கேலை பூஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ 500 crore டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்க இன்னும் லார்ஜ் ஆகலாம், இன்னும் லார்ஜ் ஆகி நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட மெயின். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்கேலை கொண்டு வந்து டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்காக தே ஆர் இன்க்ரீஸிங் தி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேர்ன் ஓவர் லிமிட். இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை வந்து 2.5 டைம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டேர்ன் ஓவர் லிமிட்டை வந்து 2 டைம்ஸாக டபுள் ஆக்கியிருக்காங்க. ஸோ 250லேருந்து 500 டபுள் ஆக்கியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை 2.5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1, 10, 15 இருந்ததை 2.5 டைம்ஸ் 2.5, 25, 125 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட். எல்லாம் வந்து 2.5 மடங்கு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டேர்ன் ஓவர் வந்து 550, 250 அப்படின்னு இருக்கிறத வந்து 10, 100, 500. ஸோ அப்போது மீடியம் என்டர்பிரைஸ்னால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 125 crore அண்ட் டேர்ன் ஓவர் ஆஃப் 500 crore அப்படிங்கிறது தான் வி ஆர் சீயிங். ஸோ இதுதான் வந்து MSMEயோட நியூ அப்டேட்டட் டெஃபினேஷன். ஓல்டு டெஃபினேஷன் அப்டேட் ஆன பிறகு பழைய நம்பர்ஸ் கொடுத்து 2 ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க.
ஞாபகம் இருக்கா? ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எம்எஸ்எம்இயோட டர்ன் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆல் லோன் கிவன் டு எம்எஸ்எம்இ இஸ் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆல் லோனை நம்ம எடுத்துக்கலாமா வேணாமான்னு எக்ஸாம் ஹாலில் ஒரு 3 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். 3 நிமிஷம் போல் நான் இதுக்கு சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் 3 நிமிஷம்லாம் கொடுக்கக்கூடாது, ட்ராஜடி அது, சரியா? ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தால் அடுத்ததுக்கு போயிடணும். அதுக்காக எல்லாத்துக்கும் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே போகக்கூடாது, சரியா? ஸோ ஜம்பிங் பிஹேவியரும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னா, லைக் கீழே வந்து ஆல் லோன்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பிஐபி ரெஃபரன்ஸ் அதுக்கு இருக்குது. ஆல் லோன்ஸ் கிவன் டு எம்எஸ்எம்இ இஸ் பிஎஸ்எல் அப்படின்னு பிஐபியில் ஒரு லைன் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கொஸ்டினை கரெக்ட் அப்படின்னு தான். ஸோ அதுலேருந்து அவன் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ்னால் சிம்பிளாக யோசிங்க அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எம்எஸ்எம்இயோடைய டர்ன் ஓவர் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து வி ஆர் ஸ்டடிங் ஹியர். ஸோ இதை தாண்டி வந்து கிரெடிட் கேரண்டி லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எம்எஸ்எம்இயில் நம்ம கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஒன்று இருக்குது. ஸோ கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து ஆல்ரெடி முத்ரா ஸ்கீம்ஸ்க்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேண்டமிக் அப்புறம் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணி பேண்டமிக்லேருந்து எம்எஸ்எம்இயை ரெக்கவர் பண்ணுறதுக்காக கிரெடிட் கேரண்டி கொடுத்தாங்கல்ல, அந்த கிரெடிட் கேரண்டி லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிமிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து கரண்ட்டாக வந்து 5 lakh கிரெடிட் கேரண்டி, 5 lakh வரைக்கும் லோன் வாங்கினா கிரெடிட் கேரண்டி இருக்கிறத 10 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் வந்து 10 lakhs வரைக்கும் வாங்கின லோனுக்கு இருந்த கிரெடிட் கேரண்டி நாட் லேக்ஸ், இட்ஸ் க்ரோர்ஸ். 5 crore வரைக்கும் வாங்கின லோன் வரைக்கும் கிரெடிட் கேரண்டி இருக்கிறத 10 crore வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து 10 crore வரைக்கும் இருந்த லோன்ஸை 20 crore வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற எம்எஸ்எம்இயோடைய லிமிட் வந்து 20 crore வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ 20 கோடி வரைக்கும் அவங்க லோன் வாங்கினா அதுக்கு கிரெடிட் கேரண்டி கவர்மெண்ட் கொடுக்கும். இதுதான் வந்து அதோட மீனிங். உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிரெடிட் கேரண்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில். அது தெரிஞ்சால் போதும். நம்ம இதுக்கு பேக்ரவுண்டில் படிக்க வேண்டிய ஸ்கீம் என்னதுன்னா, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். இதுலேயே வந்து 1.0, 2.0ன்னு வந்து 4.0 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் பற்றி படிங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்லாம் இருக்குது. இட்ஸ் a very very important scheme launch for MSME. இதை பற்றி படிங்க. 4 வருஷமாக நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வரமாட்டேங்குது. இந்த வருஷம் வரும், சரியா? வந்தால் நல்லாயிருக்கும். ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஒன்றா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுனா என்ன? மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி ஒரு ஃபண்ட். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பார்த்துருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே ஒர்க் ஆகிற ஒரு ஃபண்டு ஃபார் வேறு டிஃப்ரெண்ட் பர்பஸ். அதை தான் ஏஐஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன இருக்கும்? நிறைய பேர்கிட்ட வந்து பணம் வாங்கி ஒரு கேபிட்டலை ரெடி பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வாங்கி திரும்ப இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் திரும்ப கொடுப்பாங்க. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஐடியா. ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக்கில் பண்ணால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், டெட்டில் பண்ணால் டெட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ கான்செப்ட் நிறைய பேர்ட்டு வந்து பணம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்து நிறைய பேர் கொடுக்குறது அப்படிங்கிற இந்த மெக்கானிசமை பயன்படுத்தி வேறு டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து உருவாக்குவாங்க. ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், எல்லாம் இதே ஐடியா தான். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு புது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து எம்எஸ்எம்இயோடைய டெக்னாலஜி அப்கிரேடேஷனுக்காக கவர்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் 10,000 கோடி வர்த்தில் ஆல்ரெடி வந்து 2 years பேக் பட்ஜெட்டில் ஒரு 10,000 crore ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து திரும்ப இன்னொரு 10,000 crore ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மிஷன் ஃபார் க்ளீன் டெக் மேனுஃபேக்சரிங். ஸோ க்ளீன் டெக் மேனுஃபேக்சரிங்னா ரெனியூபிள் எனர்ஜி, ஸோ க்ளீன் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த ஸ்கீம் வந்து மிஷன் ஃபார் க்ளீன் டெக் மேனுஃபேக்சரிங்கில் வில் எய்ம் டு இம்ப்ரூவ் தி டொமஸ்டிக் வேல்யூ எடிஷன்ஸ். ஸோ இந்தியாவுடைய அடுத்து எனர்ஜி டிரான்சிஷன். ஓகே, எனர்ஜி டிரான்சிஷனுக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராட்னி எல்லாம் ஓகேல. ஸோ எனர்ஜி டிரான்சிஷனுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, சோலாரு, இ வெஹிக்கிள்ஸ் அதோடைய பேட்டரிஸு, அப்புறமா வந்து இ வெஹிக்கிள்ஸ் ஓடணுன்னா அதில் தேவைப்படுற மோட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ். ஒரு வண்டியில் வந்து மோட்டர் தானே இருக்குது, பேட்டரியிலேருந்து கரண்ட் வந்து மோட்டர் தான் சுற்றுது. ஸோ அப்போது இ வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற மோட்டர்ஸை இந்தியாவில் தயாரிக்கணும். அதுதான் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங். இப்போது ஐசி இன்ஜின் கிடையாது. ஸோ அதுக்கு தேவைப்படுற பேட்டரி, அதுக்கு தேவைப்படுற சோலார் போட்டோவோல்டாயிக் செல்ஸ். அண்ட் ஃபைனலாக என்ன இருக்குது? எலக்ட்ரோலைசர் எதுக்கு? எந்த மிஷனுக்காக? க்ரீன் ஹைட்ரோஜன் மிஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணி ஹைட்ரோஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவில் ஹைட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணால் யூனிட் எலக்ட்ரோலைசர்னா என்ன? தண்ணியில் கரண்ட்டை பாஸ் பண்ணி ஹைட்ரோஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிறது.
ஸோ பிரித்து ஹைட்ரோஜனை ஜென்ரேட் பண்ணுறது. அது ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து பண்ணால் அதுக்கு பேர் க்ரீன் ஹைட்ரோஜன். அந்த எலக்ட்ரோலைசர் வந்து இப்போ டோட்டலி வி ஆர் டிபெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனா. சைனா இஸ் எ லீடிங் பிளேயர். அதில் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் சைனா தான் லீடர். ஸோ அப்போ இது எல்லாமே சைனா மேலே டிபெண்டன்சி இருக்குன்னு தான் எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம். எக்கனாமிக் சர்வேல என்ன பண்ணோம், இதெல்லாம் இந்தியாவில் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு மிஷன். உங்களுக்கு புரியுதா? பட்ஜெட்டில் சொன்ன இஷ்யூக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. அதுதான் எக்கனாமிக் சர்வேல இஷ்யூ சொல்லுவாங்க, அதுக்கான ஸ்கீம்ஸ் தான் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த பட்ஜெட்க்கு எக்கனாமிக் சர்வேக்குள்ளே இருக்க லிங்க். ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் கிரிட் ஸ்கேல் பேட்டரி. கிரிட் ஸ்கேல் பேட்டரிஸ் எதுக்கு? சாதாரண வெஹிக்கிள்ஸ்க்கு போகிறது சின்ன பேட்டரி. கிரிட் ஸ்கேல் பேட்டரினா என்ன அப்படின்னா, ஒரு லார்ஜ் சோலார் பவர் பிளான்ட் இருக்குது. அந்த சோலார் பவர் பிளான்ட் வந்து இன்டர்மிட்டண்ட்டாக இருக்குது, நம்ம கிரிட் சப்ளைக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அந்த சோலார் பவர் பிளான்ட்டில் இருக்கிற கரண்ட்டை வந்து நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் ஸ்டோர் பண்ணி வச்சாதான் கிரிட்டுக்கு கொடுக்க முடியும். நம்ம சோலார் ரெனியூபிளில் இருக்க பிரச்சனையே என்ன, கிரிட்டில் அவங்களால 24 ஹவர்ஸ் சப்ளை பண்ண முடியாது. ஸோ கிரிட்டில் 24 ஹவர்ஸ் கொடுக்கணும்னா பேட்டரி தேவை. ஸோ அந்த பேட்டரிலாம் பெரிய பேட்டரியாக இருக்கணும். அந்த பேட்டரி டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆத்ம நிர்பர் பாரத் கீழே கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வி ஆர் சீயிங். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்னலாம் எம்எஸ்எம்இக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஸ்கீம் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ ஸ்டாண்டப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்து உமன், எஸ்சி, எஸ்டி அண்ட் வல்னரபிள் செக்ஷன்ஸ் சேர்ந்தவங்க வென் தே ஆர் ஸ்டார்டிங் ஆண்டர்பிரினர்ஷிப் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியானா ஃபார் ஆல், ஸ்டாண்டப் இந்தியானா ஸ்பெசிஃபிக். ஸோ ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமை அப்கிரேட் பண்ணுறாங்க. அப்கிரேட் பண்ணி புதுசாக ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. 5 lakh ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ் இன்க்ளூடிங் உமன், ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்காக ஒரு நியூ ஸ்கீம் வில் பி லான்ச் டு ப்ரொவைட் லோன்ஸ் அப் டு 2 crores. ஸ்டார்ட் அப் இந்தியாவில் 1 crore வரைக்கும் லோன் தராங்க. 1 crore. ஸோ அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணுறதுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் 5 yearsக்கு. ஸோ ஸ்டாண்டப் இந்தியாவை அப்கிரேட் பண்ணி புது ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத வி ஆர் சீயிங். நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனையும் லான்ச் பண்ண போகிறோம். க்ளீன் டெக் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷனை வந்து லான்ச் பண்ணி க்ளீன் டெக் மேனுஃபேக்சரிங்கை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இது நம்பர் 1. ஜென்ரலாக மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படின்னே ஒன்று லான்ச் பண்ணி மேனுஃபேக்சரிங்கை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் மிஷன் வந்து ஏன் பண்ணுறோம்? இப்போ நம்ம எக்கனாமிக் சர்வேல தான் சொன்னோம், லோக்கல் ப்ரைவேட் செக்டர் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரிஃபார்ம்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து தே ஆர் லான்ச்சிங் அ மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை குறைக்கணும். இதான் எக்கனாமிக் சர்வேல நம்ம பார்த்தோம். ஃபியூச்சர் ரெடி ஒர்க் ஃபோர்ஸ் ஃபார் இன் டிமாண்ட் ஜாப்ஸ். ஸோ ஃபியூச்சரில் மேனுஃபேக்சரிங் தேவைப்படுற அந்த ஜாப்ஸுக்கு நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணுற ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்கணும். அதில் எம்எஸ்எம்இ இன்கார்பரேட் பண்ணணும். அவைலபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜி, அவங்க டெக்னாலஜி கொடுத்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு க்ளீன் டெக் மேனுஃபேக்சரிங் அண்ட் கிளைமேட் ஃப்ரெண்ட்லி டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் மிஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2023 பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பாலிசி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 மாதத்தில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இதுக்கு ஒரு மிஷன் லான்ச் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு மிஷன் லான்ச் பண்ண போகிறோம். இப்போ நேஷ்னல் யூரியா மிஷன் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன், நேஷ்னல் க்ளீன் டெக் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படின்னு ஒன்று வரும். மிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணணும்னு விருப்பப்படுதோ அந்த ஐடியாஸ் அதில் இருக்கும். அதுக்கு ஒரு கோல் இருக்கும், இதுக்குள்ளே ரீச் பண்ணணும்னு. அந்த மிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஸ்கீம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு மிஷன் வரும், மிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மிஷன் இல்லை பாலிசி வரும், இந்த மிஷன் அண்ட் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் வரும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டர். ஸோ மெஷர்ஸ் ஃபார் லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ். ஸோ லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணணும் மேனுஃபேக்சரிங். ஸோ செகண்ட் இன்ஜின் வந்து எம்எஸ்எம்இ அண்ட் மேக் இன் இந்தியா தானே. ஸோ செகண்ட் இன்ஜினோட மெயினேயுமே எம்எஸ்எம்இ மேக் இன் இந்தியா தான். ஸோ அப்போது லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ் என்னென்னவோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணால் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ நம்ம வெறும் மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங்கை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதில் ஒரு மெயின் ஏரியா தான் ஃபுட்வேர் அண்ட் லெதர். ஸோ ஃபுட்வேர் அண்ட் லெதர் தான் லேபர் இன்டென்சிவ், அதுக்கு ஸ்கீம் கொண்டு வாங்க அப்படின்னு எந்த எக்கனாமிக் சர்வேல சொன்னாங்கன்னா 2019-20 எக்கனாமிக் சர்வேல சொன்னாங்க. இந்தியாவில் நீங்கள் அடுத்து மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃபுட்வேர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுதான் லேபர் இன்டென்சிவ். அண்ட் அது ஜிடிபியும் கான்ட்ரிபியூட் பண்ணோம், லேபர் இன்டென்சிவாக இருக்கும், எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஃபுட்வேர் அண்ட் லெதர் செக்டர் ஸ்கீம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபெசிலிட்டேட் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு 22 லட்சம் பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணி 4 lakh crore டேர்ன் ஓவரில் வரா மாதிரி 1.1 lakh crore எக்ஸ்போர்ட்ஸ் வரா மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவங்க ஃபோக்கஸ் வந்து டாய் செக்டர்ஸ். டாயில் வந்து வி ஆர் டிபெண்ட் அகெயின் இம்போர்ட் ஃப்ரம் சைனா.
இந்தியா கிட்ட இருக்கிற இண்டிஜினஸ் டாய்ஸே அவ்வளோ ரிச்சாக இருக்குது. நம்ம ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு டாய்ஸ் இருக்குது. எட்டிக்கோ பக்கா டாய்ஸ். இப்போ கர்நாடகா டாய்ஸ் ஒன்று நான் அன்றைக்கி போட்டிருந்தேன், பேர் மறந்துட்டேன். சென்னப்பட்னா டாய்ஸ். நம்ம ஊர் தஞ்சாவூர் டாய்ஸ். இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்குது. நம்ம ஊரில் வேறு என்ன டாய்ஸ் இருக்குது? பல்லாங்குழி இன் வட்டம் பார்த்தேன். யா, ஒற்றை நாணயம். அதுதான் யா. ஸோ இந்த மாதிரி வந்து டாய் செக்டரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் கிளஸ்டர்ஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கிளஸ்டர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த டாய் மேனுஃபேக்சரிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் தான் இன்டென்சிஃபைடாக பண்ணுவாங்க. சென்னப்பட்டினாங்கிற ஊரில் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அந்த டாய்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கிளஸ்டர்ஸ். அங்கே இருக்கிற எல்லா மேனுஃபேக்சர்ஸையும் ஒன்று சேர்த்து ஒரு கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அதில் டெக்னாலஜியை கொண்டு வரணும். அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இஸ் அ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர். இதுக்கு எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்கள். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று பீகாரில் லான்ச் பண்ணுறாங்க. 2. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபுட். பீகார் நீங்கள் இப்படி தப்பாக ஏன் சிரிக்கிறீங்க? பீகார் வந்து டெவலப்மெண்ட்டில் பின்தங்கிய ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டுக்கு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி அங்கே டெவலப்மெண்ட் கொடுக்குறதா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். சரியா? அதுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் ஈக்விட்டி. இன்டர்வியூ சீசனில் இப்படி தான் பேசணும். ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது? தஞ்சாவூரில் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் இருக்குது, தஞ்சாவூரில் தான் இருக்குது. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங்கிறது நம்ம ஊரில் இருக்குது. இது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ ஃபுட் டெக்னாலஜினா ஃபுட் ரிலேட்டடாக புதுசாக டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. லைக் குக்கிங்கில் குலினரி டெக்னாலஜி. ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குக் வித் கோமான்லாம் பார்த்தீங்கன்னா ஊசியெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. என்னடா பண்ணுறீங்க, சமைக்க சொன்னால் என்னென்னமோ பண்ணுறீங்களேன்னு. ஸோ மிஷின்லாம் கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணுவாங்களா, அந்த மாதிரி டெக்னாலஜிஸ். அப்புறமா வந்து அடுத்து வந்து நம்ம ஃபுட் ப்ராசஸிங் ரிலேட்டட் டெக்னாலஜினா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் அந்த மாடர்ன் டெக்னாலஜிஸை கொண்டு வருது. ஸோ அதுதான் வந்து we are seeing here. Significant enhancement of credit availability, ஓகே, guarantee cover, அதை பூஸ்ட் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் தான் வந்து பட்ஜெட்டில் இருந்த அதர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ 3வது இன்ஜின். இப்போ நம்ம 3வது இன்ஜின்குள்ளே போகிறோம். இன்வெஸ்டிங் இன் பீப்புள். ஸோ இந்த இன்வெஸ்டிங் 3வது இன்ஜின் கொஞ்சம் பெருசு. ஏன்னா நாங்கள் 3 பேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இன்வெஸ்டிங் இன் பீப்புள், இன்வெஸ்டிங் இன் எக்கானமி, இன்வெஸ்டிங் இன் இனோவேஷன்ஸ் அப்படின்னு 3 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத we are going to see. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்டிங் இன் பீப்புள், மக்களில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து அப்பாராவ் வந்து சொல்கிறார், மக்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸோ அதுதான் வந்து மெயின். இதுக்கு தான் ஒரு திருக்குறளையும் கோட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பட்ஜெட்டில். அதாவது மக்கள் எப்படியோ மன்னனும் அப்படி தான் அப்படின்னு ஒரு குறள். டக்குன்னு அது ஞாபகம் வரல. இந்த பட்ஜெட்டில் ஒரு திருக்குறள் இருந்துச்சு. ஓகே, அது என்னங்கிறது நான் இன்றைக்கி குரூப்பில் போடுறேன். நான் இந்த மாதிரி குரூப்பில் போடுறேன்னு சொல்கிறேன்ல, ஆனால் எதுவுமே நான் போடுறதில்ல. அதை நோட் பண்ணிங்களா? ஏன்னா நான் மறந்துடுறேன். யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்தினால, சார் இன்னைக்கு குரூப்பில் போடுறேன் நீங்களே போட்டிங்களா, நான் இமீடியட்லி போட போகிறேன். இந்த மாதிரி நான் ஒரு 10 வாட்டி சொல்லிவிட்டேன் இன்னைக்கு குரூப்பில் போடுறேன் அப்படின்னு. ஆனால் நான் ஒன்றாவது போட்டேன்னா போடல. அப்போ என்னை அக்கௌண்டபிளாக ஆக்குறது யார்? பீப்புள், நீங்கள் தான். மெசேஜ் அனுப்பி சார் குரூப்பில் போடுறேன்னு சொன்னீங்களே போடுங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க, நான் போட்டுடுறேன். சரியா? இன்றைக்கி என்னென்ன போட போகிறீங்க? திருக்குறளை போட சொன்னீங்க. ஓகே, போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்வெஸ்டிங் இன் பீப்புளில் வந்து we are going to see about சாக்ஷம் அண்ட் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0. ஸோ ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்க ஸ்கீம். இப்போது என்னென்னா இந்த ஸ்கீமுங்கிறது ஆல்ரெடி சாக்ஷம் அங்கன்வாடி போஷான் 2.0 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டஸ் படிக்க வேண்டிய ஒரு ஸ்கீம் எது அப்படின்னா இதுதான். ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஃபார் யார்? நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஃபார் லாக்டேட்டிங் மதர்ஸ், ஃபார் ப்ரெக்னென்ட் உமன், அடோலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஸோ ஃபஸ்ட்டு சில்ட்ரன், அப்புறம் ப்ரெக்னென்ட் மதர்ஸ், அப்புறம் லாக்டேட்டிங் உமன், அப்புறம் அடோலசன்ட் கேர்ள்ஸ். இவங்க 4 பேருமே கவர் பண்ணுறோம். இந்த 4 பேர் தான் நியூட்ரிஷன் அதிகமாக தேவைப்படுற செக்டர்ஸ். ஸோ அப்போ இந்த 4 பேருக்குமே நியூட்ரிஷன் கொடுக்குற எல்லா ஸ்கீமையும் ஒன்று சேர்த்துட்டோம். அதுதான் சாக்ஷம் அங்கன்வாடி. ஸோ சில்ட்ரனுக்கும் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் ஆல்ரெடி போஷான் கொடுக்குற ஸ்கீம்ஸ் தான் வந்து அங்கன்வாடியில் ஐசிடிஎஸ் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் தான் வந்து அதை வந்து இப்போ இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் இதோட பட்ஜெட்ரி அலோகேஷன் வில் பி என்ஹான்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் கீழே போய் பார்க்குறப்போ தான் தெரியுது. அது வந்து ஒரு 200 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ 200 கோடி இன்க்ரீஸ் பண்ணதெல்லாம் இன்க்ரீஸ் கிடையாது, அது வந்து ஆனுவல் இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டில் இன்ஃப்ளேஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வந்து இண்டோ அனாலிசிஸ். இப்போ பட்ஜெட் அன்றைக்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 24 எடிட்டோரியல் வந்துச்சுல, அதில் ஒரு 4 எடிட்டோரியலில் இதை பற்றி பேசியிருந்தாங்க. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணீங்கிறத அனெக்சரில் பின்னாடி இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் குட்டியாக கொடுக்குறீங்க. அதில் ஒரு 400 கோடியோ 300 கோடியோ ஏற்றிருக்காங்க. ஸோ அது இன்க்ரீஸே கிடையாது. நம்ம 1000 crores பேசிக்கிட்டு இருக்கும்போது இட்ஸ் நாட் அ சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ். சரி, அடுத்த 5 வருஷத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு மோர் தென் 8 crore சில்ட்ரன் ஆல்ரெடி. இப்போ இந்த இதையே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று இந்த ஸ்கீம் பற்றி போய் படிங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். இதில் ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த ஃபாலிக் ஆசிட் கொடுக்கறத பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பிவைக்யூவில். ஸோ ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து கால்சியம் கொடுக்கறது, சரியா கால்சியம்னு தப்பாக இருக்கும், அயனுக்கு கொடுக்கறது, அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ 8 crore children, 1 crore pregnant women, lactating mothers and 20 lakh adolescent girlsக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட் ரீஜனில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படின்னு 50,000 புது லேப்ஸ். ஆல்ரெடி அட்டல் டிங்கரிங் லேப்ஸுங்கிறது எய்மில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அட்டல் இனோவேஷன் மிஷனில் ஸ்கூல்ஸில் இனோவேஷன் லேப்ஸை கொண்டு வரது தான் அட்டல் இனோவேஷன் மிஷன், விச் இஸ் another important scheme which you have to study. ஸோ அட்டல் இனோவேஷன் மிஷன் பற்றி படிங்க, நான் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணுவோம், நீத்தி ஆயோக் நடத்துகிறப்போ நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படிங்கிற இப்போ நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம்னா இதில் ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு லேப்ஸ் வந்து ஃப்ரான்டியர் டெக்னாலஜி லேப்ஸ் அப்படின்னு ஒன்று தான் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக ஃப்ரான்டியர் டெக்னாலஜி லேப்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து அதில் ஏஐக்கு பைத்தானுக்கு இதுக்கெலாம் சொல்லித்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 50,000 நியூ ஏடிஎல் வந்து நெக்ஸ்ட் 5 yearsல கவர்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க டு ஃபோக்கஸ் ஆன் கியூரியாசிட்டி, இனோவேஷன் அண்ட் ஃபோஸ்டர் சயின்டிஃபிக் டெம்பர் அமாங் யங் மைண்ட்ஸ். ஸோ மைண்ட்ஸ்குள்ளே சயின்டிஃபிக் டெம்பரையும் கியூரியாசிட்டியும் பூஸ்ட் பண்ணணும், அதுதான் வந்து மெயின் இந்த லேப்ஸோடது. நெக்ஸ்ட் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். நம்ம ஒரு டேட்டா பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? இன்டர்நெட்டே ஸ்கூலில் இல்லை. எப்போவுமே எக்கனாமிக் சர்வே நடத்துகிறப்பையும் பார்ப்போம், பாவர்ட்டி நடத்துகிறப்பையும் நான் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அப்போது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம இன்டர்நெட்டோடைய டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வித் கம்ப்யூட்டர், ஸ்கூல்ஸ் வித் இன்டர்நெட் அப்படின்னு 2 டேட்டா நம்ம பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா 53-55% தான் இருக்கும். அப்போ இன்னும் ஒரு 45% ஸ்கூலில் இன்டர்நெட்டும் கம்ப்யூட்டர்ஸும் இல்லை. ஸோ அதுக்கு தான் பாரத் நெட் கீழே அடுத்த நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, பாரத் நெட்டில் எல்லா வில்லேஜஸ்க்கும் ப்ராட்பேண்ட் கொண்டு போகணுங்கிறதுல இருக்குல்ல, அதில் எங்கே ப்ராட்பேண்ட் போகணுன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் அண்ட் பிஹெச்சி, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், ஆரம்ப சுகாதார நிலையம். ஸோ அங்கே 2த்துக்கும் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். ஏன்னா இப்போ நம்ம டெலிமெடிசன்லாம் வருதுல்ல, இப்போ நீ இ-சஞ்சீவனிலாம் லான்ச் பண்ணோன்னா இன்டர்நெட் தேவை. ஸோ அப்போ இன்டர்நெட்டே இல்லைனா இ-சஞ்சீவனி யாருக்கு? ஸோ அப்போது அதுக்கு இன்டர்நெட் கொடுக்கறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். பாஷானா வந்து லாங்குவேஜ், புஸ்தக்னா புக்கு. லாங்குவேஜ் புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ இந்தியாவில் இருக்கிற 22 லாங்குவேஜஸோடைய செகண்ட் லாங்குவேஜ் நம்ம ஸ்கூல் லெவல் புக்ஸ் படிக்கிறோம்ல, அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில், ரீடபிள் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணி கொடுக்க போகிறாங்களாம். ஸோ இது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி இருக்கேன்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, பட்டு தெரியல. நம்ம தமிழ் புக்ஸ் எல்லாம் இருக்குது ஆல்ரெடி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் டிஎன் ஸ்கூல் புக்ஸ் வெப்சைட்ஸில். ஸோ டு ப்ரொவைட் டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் புக்ஸ் ஃபார் ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன். தமிழ்நாடு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு யோசிக்கக்கூடாது, ரூல் நம்பர் 1 சரியா மாற்று. ஸோ ப்ரொவைட் டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் புக்ஸ் ஃபார் ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஓகே. ஸோ 5 நேஷ்னல் சென்டர்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்கில்லிங். ஓகே, நேஷ்னல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்கில்லிங், அதை வந்து 5 நேஷ்னல் சென்டர்ஸை நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங்கில் வந்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ இந்த மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு வருதுன்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு சென்டர் ஆரம்பித்து அங்கே தி பெஸ்ட்டு எல்லா விதமான அப்கிரேடட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அங்கே கொண்டு வருவாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் குவாண்டம் டெக்னாலஜி, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் குவாண்டம் டெக்னாலஜினா என்ன அப்படின்னா, குவாண்டம் டெக்னாலஜி ரிலேட்டடான ரிசர்ச் பண்ணுறதுக்கும், அங்கே ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து டேட்டா எடுக்கணும், அதர் ஸ்காலர்லி ஜேர்னல்ஸை வந்து ரெஃபர் பண்ணணும். காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நீங்கள் குவாண்டம் டெக்னாலஜி பற்றி ரிசர்ச் பண்ணணும்னா உங்கள் காலேஜ் லேப்லேயோ யூனிவர்சிட்டி லேப்லேயோ அதுக்கான மிஷின் இருக்காது. ஸோ அந்த மிஷின்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் அப்போ அதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே போய்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கான காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்குமா, யார் அதில் ப்ராஜெக்ட் பண்ணனாலும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பண்ணும். ஸோ 5 நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங்காக நம்ம கொண்டு வரோம். எதுக்காக கொண்டு வரோம்னா, குளோபல் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப். நம்மளோட யூத்தை வந்து
மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் வேர்ல்ட் பேஸ்டு மேனுஃபேக்சரிங். ஸோ ஃபியூச்சர் வரக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் செக்டருக்காக என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அந்த ஸ்கில்ஸை கொண்டு வரதுக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் கொண்டு வரும். ஸோ இங்கே என்ன மாதிரி ஸ்கில்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபியூச்சர் மேனுஃபேக்சரிங்க்கு தேவைப்படுற ஸ்கில். இப்போ தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பாலிசியில் பார்த்தோம் ஃபியூச்சரிஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸை கொண்டு வரோன்னு. அதுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 சென்டர்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டில் வரப்போகுது, பீகாரில் ஒன்று, ஆந்திராவில் ஒன்று, அப்புறம் 3 ஸ்டேட் என்னங்கிறது முடிவு பண்ணுவாங்க. ஸோ குஜராத்தில் ஒன்று, உத்தரப்பிரதேஷில் ஒன்று, அப்புறம் மத்திய பிரதேஷில் ஒன்று இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த 5 ஸ்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஐடி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐஐடி இப்போ கரண்ட்டாக 23 ஐஐடி இருக்குது. இதில் வந்து நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்ஸை வந்து டபுள் பண்ணியிருக்கோம். 2014 நம்பர் ஆஃப் ஐஐடி சீட்ஸ் அப்படிங்கிறது 65,000 இருந்தது. இப்போது 1.35 லேக்காக டபுள் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது அடிஷ்னலாக இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு 6,500 புது சீட்ஸை வந்து உருவாக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு எக்ஸிஸ்டிங் ஐஐடி லாஸ்ட் 10 இயர்ஸில் கவர்மெண்ட் நிறைய ஐஐடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட புது புது ஊரில் புது புது ஐஐடிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐஐடி பாட்னா அந்த மாதிரியான ஐஐடிஸ். ஸோ அந்த மாதிரியான லாஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம அனௌன்ஸ் பண்ண ஐஐடிஸில் ஐஐடின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு ஐஐடியில் நம்ம டாப்பாக நினைக்கிறது ஐஐடி காரக்பூர், ஐஐடி டாப்பில் ஐஐடி மெட்ராஸ் தான் ஃபஸ்ட்டு. ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி காரக்பூர், ஐஐடி பாம்பே. இங்கே இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கானா இல்லை. பேருக்கு ஐஐடின்னு இருக்குது, ஒரு காலேஜாக இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங் டாப் 3 ஐஐடிஸ்ன்னு நம்ம சொல்கிற ஐஐடி சென்னையோ, ஐஐடி மெட்ராஸோ, இல்லை ஐஐடி பாம்பேவோ, இல்லை ஐஐடி காரக்பூரில் எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் அனௌன்ஸ் பண்ண இந்த குட்டி குட்டி ஐஐடிஸ்லையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து எதை பண்ண போகிறாங்கன்னா பாட்னா. ஐஐடி பாட்னாலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க 3. சரியா? பண்ணட்டும். ஏங்க அதெல்லாம் எண்ணி பார்க்குறீங்க? எண்ணி பார்த்து எதுவுமே செய்யக்கூடாது. சரியா? இப்போ யார் உங்களை என்ன சொன்னா? சரியா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ இன் எஜுகேஷன். ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ வந்து ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணியாச்சு. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஏஐன்னு ஜென்ரலாக லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ஏஐ இன் எஜுகேஷனுக்கு தனியாக லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏஐ இன் எஜுகேஷன்னா என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம். ஸோ எஜுகேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி ஒன்று சேர்க்கலாம், டீச்சர்ஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் ஃபார் டீச்சிங் எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம், அவங்க லேர்னிங் எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட சப்ஜெக்ட் லேர்னிங்க்கு எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம், அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அதில் இருக்க ரெடிமேட் ப்ராஜெக்ட்ஸ்னால அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டி அதுக்கு தேவைப்படுற பேக்ரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து அக்ரிகல்ச்சர், ஹெல்த் அண்ட் சஸ்டைனபிள் சிட்டிஸ்க்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை கொண்டு வந்துட்டோம். அதில் ஒரு புது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக ஏஐக்கு வந்து கொண்டு வர போகிறோம். அண்ட் மெடிக்கல் எஜுகேஷனில் 10,000 அடிஷ்னல் சீட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் சீட்ஸ் வில் பி ஆடட் இன் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறத அடுத்த 5 வருஷத்தில் 75,000 சீட்ஸை கொண்டு வர போகிறோம். அதில் இந்த வருஷத்துக்கு ஒரு 10,000 சீட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சும்மா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான், ஜென்ரலாக பார்த்துக்கலாம். நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில கீவேர்ட்ஸும், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது ஸ்கீம்ஸும் அது மட்டும் தான் நோட் பண்ணிக்கணும். டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். என்னதுன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம இந்தியாவிலே ஒரு 780 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கணுங்கிறது ஒரு டார்கெட். அது ஆல்ரெடி இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ஜிஹெச், அந்த எல்லா ஜிஹெச்லையும் ஒரு மெடிக்கல் காலேஜ் அட்டாச் ஆகிருக்கணுங்கிறது ஒரு எய்ம். எல்லா ஜிஹெச்லையும் இப்போ மெடிக்கல் காலேஜ் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அது எல்லாத்துக்கூடயும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரணுங்கிறது ஒரு எய்மு. இப்போது அங்கே கேன்சர் சென்டர்ஸையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 இயரில் 200 நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் இது வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வரப்போகுது. இந்த வருஷம் 200ல் அதை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுதான் இதோட ஐடியா. ஆல்ரெடி இப்போ சென்னையில் இருக்கிற ஜிஹெச்ல எல்லாம் கேன்சர் சென்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜிஹெச்லையும் கேன்சர் சென்டர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட ஏரியா. ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி காஸ்ட்லி. அது அஃபோர்டபுளாக கொடுக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். A scheme for socio-economic upliftment of urban workers will be implemented to help their income. ஸோ இது என்ன அப்படின்னா, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் மாதிரி இருக்குல்ல, அதை அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது we can understand. அர்பன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணி லைவ்லிஹுட்டை பெட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம்னா, ஆல்ரெடி நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் இருக்குது, மேபி அதை அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வநிதியில் 68 lakh ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்து ஆல்ரெடி பெனிஃபிட் ஆயிருக்காங்க. வாட் இஸ் ஸ்வநிதி? ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக 10,000 rupees லோன் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸ்வநிதி ஸ்கீம் படிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் அண்ட் ப்ரிலிம்ஸில் பெண்டிங்.
ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், பேண்டமிக்னால பாதிக்கப்பட்ட ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப் டு 10,000 ருபீஸ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அந்த லோன்ஸை வந்து அவங்க டைம்லி கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்குது. ஓகே, அப் டு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் தராங்க. ஸோ அதை டைம்லி கட்டிட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்குறாங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனோட கரெக்டாக அந்த லோனை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு 10,000 தருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்வநிதியில் இருக்கும். இதில் இன்னொரு காம்பனண்ட் என்ன அப்படின்னா, ஸோ அவங்க வந்து இப்போது அதை 12 மந்த்ஸில் கட்டணும். 12 மந்த்ஸில் கட்ட வேண்டியதை அட்வான்ஸ்டாக 8 மாதத்தையே கட்டி முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு கேஷ்பேக் தராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் ஸ்வநிதியை வந்து கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸை நம்ம பேண்டமிக் அப்போ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எம்எஸ்எம்ஏ சப்போர்ட் பண்ணுறது எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்வநிதி அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் இது வரைக்கும் 68 லட்சம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்து லோன்ஸ் வாங்கி பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தேவர் சேவ்டு ஃப்ரம் ஹை இன்ட்ரெஸ்ட் இன்ஃபார்மல் செக்டர் லோன்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதோட மீனிங் என்னென்னா, இந்த 10,000 நம்ம கொடுக்கலன்னா அவங்க யார்ட்டையா கந்து வட்டி தான் வாங்கியிருக்கணும், நம்ம கொடுத்து அவங்கள காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து ரீவேம்ப் பண்ணி இதில் வந்து என்ஹான்ஸ்டு லோன்ஸ் வந்து 10,000 அமௌண்ட்டை வந்து ஏற்ற போகிறாங்க. யூபிஐ லிங்க்டு கிரெடிட் கார்ட்ஸை கொடுக்கும். இப்போ கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி ஃபார்மர்ஸ்க்கு இருக்கோ, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு ஸ்கீமை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து ஸ்வநிதி கீழே சொன்ன ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட். 30,000 வரைக்கும் லிமிட் வச்சு ஒரு கிரெடிட் கார்டை கொண்டு வர போகிறோம் ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஓகே, கெப்பாசிட்டி பில்டிங் சப்போர்ட். நம்ம அண்ணனுக்கு சொல்லணும் அதை பற்றி, போய் டீ குடிக்கிறப்போ நான் ஒரு ஸ்கீம் வரப்போகுது கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அண்ணனுடைய நண்பர்கள்லாம் போய் சொல்லுங்கள் டீ குடிக்கிறோம். ஸோ 30,000 வரைக்கும் கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கொண்டு வரக்கணும்னா, கிக் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் ஈஸ்ராம் போர்ட்டலில் என்ரோல் பண்ணுங்கள். அப்படி ஈஸ்ராம் போர்ட்டலில் என்ரோல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸ்ராம் போர்ட்டலில் இருக்க ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸோட எனி கிக் ஒர்க்கர் இஃப் தே ஆர் என்ரோலிங் இந்த ஈஸ்ராம் போர்ட்டல் அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸும் கொடுக்க போகிறோம் ஆயுஷ்மான் பாரத் கீழே. ஸோ அப்போ ஆயுஷ்மான் பாரத் கீழே இருக்கிற மெடிக்கல் இன்சூரன்ஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ். போன வருஷம் பட்ஜெட்டில் இட் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு யார், ஓல்டேஜ் பீப்புள். ஓல்டேஜ் பீப்புளுக்கு வயவந்தனா அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இந்த வருஷம் வந்து கிக் ஒர்க்கர்ஸ்க்கு இன்ஷூர் பண்ணோம். இப்போ நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் பற்றி கொஸ்டின் வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இது இருக்கும், இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் டு ஆல் தி கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்ணணும். பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னால் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட் அதில் வேலை செய்கிறவங்களுக்கு. கிளியரா? ஸோ இது பீப்புள். இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் மக்களுக்காக, எஜுகேஷனுக்காகவும் ஹெல்த்துக்காகவும் பீப்புளுக்காகவும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வருஷம் இவங்களுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எக்கானமி. மூணாவது இன்ஜினோடைய செகண்ட் பார்ட் வந்து எக்கானமி. ஸோ பிபிபி அப்படிங்கிறதா நம்மளுடைய ஃபோக்கஸ். நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, 100 lakh crore அடுத்த 5 இயர்ஸில் பண்ணணும் அப்படின்னு 15 இயர்ஸ் டார்கெட் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 லட்சம் கோடி பண்ணணும். அந்த 100 லட்சம் கோடி பணத்தை ஜென்ரேட் பண்ணுறதுல ஃபுல்லாகவும் கவர்மெண்ட் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ரைவேட் 3 பேருமே சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ பிபிபி ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறைய பண்ண போகிறோம். ஏன்னா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கவர்மெண்ட்டாலே கட்ட முடியாது. ஸோ அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் மினிஸ்ட்ரிஸ் யார் யார், அது ரோடு, ரயில்வேஸு, சிவில் ஏவியேஷன் இவங்களாம் இருக்காங்களே, இந்த மாதிரி ஷிப்பிங், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் மினிஸ்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணோம், அடுத்த 3 வருஷத்துக்கு என்னென்னலாம் பிபிபி பண்ண போகிற அப்படிங்கிற லிஸ்ட்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் மினிஸ்ட்ரி வில் கம் அப் வித் a 3-year pipeline of project that will be implemented in the PPP mode. ஸோ அடுத்த 3 வருஷத்துக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டேட்ஸ் வில் பி என்கரேஜ் டு டூ ஸோ. அதே மாதிரி சென்ட்ரலோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மினிஸ்ட்ரி பிளான் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க. நீங்களும் அடுத்த 3 வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு லிஸ்ட்டு தாங்க. அந்த லிஸ்ட்டு வந்துருச்சுன்னா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோஆர்டினேட் பண்ணலாம் கட்டி சக்தி மூலமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் லான்ச் பண்ணும்போது. இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாப்ஃபிட் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் ஏஜென்சி, டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனை நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனில் ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நாப்ஃபிட்டுங்கிறது ஒரு ஏஜென்சி விச் இஸ் கோயிங் டு மொபிலைஸ் ஃபண்ட் ஃபார் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்.
இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டு வந்து இட்ஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் கைண்ட் ஆஃப் அ திங், ஒரு வெஞ்சர் கேபிட்டல் கைண்ட் ஆஃப் அ ஃபண்ட் விச் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் ஃபண்டிங் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட். இந்த ஃபண்டுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கவர்மெண்ட்டும் போட போகிறாங்க, ப்ரைவேட்டும் போட போகிறாங்க. ஸோ பிபிபி மோடில் இந்த ஃபண்டை உருவாக்குறாங்க. ஸோ அப்போது இந்த அடுத்த 3 வருஷத்துக்கான ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபண்டோட நாங்கள் லிங்க் பண்ணிவிடுவோம். லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபண்டிங் கொடுப்போம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் பட்ஜெட்லையும் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு காமன் தீம் என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்துறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் அதிகப்படுத்தாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் என்ன லான்ச் பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ 50 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து லான்ச் பண்ணாங்க. 50 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கடந்த 5 வருஷம் பட்ஜெட்லையும் இருக்குது. ஸோ அதோட ஐடியா என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னா. ஸோ அந்த லோனாக தான் தராங்க, கிராண்டாக கொடுக்கல. கிராண்டாக கொடுக்கறதுலாம் ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்துக்கும். ஸோ லோனாக கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பணத்தை எடுத்து லோனாக தராங்க. அது 50 வருஷம் லோன், 50 இயர்ஸ் லோன், விச் இஸ் அ வெரி வெரி சாஃப்ட் லோன். சாஃப்டஸ்ட் லோன் இது. ஏன் லோன்னா இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, நீ எவ்வளோ பணம் வாங்குறியோ அதை கட்டினா போதும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு எதுக்கு வட்டி போடணும், நம்மளாம் டீம் இந்தியாவில். ஸோ அதனால் வந்து 50 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் வந்து ஐம் கோயிங் டு கிவ் யூ. அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்ணுங்கள். அந்த பணத்துக்கு எவ்ரி இயர் வந்து 50,000 crore 50,000 crore அப்படின்னு ஆட் பண்ணிகிட்டே வராங்க. இந்த வருஷம் வந்து பட்ஜெட்ரி அலோகேஷனில் 1.5 lakh crore வந்து அலோகேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 28 ஸ்டேட்ஸும் இதை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அசட் மானிட்டைசேஷன் பிளான். ஸோ 2000 பேண்டமிக்கில் பட்ஜெட்டில் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனை லான்ச் பண்ணும்போது அசட் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு ஒரு பிளானை வந்து லான்ச் பண்ணாங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள 6 lakh crores வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை வந்து லான்ச் பண்ணாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த அசட் மானிட்டைசேஷன் பைப்லைன்னா என்ன அப்படின்னா, நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், 100 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். அதில் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணணும். அவ்வளோ செலவு பண்ணோன்னா பணம் தேவை. அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு தான் மானிட்டைசேஷன். ஸோ கவர்மெண்ட்டோடைய அசட்ஸ் எதெல்லாம் யூஸ் இல்லாமல் இருக்கோ அதிலெல்லாம் மானிட்டைஸ் பண்ணி பணத்தை திரட்டுங்க. நான் கிளாஸில் உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து பஸ் ஸ்டாண்டை சொன்னேன். பஸ் ஸ்டாண்டில் ஒரு பேனர் போடுறது மூலமாக, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மூலமாக கவர்மெண்ட்டோடைய அசட்டை மானிட்டைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட என்னென்ன அசட்டெல்லாம் மானிட்டைஸ் பண்ணலாமா பண்ணுங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே. ஸோ அதை 5 வருஷத்துக்கு பண்ணாங்க. இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 10 lakh crore டார்கெட். ஸோ முதல் 5 இயர்ஸ்க்கு 6 lakh crore டார்கெட் இருந்தது. அது முடிஞ்ச பிறகு இப்போ அடுத்த டார்கெட் வந்து 10 lakh crore அசட் மானிட்டைசேஷன் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே உங்களோட அசட்ஸ் எதெல்லாம் மானிட்டைஸ் பண்ணி பணத்தை திரட்ட முடியுமோ திரட்டி உங்களோட ரெசிப்ஸை பூஸ்ட் பண்ணி அதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அசட் மானிட்டைசேஷன் பிளான் ஃபார் 5 years up to 10 lakh crore வாஸ் இன்ட்ரடியூஸ்ட், அனௌன்ஸ்டு. ஜல் ஜீவன் மிஷன் லான்ச் பண்ணோம் 2019. ஸோ கடந்த 6 வருஷத்தில் நம்மளுடைய கவரேஜ் வந்து 80% ஆஃப் தி ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு ஃபங்க்ஷனல் டேப்பை கொடுத்தாச்சு தண்ணி கனெக்ஷனோட. இப்போ அதை 100% ஆக்கிறதுக்கு இந்த ஸ்கீமை வந்து 2028 வரைக்கும் அடுத்த 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை 100% ஆக்கிற வரைக்கும் ஃபண்டிங் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஓகே, அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபண்ட்? ஸோ சேலஞ்ச் ஃபண்டுனா என்ன? ஸோ சேலஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வந்தாலும் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அது ஒரு காம்படிஷன். அர்பன் ஏரியாஸில் இருக்கிற இஷ்யூஸ் இருக்குது, இந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் கன்ஜெஷன் ஆர் அர்பன் சானிடேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஸ்லம் ரீடெவலப்மெண்ட், இந்த மாதிரி அர்பன் ஏரியாஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து ஹையாக இருக்குது. இந்த மாதிரி அர்பன் ஏரியா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் வந்து கொண்டு வருவாங்க. அதில் பெஸ்ட் ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணி ஒரு டாப் 3 செலக்ட் பண்ணி அவங்க ஃபண்டிங் கொடுப்பாங்க. சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணு. ஸ்மார்ட் சிட்டிஸ்க்குள்ளே இந்த ஐடியாவை நான் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னா அதில் அது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபண்டிங் தருவாங்க. ஸோ அதான் வந்து அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட். அதில் 1 lakh crore வரைக்கும் ப்ரொப்போசல்ஸ் வந்து வாங்க போகிறோம். 3 தீம்ஸில் வந்து அட்ராக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சிட்டிஸ் ஆஸ் க்ரோத் ஹப்ஸ், சிட்டிஸை வந்து இன்னும் வந்து க்ரோத் ஹப்ஸாக டெவலப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர வைக்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், கிஃப்ட் சிட்டி மாதிரி. அடுத்தது வந்து கிரியேட்டிவ் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டி, சிட்டியை இன்னும் க்ரியேட்டிவாக எப்படி ரீடெவலப்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாண்டி பசாரில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க. இப்போ அந்த ஏரியாவில் மட்டும் நீங்கள் பேவ்மெண்ட்டில் நடந்து போனீங்கன்னா இது சென்னையா அப்படிங்கிற டவுட் இருக்கும்.
பார்த்துருக்கீங்களா அந்த ஸ்மார்ட் சிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பேவ்மெண்ட்ஸ் இன்னும் அப்படியே இருக்கா இல்லை ஏதாவது தோண்டிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி முடிச்சோன்னே தோண்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணி ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஸோ இந்த 3 ஏரியாஸை சிட்டியை வந்து க்ரோத் ஹப்ஸாக மாற்றுறதுக்கும் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ் இன்னும் வந்து இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷன் வெளியே பார்த்தீங்களா பயங்கரமாக கொடி வச்சு ஒரு சென்ட்ரல் பார்க் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஃபண்டிங் வந்து தரதுக்காக ஒரு ஃபண்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டில் வந்து எந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் சொன்னாலும் 25% ஆஃப் தி காஸ்ட் தான் இந்த ஃபண்டிலேருந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ 100 கோடி ப்ராஜெக்ட்னா 25 கோடி அவங்க கொடுப்பாங்க. ஓகே, மிச்சம் 75 கோடியை அவங்க லோன்ஸ் மூலமாகவும் பாண்ட்ஸ் மூலமாகவும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 50% ஆஃப் தி காஸ்ட் வந்து பாண்ட்ஸ் மூலமாகவும் பேங்க்ஸ் மூலமாகவும் கொண்டு வரணும், பிபிபி மூலமாகவும் கொண்டு வரணும். ஸோ இந்த 1 lakh crore இந்த வருஷம் 1 lakh crore வரைக்கும் ஃபண்டை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வருஷம் 10,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 lakh crore டார்கெட். இந்த வருஷம் பட்ஜெட்டில் 10,000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. 25% ஆஃப் தி ப்ராஜெக்ட் காஸ்ட்டை கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும். இதான் வந்து இந்த ஸ்கீமோட ஐடியா. மிச்சம் 75% அவங்க லோன் வாங்கிக்கணும். பவர் செக்டர் ரிஃபார்ம்ஸ். ஸ்டேட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பவர் செக்டரில் ரிஃபார்ம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுற மாதிரி ஃபினான்ஷியல் அலோகேஷன்ஸ் கொடுப்போம். இது ஆல்ரெடி 5 வருஷமாக பண்ணுற ஒரு தீம். எந்தெந்த ஸ்கீம்லாம் பவர் செக்டர் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பட்ஜெட்ரி அலோகேஷனில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்காம்ஸ்னால் யார்? டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸில் லாஸ் இருக்குல்ல, அவங்கலாம் யாரெல்லாம் அவங்களோட லாஸ் அப்சார்ப் பண்ணி ரிஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இட் வில் பி அலோகேட்டட். ஸோ அந்த மாதிரி பவர் செக்டர் ரிஃபார்ம்ஸ் பண்ணுற ஸ்டேட்ஸுக்கு பாரோயிங் லிமிட்ஸை 0.5% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி பேண்டமிக்கில் அனௌன்ஸ் பண்ணது தான். எவ்ரி இயர் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அது கண்டினியூ பண்ணுறாங்க. பவர் செக்டரில் நான் சொன்ன மாதிரி டிஸ்காம்ஸில் ரிஃபார்ம் பண்ணி டிஸ்காம் கம்பெனிஸ்க்கு லாஸை நீங்கள் குறைச்சிங்கன்னா 0.5% பாரோயிங் லிமிட்டை ஏற்றுறோம். ஏன்னா ஒரு ஸ்டேட் வந்து எவ்வளோ பாரோ பண்ணலாம்? 3% ஆஃப் தேர் ஜிஎஸ்டிபி பாரோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாரோயிங் லிமிட்டை 3% வரைக்கும் பாரோ பண்ணிக்கலாம்னு சென்ட்ரல் சொல்கிறாங்கல்ல, அந்த பாரோயிங் லிமிட்டில் தான் பிரச்சனை பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஆர்டிகல் 292 289 291 92 தானே? சரி, 292 293 இந்த ஆர்டிக்கலில் தான் பாரோயிங் லிமிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாரோயிங் லிமிட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஃபிக்ஸ் ஃபார் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அந்த பாரோயிங் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 0.5% வரைக்கும் தே ஆர் ப்ரொவைடிங் தி இன்சென்டிவ்ஸ். ஓகே, இந்த ஆர்டிகல்ஸே படிங்க, இதுவே முக்கியம். பார்த்தீங்களா என்ன ஆர்டிக்கல்? 293 தான். நான் தான் வின்னர். சரியா? இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து படிங்க. இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. போன வாட்டி இந்த 109 மணி பில் கேட்டதுலேருந்து ஒரு பிக் அலர்ட். ஆர்டிகல்ஸ் இன் நியூஸ், அதை வந்து படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன? நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ஃபார் விக்சித் பாரத் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஆல்ரெடி நம்ம ப்ரீகர்சர் இதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கோம். போன வருஷம் பட்ஜெட்லேயே ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஜூலை மாதத்துலேயே சொன்னாங்க. ஸோ நம்ம ஜூலை மாதம் பட்ஜெட்லேயே அதை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அது எதுவுமே பெருசாக பார்க்கல. இந்த வருஷம் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் எக்ஸ்பிளிசிட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனர்ஜி டிரான்சிஷன், இதை நம்ம எக்கனாமிக் சர்வேலே பேசிட்டோம். எனர்ஜி டிரான்சிஷனில் நம்ம நான் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜிக்கு போகணும். நான் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜிக்கு போகலாங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? சோலார் இருக்குது, விண்ட் இருக்குது, ஹைட்ரோ இருக்குது. இந்த சோலார், விண்ட், ஹைட்ரோலலாம் பிரச்சனை என்ன? அவங்க கிரிட்டை சப்போர்ட் பண்ண முடியாது, 24/7 கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க வைக்கணும்னா பேட்டரி தேவை, அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. ஸோ அப்போது அதை வந்து சோலார் விண்டில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இன்டர்மீடியண்ட்டாக அவங்க இருக்காங்க. சோலார் விண்டை பூஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ்லாம் சைனாலேருந்து வருது. சோலார் பேனல்ஸ், அதில் இருக்கிற பேட்டரி, எந்த க்ரீன் டெக்னாலஜி போனாலும் சைனாலேருந்து வருது. ஸோ அப்போது நம்ம ரெனியூபிள் எனர்ஜி போகணும், சோலார் விண்டுக்கு போகணும். ஆனால் நம்மளோட எனர்ஜி டிரான்சிஷனில் நம்ம சோலார் மட்டுமே நம்பி இருக்க முடியாது. அப்போ எனர்ஜி டிரான்சிஷனுக்கு அடுத்த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக நமக்கு இருக்கிறது நியூக்ளியர். ஸோ அப்போ நம்ம நியூக்ளியரை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ விக்சித் பாரத் 2047 நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டியாக 100 GW கொண்டு போகிறது தான் கோல். இப்போ நம்ம கரண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ? 6 GW தான் வச்சுருக்கோம். 6 GW தான் நியூக்ளியரில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ 6 GW நியூக்ளியரை 100 GW ஏற்றுறது தான் விக்சித் பாரத்தோடைய டார்கெட். இந்த 100 GW ஏற்றணும்னா வெறும் கவர்மெண்டால் மட்டும் முடியுமா? முடியாது. ஸோ அட்டாமிக் எனர்ஜியில் ப்ரைவேட்டாக அலோவ் பண்ண போகிறோம். அதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ப்ரைவேட் அனௌன்ஸ் பண்ணணும்னா சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டையும் அட்டாமிக் எனர்ஜி ஆக்டையும் அமெண்ட் பண்ணணும். ஸோ அமெண்ட் பண்ண போகிறோம். ஃபார் ஆக்டிவ் பார்ட்னர்ஷிப் ஆஃப் தி பிரைவேட் செக்டர், அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அண்ட் சிவில் லயபிலிட்டி ஆஃப் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் வில் பி அமெண்டட். ஸோ இந்த ஆக்டை பற்றி தான் 171st எடிஷனில்
ஃபுல் கதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டோடைய பேக்ரவுண்டு ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அதில் என்ன பிரச்சனை வந்துச்சு, அமெரிக்கன் நியூக்ளியர் சிவில் நியூக்ளியர் டீல் வித் அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் இந்த ஆக்டை கொண்டு வரோம், இதனால் என்ன பிரச்சனை வந்துச்சு, ஒபாமா வந்து என்ன சொல்லிட்டு போனார், ஒபாமா சொல்லிட்டு போன பிறகு என்ன நம்ம பண்ணோம், இந்த கதையெல்லாம் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டை அமெண்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை சொல்லிட்டு தான் அவர் கிளம்பியே போனார் யூஎஸ்க்கு. ஸோ அதனால் வந்து அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அண்ட் சிவில் லைபிலிட்டி ஆஃப் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் வில் பி டேக்கன் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அடுத்து வந்து கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். இந்தியாவில் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸை கொண்டு வர போகிறோம்னு போன பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் அதுக்கு நேஷனல் எனர்ஜி மிஷன் ஃபார் ஆர்என்டி ஆஃப் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். ஆக்சுவலி என்னதுன்னா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் இன்னும் ஆர்என்டி ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் இன்டர்நேஷனல் லெவலில் எங்கேயுமே அதை கமர்ஷியல் அடாப்டேஷனுக்கு இன்னும் கொண்டு வரல. வாட் இஸ் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்? ஒரு லார்ஜ் நியூக்ளியர் ரியாக்டர்னா மினிமம் 500 ஜிகாவாட்டாவது 500 மெகாவாட்டாவது அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஜிகாவாட்லாம் கிடையாது, மெகாவாட்டாவது அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்மால் மாடுலர்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்மால்னா அதோட சைஸ் கம்மி. இது வந்து மினிமம் 300க்கும் கம்மியான கெப்பாசிட்டியில் சின்ன சின்ன ரியாக்டர்ஸை கொண்டு வர போகிறோம். அது ஸ்மால். மாடுலர்னா என்ன? எங்கே வேணாலும் அதை டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணி ஒரு தனித்தனி, நம்ம எடிட்டோரியல்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் அந்த கதை தெரியும், பட் இருந்தாலும் பட்ஜெட் செஷன் அப்படிங்கிறதுனால திரும்ப சொல்கிறேன். ஸோ மாடுலர்னா என்ன அப்படின்னா எங்கே வேணால் அதை டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாடுலர். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டுக்குன்னு ஒரு ஜென்ரேட்டர் இருக்குல்ல கீழே, அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் செக்டரும் அவங்களுக்கு தேவைப்படுற எனர்ஜியை கொடுக்குறது. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு நியூக்ளியர் ரியாக்டர்லாம் தேவையில்லை, இந்த ஜென்ரேட்டர் ஒழுங்காக வேலை செஞ்சாலே போதும். சரியா? யாருக்கு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரியான பவர் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா ஹை எனர்ஜி இன்டென்சிவ் செக்டர். இப்போ ஒரு ஸ்டீல் பவர் பிளான்ட், டாட்டாவோட ஸ்டீல் பிளான்ட்டுக்கு தேவைப்படலாம். அவங்க கோலை நம்பி இருக்கிறதுக்கு தே கேன் கோ ஃபார் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர். இப்போ லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆகிற எது வந்து மோஸ்ட் எனர்ஜி இன்டென்சிவாக நம்ம இருக்குது, நீ எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம், ஏஐ, சாட் ஜிபிடி. இந்த டேட்டா சென்டர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாத்துக்கும் பயங்கரமாக கரண்ட் தேவைப்படுது. இவங்க எல்லாருமே இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் தேவைப்படுற கரண்ட் எல்லாத்துக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மேஜர் கன்சியூமராக இருக்காங்களே, நீ இண்டஸ்ட்ரி கிரிட்லேருந்து வாங்கி எங்களை வெறுப்பேற்றாத, நீ தனியாக நீயே ஜென்ரேட் பண்ணிக்கோ, அதுக்கு நீ நியூக்ளியர் ரியாக்டர் வச்சுக்கோ, அதுக்கு நாங்கள் அப்ரூவல் இப்போ கொடுக்குறோம். ஸோ அப்போது அவங்களால ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை ஜென்ரேட் பண்ணுறது கஷ்டம். ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்னால் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் கட்டுவாங்க. ஸோ அதை ஒரு லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி கட்டுறது தான் நியூக்ளியர் ரியாக்டர். மாடுலர் ரியாக்டர்னால் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் அதை மாடியூலாக தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஃபர்னிச்சர் கம்பெனி ஒன்று இருக்குது, அது என்னது, மாடுலர் ஃபர்னிச்சர் கொடுக்குறது, இந்த வேர்ல்டு வைடு ஒன்று ஃபேமஸாக இருக்குமே, ஐக்கியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து டேபிள், சேரு, டைனிங் டேபிள், சோஃபா, பெட்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு பொட்டியில் வரும். நீங்கள் அதை வந்து லெகோ மாதிரி வீட்டில் நீங்களே அதை வந்து ரிப்பேர் பண்ணி கட்டணும். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை எடுத்து வச்சு வீட்டில் நீங்களே அதை செட் பண்ணி நீங்களே ஃபர்னிச்சரை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஐக்கியா. அதுதான் மாடுலர் அப்படிங்கிற கான்செப்ட். மாடுலர்ஸ் ஃபர்னிச்சரில் இருக்கிற மாதிரி நியூக்ளியர் ரியாக்டரில் கொண்டு வராங்க. நீங்கள் இப்போ அதில் மாடுலர் ஹோம்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மாடுலர் ஹோம் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கண்டெய்னர்லேருந்து ஒரு பொட்டி மாதிரி வந்து இறங்கும். அந்த வீடை நீங்களே அசம்பிள் பண்ணி ஒரு சின்ன வீடு வித்து ஒரு ஹாலு, ஒரு ரூமு, ஒரு டாய்லெட்டு, ஒரு கிச்சன், அவ்வளோதான். சிங்கிள் பிஹெச்கே வீட்டிலே நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடுலர் ஹோம்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. யூஎஸில் வந்துருச்சு, நம்ம ஊர்லலாம் இல்லை. அந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் வரப்போகுது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து இறங்கும். அதை நீங்கள் அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இதோட ஐடியா. இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் தான் நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கோங்க. நியூக்ளியர் பற்றி நிறைய இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இந்த வருஷம் இருக்கிறதுனால நியூக்ளியர் டெக்னாலஜி பற்றி படிங்க. அந்த ஹோமி பாபாவை பற்றி படிங்க. அவர் கொண்டு வந்த அந்த 3 இயர் அஜெண்டா பற்றி படிங்க. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கிறதுனா எப்படி படிக்கிறது? நியூஸில் இருக்கிற விஷயத்தோடய ஸ்டாட்டிக் படிக்கணும். நியூஸில் நியூக்ளியர் இருக்குன்னா நியூக்ளியர் பற்றின ஸ்டாட்டிக் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடணும். வாட் இஸ் அ நியூக்ளியர் பவர் பிளான்ட், வாட் இஸ் ஃபிஷன், வாட் இஸ் ஃபியூஷன், வாட் இஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் டார்கெட் ஆஃப் ஹோமி பாபா என்ன, அவர் 3 ஸ்டேஜில் என்ன ப்ரப்போஸ் பண்ணார், ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஃபியூவல், செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஃபியூவல். ஃபஸ்ட் ஸ்டேஜில் யுரேனியம் ஃபியூவலாக இருக்கும், செகண்ட் ஸ்டேஜில் ப்ளூட்டோனியம் இருக்கும், தேர்ட் ஸ்டேஜில் தோரியம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 3 ஸ்டேஜுக்குமே என்ன கோல் வந்து அவர் செட் பண்ணியிருக்காரு. இதை தான் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நியூக்ளியருக்கு படிக்கணும். ஃபிஷன்னா என்ன, ஃபியூஷன்னா என்ன அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து படிங்க. ஸோ இந்த யுரேனியம் பற்றியெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் 5 இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து 2033 டெவலப் பண்ணுறது தான் டார்கெட். இது ஒன்றும் அடுத்த வருஷமே ரெடி ஆகாது. இப்போ தான் ரிசர்ச் அண்ட் ஸ்கேல்லே இருக்குது வேர்ல்டு வைடில். இந்த ரிசர்ச்சில் இந்தியா ஏர்லி அடாப்டராக இருக்க போகுது. நம்ம எதுவுமே லேட் அடாப்டராக இல்லாமல் ரிசர்ச் ஸ்டேஜ்லேயே நம்மளே ஆரம்பிச்சிட்டா வேர்ல்டு வைடில் டெவலப்டு நாடுகள் அந்த டெக்னாலஜி வரும்போது இந்தியாலையும் வந்துடும். நம்ம ஆல்ரெடி டெலிகாம்லாம் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கோம்.
ஏஐலையும் இப்போ கிட்டத்தட்ட வந்துகிட்டு இருக்கோம். ஏஐலையும் கொஞ்சம் வரணும், சைனாக்காரன் இதெல்லாம் கொண்டு வந்துட்டான், நம்மளும் கொண்டு வரணும் ஏஐக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து மாடுலர் ரியாக்டர்ஸும் கொண்டு வரணுங்கிறது எய்ம். ஸோ இந்த தேர்ட் இன்ஜின் முடிஞ்சவொடனே பிரேக் போகலாம். நீங்கள்லாம் பிரேக் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது, 2 hours ஆயிடுச்சு. 3வது இன்ஜின் முடிச்சுட்டு போகலாம். ஸோ இது வந்து மாடுலர் ரியாக்டர்ஸ்க்காக கொண்டு வந்தது. இதை பற்றி நிச்சயமாக படிங்க. இட்ஸ் a வெரி எக்ஸ்பெக்டட் டாபிக் இன் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக். மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்ட் வந்து 25,000 crore we are developing. So in the maritime development fund with a corpus of 25,000 crore for long-term financing up to 45% contribution from government and balance will be mobilized from port and private sector. So government 49%, port and private sector 51% அப்படிங்கிற ஒரு கார்பஸில் மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டை டெவலப் பண்ண போகிறோம். இந்த ஃபண்ட் எதுக்கு? இந்தியாவுடைய மேரிடைம் அண்ட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்தியாவோட ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன? ஒரு ப்ராப்ளம் நம்ம எடிட்டோரியல்ஸில் பார்த்துருக்கோம். ஒரு ப்ராப்ளம் வந்து போர்ட்ஸில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ், அதுக்கு சாகர்மாலாம் இருக்குது. இன்னொரு மெயின் டைமென்ஷன், ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் ப்ரைவேட் செக்டரே இல்லை. ஷிப்பிங் இண்டஸ்ட்ரினா ஷிப்பிங் கம்பெனி, இப்போது விஓசிலாம் பண்ணியிருந்தார்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி விஓசி பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இண்டிஜினைஸ்டு ஷிப்பிங் கம்பெனிங்கிறது இந்தியாவில் இல்லை. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கப்பல்லாம் ஃபாரின் கப்பலை தான் யூஸ் பண்ணுறோம். ஃபாரின் கப்பலை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம போர்ட்டில் இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர்ஸ், இன்டர்நேஷ்னல் லார்ஜ் கண்டெய்னர் ஷிப்ஸ் வர்ற அளவுக்கு டெப்த் இல்லை நம்ம போர்ட்டில். ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர்ஸ்லாம் வரா மாதிரி போர்ட்டை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற எய்மில் தான் நம்ம ஜேஎன்பிடி போர்ட்டை கொண்டு வந்தோம் மும்பையில். அந்த மாதிரி இப்போ இந்த வருஷம் டியூட்டிகோரியனில் இருக்கிற போர்ட்டை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் லார்ஜ் ஷிப் வரா மாதிரியான போர்ட் வந்து இப்போ கொழும்பூவில் இருக்குது. ஸோ கொழும்பூவில் இருக்க மாதிரி நம்ம டியூட்டிகோரியன்லேயே வரணுங்கிறது நம்மளோட எய்ம். நெக்ஸ்ட்டு வந்து மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டோடைய அடுத்த எய்ம் வந்து ஒன்று வந்து அந்த மாதிரி போர்ட்டை டெவலப் பண்ணுறது, இன்னொன்று இந்த மாதிரி ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸை இந்தியாவிலேயே இண்டிஜினியஸாக கொண்டு வரது அதோட எய்மாக இருக்குது. ஸோ அதான் வந்து மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டோட ஐடியா. நெக்ஸ்ட்டு உடானில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து 88 ஏர்போர்ட்ஸ் டெவலப் பண்ணோம். அடுத்தது வந்து ஒரு 120 நியூ ஏர்போர்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் கொண்டு வர போகிறோம். ஸோ உடான் லான்ச் பண்ணி 10 வருஷத்தில் 88 ஏர்போர்ட்ஸை டெவலப் பண்ணி 619 ரூட்ஸை வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி ஸ்மால் சிட்டிஸ், Tier 2 Tier 3 சிட்டிஸ்லலாம் ஏர்போர்ட்டை கொண்டு போயிட்டு 120 நியூ ஏர்போர்ட்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது எய்ம். ஸோ அந்த மாதிரி கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், ஒரு புது ஏர்போர்ட் வந்து பீகாரில் 4வது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் இன் பீகார் வில் பி டெவலப்டு இன் அடிஷன் டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டி. 10 வருஷத்தில் இன்றைக்கி தான் பீகாரே ஞாபகம் வருது. இப்படி நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு புரியுதா? இத்தனை வருஷமாக பீகார் கண்ணில் படல, 10 வருஷத்தில் இப்போ தான் கண்ணில் படுது அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் இன் பீகார் இன் அடிஷன் டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் பாட்னா ஏர்போர்ட். பாட்னா ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி புது ஏர்போர்ட் ஒன்று பீகாருக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ கிரீன்ஃபீல்டுனா புதுசாக டெவலப் பண்ணுறது, ப்ரௌன் ஃபீல்டுனா ஆல்ரெடி இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஸோ பீட்டா அண்ட் பாட்னாவோட ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை கொண்டு வர போகிறோம். அது எங்கெங்கிற ஊரை வந்து அடுத்து ஏதாவது சம்பவம் வரும்போது சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 5வது வந்து வெஸ்டர்ன் கோஷி கெனால் ப்ராஜெக்ட் ஃபார் பீகார். மித்திலாஞ்சல் ரீஜன் அப்படிங்கிறது அந்த மித்திலா ரீஜன், இப்போ மக்னாக் பார்த்தோம்ல, அந்த மாதிரி மித்திலாஞ்சல் ரீஜனில் வெஸ்டர்ன் கோஷி கெனால் ப்ராஜெக்ட். வெஸ்டர்ன் கோஷினா என்ன? வாட் இஸ் கோஷி? Koshi is a very important left bank tributary of Ganga. So it is a sorrow of Bengal, sorrow of Bihar அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ sorrow of பெங்காலுங்கிறது அவன் தாமோதரன். ஸோ இவர் வந்து தாமோதர் ரிவர், இவர் வந்து கோஷி ரிவர். இந்த கோஷி ரிவர் அப்படிங்கிறவர் ஏன் sorrow of பீகார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? அவல்ஷன்ஸ், அதாவது ரிவர் சேஞ்சஸ் இட்ஸ் கோர்ஸ். ஸோ ரிவர் சேஞ்சிங் இட்ஸ் கோர்ஸ் ஆஃபன் அப்படிங்கிறது தான் வந்து அவல்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜியாகிரஃபியில் அவல்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிவர் வந்து அடிக்கடி வந்து அதோடைய கோர்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது. அப்படி கேஞ்சட்டிக் ரிவர்ஸ்லேயே ரொம்ப மோசமான ரிவர் வந்து கோஷி தான். இந்த கோஷி ரிவர் வந்து அது வந்து ஹெவி செடிமெண்ட் லோட்ஸ் கொண்டு வருது. ஸோ கோஷியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நம்மளோட ஹிமாலயாஸ் வந்து காஷ்மீர்லேருந்து அருணாச்சல் வரைக்கும் இருக்குது. ஆனால் அதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது? நடுவில் நேபாளில் தான் இருக்குது. ஸோ நேபாளில் மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, இந்த ரீஜனில் தான் ஹையஸ்ட் பாயிண்ட். எல்லா ரிவர் ஹிமாலயன் ரிவர்ஸ் தான் கங்காவோடது. ஆனால் கோஷி ரிவர் தான் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஹிமாலயாஸ். இந்த கஞ்சன்ஜங்கா, மவுண்ட் எவரெஸ்ட்லாம் இருக்குல்ல, அங்கேருந்து டெவலப் ஆகி வர ஒரு ரிவர். ஸோ அதனால் அதோட ஸ்டீப்னஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ யூத் ஃபேஸில் ஸ்டீப்னஸ் அதிகமாக இருக்கிறப்போ நிறைய எரோட் பண்ணி நிறைய செடிமெண்ட்ஸை வந்து கொண்டு வருது.
ஸோ அதனால் எக்கச்சக்கமான செடிமெண்ட்ஸை கொண்டு வரதுனால இந்த கோசி ரிவர் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் செடிமெண்ட்ஸ் அப்படியே கொண்டு வருது. ஸோ அதோடைய மலை பிரதேசம்லாம் நேபாளில் கடந்து பீகாருக்குள்ளே நுழையும் போது பிளெயின்ஸ்குள்ளே வருது. ஸோ நேபாள் வரைக்கும் மலை, பீகாருக்குள்ளே பிளெயின்ஸு. ஸோ ஒரு ரிவர் வந்து மலையிலேருந்து பிளெயின்ஸ்க்கு வரும்போது அது கொண்டு வந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுது. ஸோ வந்த செடிமெண்ட்டெல்லாம் அது ட்ராப் பண்ணும்போது அந்த ரிவர் அதுவே பிளாக் பண்ணிக்குது. ஸோ அது கொண்டு வந்த செடிமெண்ட்டை ட்ராப் பண்ணும்போது அதுவே அதுக்கு ஒரு பிளாக்காக இருக்கிறதுனால அது திரும்பி இப்படி இந்த சைட் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இருக்க பிரச்சனை சீஸ்மிக் பிரச்சனை. அண்ட் இட்ஸ் சீஸ்மிக்கல் ஜோனாக இருக்கிறதுனால அடிக்கடி எர்த்குவைக்ஸ் வரும். ஒன் ஆஃப் தி ஹாரிஃபிக் எர்த்குவைக்ஸ் கேம் இன் 1934. 1934 பீகார் எர்த்குவைக் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி ஹை ரிக்டர் எர்த்குவைக். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி அது சீஸ்மிக் ஜோன்ஸாகவும் இருக்குது. ஸோ இட் சேஞ்சஸ் தி ரிவர்ஸ். ஸோ இப்போ நம்ம நியூஸில் வந்து கோசி ரிவர் இருக்கிறதுனால கோசி ரிவர் பற்றி பார்த்துட்டு பிரேக் போகலாம், சரியா? ஸோ இதே மாதிரி தான் 2 வருஷம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி துங்கபத்ரா ரிவரில் கர்நாடகாவில் லான்ச் பண்ணும்போது துங்கபத்ரா ரிவர் பற்றி பார்த்தோம். ஸோ அந்தந்த வருஷம் நியூஸில் என்ன ரிவர் இருக்கோ அந்த ரிவர் பற்றி டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஒரு ரிவர் எப்படி படிக்கணும்? ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து அது ட்ராவல் பண்ணுது, எங்கே போய் அது கடலில் சேருதா இல்லை ட்ரிபியூட்ரியா, அது ரைட் பேங்கா லெஃப்ட் பேங்கா, அந்த ரிவருக்கு என்னென்ன ட்ரிபியூட்ரிஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டம் ஏதாவது அது வச்சுருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஸோ கோசி ரிவர் இஸ் அ டிரான்ஸ்பவுண்டரி ரிவர். இட் ஆரிஜினேட்ஸ் இன் சைனா, நேபாள் கிடையாது. ஸோ சைனீஸ் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸில் அது ஆரிஜினேட் ஆகிட்டு நேபாளில் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்கா சைடில் அப்படி திருப்பிட்டு சுற்றிட்டு தான் இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ சைனா, நேபாள், இந்தியா, டிரான்ஸ்பவுண்டரி ட்ரிபியூட்ரி ஆஃப் கஞ்சஸ். ஆரிஜின் வந்து கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 3 ஸ்ட்ரீம்ஸ், சன் கோசி, அருண் கோசி அண்ட் தமுர் கோசி அப்படின்னு 3 கோசி. இந்த 3 ரிவர்ஸும் ஒன்று சேர்ந்து தான் கோசியாக மாறுது. ஸோ இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ரிலிம்ஸில் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எந்த மாடலில் பார்க்கணுன்னா டீஸ்டா ரிவர் மாடலில் ட்ரிபியூட்ரி வச்சு தான் கொஸ்டின் கேட்டாங்க பிவைக்யூவில். அண்டு கோதாவரியோட ட்ரிபியூட்ரி வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ பிவைக்யூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட ட்ரிபியூட்ரி எதுனா கோதாவரி. ஸோ அந்த மாதிரி சன் கோசி, அருண் கோசி அண்ட் தமுர் கோசி அப்படின்னு 3. இந்த அருண் கோசியில் தான் அருண் ப்ராஜெக்ட் இருக்குது. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் லான்ச்ட் இன் நேபாள். அது வந்து அருண் கோசியில் இருக்குது. நம்ம போதாதுக்கு இந்த மாதிரி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதை இன்னும் வந்து இன்டென்சிஃபை ஆகிடுறான். ஸோ 30 மைல்ஸ் 48 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் இந்தியன் நேபாள் ஃப்ரான்டியர், அந்த பார்டரில் தான் வந்து கோசி வந்து அதோட ட்ரிபியூட்ரிஸோட ஜாயின் ஆகி கோசியாக மாறி இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகுது. சட்ரா கார்ஜ் அப்படிங்கிற கார்ஜ் வந்து இட்ஸ் த கார்ஜ் விச் இஸ் கிரியேட்டட் பை கோசி ரிவர். கார்ஜ்னா என்ன? கார்ஜ் இஸ் அ கேன்யான் விச் இஸ் ஃபார்ம்டு பை ரிவர். ஸோ மியாண்டர் இருக்குல்ல, ரிவர் வந்து இப்படி வளைஞ்சு போகிற மியாண்டர். ஸோ அப்படி மியாண்டர் போயிட்டே இருக்கிறப்போ சடனாக அந்த ரீஜன் வந்து அப்லிஃப்ட் ஆகிடும் டெக்டானிக் ஆக்டிவிட்டினால. ஸோ அப்போ பிளெயினில் இருந்த ஒரு ரீஜனில் ரிவர் இப்படி போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு அந்த ரீஜன் அப்லிஃப்ட் ஆகிடுச்சுன்னா ரிவர் வந்து திரும்ப ஹைட்டுக்கு போயிடுது. இப்போ தானே நான் வந்து எங்கே முடிச்சுட்டு மெச்சூருக்கு வந்தால் டக்குன்னு மெச்சூர்லேருந்து திரும்ப எங்கே கமிச்சு விட்றாங்க. திரும்ப அவர் வந்து வளைஞ்சு இருக்கிற அந்த ரீஜனே ஃபுல்லாக எரோட் பண்ண ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு புரியுதா? மியாண்டர் பூமியில் இருக்க மியாண்டர் இப்போ மலை மேலே போயிடுதா, திரும்ப அது ஃபுல்லாத்தையும் அதை வந்து எரோட் பண்ணி வரும்போது அப்படி மியாண்டரிங் கோர்ஸில் ஒரு கேன்யான் வந்து அது ஃபார்ம் பண்ணுது. கிரேட் கேன்யான் ஆஃப் கொலராடோ ரிவர். இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் கேன்யான்ஸ். எந்த பாட்டில் வரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஹைரப்பாவில் ஐஸ்வர்யாவும் பிரசாந்தும் ஆடிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி விஷுவல்ஸ் வந்து சங்கர் காட்டுவார். ஸோ ஒரு காலத்தில் நல்லா எடுத்திருந்தார் படம். ஸோ இப்போ வந்து ரொம்ப பேட் சுச்சுவேஷனில் இருக்கார். ஸோ என்னதுன்னா அந்த கிரேட் கேன்யான்ஸோட அழகு நீங்கள் போய் அந்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஊரில் கேன்யான் வச்சு ஒரு பிவைக்கு வந்துச்சு. இந்த ரிவர் பெண்ணா ரிவருடைய கண்டிக்கோட்டா கேன்யான் வச்சு ஒரு பிவைக்யூ வந்திருக்கு. கண்டிக்கோட்டா கேன்யான்னா எது? காற்று வெளியிட இல்லை. இன்னொன்று செக்கச்சி வந்த வானம் கிளைமேக்ஸில் ரசூல் இப்ராஹிம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஷூட் பண்ணிட்டு இப்படி உட்காருவார்ல, அப்படியே கேமரா வந்து லாங் ஷாட் போகும். அதுதான் கண்டிக்கோட்டா கேன்யான் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ மணிரத்னம் காட்டியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு கேன்யான் தான் வந்து சட்ரா அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா உங்கள் நேபாள் பீகார் ரீஜனில் இருக்குது. ஸோ அங்கேருந்து கிரேட் பிளெயின்ஸ்க்கு வருது. ஸோ கோசியோட 7400 ஸ்கொயர் மீட்டர் அதோட ட்ரைனேஜ் இருந்தாலும் இந்தியாவில் 11,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அதோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ மிச்சம் 3 ஊர்லேயும் தான் அதிகமாக இருக்குது. கோசி ரிவர் இஸ் அ வேலி இஸ் அ பவுண்டட் பை ஸ்டீப் மார்ஜின்ஸ். ஸோ
ஸோ இதோடைய சுற்றி நார்தன் சவுத்தில் என்னென்ன ரிவர்ஸ் இருக்குன்னா, நார்தன் சைடு இதோடைய வாட்டர் டிவைடாக இருக்கிறது யார்லாங் ஜாங்போ. யார்லாங் ஜாங்போனா என்னது? பிரம்மபுத்திராவோட சைனீஸ் வெர்ஷன். ஸோ இப்போ நார்தன் சைடில் பிரம்மபுத்திரா. இப்போ நீங்கள் கோசி ரிவரோட நார்த்தில் பிரம்மபுத்திரா இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. யார்லாங் ஜாங்போ இருக்குது. யார்லாங் ஜாங்போ வந்து தான் நார்தன் சைடு திபெட்டில் போயிட்டுருக்கும். அதோடைய வெஸ்ட் ஈஸ்டர்ன் சைடில் மகானந்தா ரிவர் இருக்குது. போன வாட்டி பிவைக்யூ அரேஞ்ச் தி ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் கங்கா. வெஸ்டர்ன் சைடில் கண்கி ரிவர் இருக்குது. ஸோ நடுவில் வந்து கோசி இருக்குது. ஸோ கோசியோட ஈஸ்ட்டில் மகானந்தா, வெஸ்ட்டில் கண்டக்கு, நார்த்தில் வந்து யார்லாங் சாங்போ, நடுவில் வந்து இவர் இருக்கார். ஸோ டெண்டன்சி டு சேஞ்ச் இஸ் கோர்ஸ் டியூரிங் லாஸ்ட் 200 இயர்ஸ். அடிக்கடி வந்து இது மாறிக்கிட்டே இருக்குது. 100 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட ட்ராக்ட் வந்து மாறுமா. அப்போ யோசிச்சு பாருங்கள் அதோட இம்பாக்ட். ஒரு வாட்டியும் இதோட ட்ராக் மாறும்போது அத்தனை மக்கள் வந்து ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகி டிஸ்பிளேஸ் ஆகிறாங்க. ஸோ அதான் இதில் இருக்கிற இஷ்யூ. ஸோ இது சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ட்ரிபியூட்ரிஸ் என்னென்னா சன் கோஷி, டாமா கோஷி, டம்பா கோஷி, டூட் கோஷி. இப்போ நான் ஏன் இதை வந்து நான் டீட்டெயில்டாக நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட விஷயத்தை முக்கியம் கிடையாது, அதோடைய பேக்ரவுண்ட் ஒர்க்கில் தான் கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நான் மக்னா போர்டையும் அந்த அப்பாராவை பற்றியும் இப்போது இந்த ரிவர் பற்றியும் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு தான் உங்களை பண்ண சொல்கிறேன் பேக்ரவுண்ட் ஒர்க். ஓகே, சன் கோஷி, டமா கோஷி, டம்பா கோஷி, டூத் கோஷி. அவனே கோஷி கோஷின்னு வச்சுருக்கிறதுனால பரவாயில்ல. ஆனால் சன்னு, டமா, டம்பா அப்படின்ட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. கோஷியும் சேர்த்து கேட்க மாட்டாங்க. இந்திராவதி, இங்கே பாருங்கள், இதே பேர் இந்திராவதி வேறு யாருக்கு ட்ரிபியூட்டரிக்கு பேராக இருக்குது? கோதாவரியோட ட்ரிபியூட்டரி பேர் இந்திராவதி தான். இந்த அம்மாவுக்கும் இந்திராவதி தான் வச்சுருக்காங்க. கோசிங்கிறது மேலா ஃபீமேலான்னு தெரியல. சரி, லிக்கு, அருண் அண்ட் டேமோர். ஸோ இதான் வந்து அந்த ஈஸ்ட் வெஸ்ட். போன வருஷமே கேட்டான், இனிமேல் இதை பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் என்ன காட்டுறேன்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மகானந்தா இருக்குது, கண்டக்கி அது வந்து இட்ஸ் அ ட்ரிபியூட்ரி அது இருக்குது. ஸோ அதில் கம்லாங்கிறது கோசியோட ட்ரிபியூட்ரி தான். ஸோ அதுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ அதோட ஈஸ்ட்டில் மகானந்தா இருக்குது. இதோட ட்ரிபியூட்ரி கம்லாவே வந்து ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரியாக வந்து கோசியில் சேருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கண்டக் இருக்குது. கண்டக்கோட ட்ரிபியூட்ரி தான் பாக்மதி. ஸோ இந்த கோசி டு மகானந்தாவை லிங்க் ப்ராஜெக்ட் ஒன்று கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோசி மகானந்தா லிங்க் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ அ பிளான். ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டில் ஃபியூச்சரில் ஒரு பிளான் இருக்குது. ஒன் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ்க்கெலாம் டயக்ராம்ஸே சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்காதீங்க, சும்மா நான் சொல்கிறேன். இதான் வந்து கோசி ரிவர், இதான் வந்து அந்த டம்பார் ரிவர், அருண் ரிவர், சன் கோசி, தூத் கோசி, டம்பா கோசி, அதெல்லாம் இருக்குல்ல. இங்கே இந்திராவதி. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான், மூணுமே ஒன்று சேர்ந்து நேபாளில் கோசியா மாதிரி தான் பீகாருக்குள்ளே நுழையுது. ஸோ நேபாளிலே மூணு ஒன்று சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு கோசியா மாதிரி தான் பீகாருக்குள்ளே நுழையிறாங்க. ஸோ இதுதான் இதோட ஐடியா. இங்கே பார்த்தீங்கன்னா நார்த்தில் பிரம்மபுத்திரா இருக்குது அப்படின்னு இந்த இமேஜ் காட்டுது. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது வந்து யார்லாங் சாங்போ தான் பிரம்மபுத்திரா அப்படின்னு நம்ம போடுறோம். இந்த பாக்மதிங்கிறது கண்டக் ரிவருடைய ட்ரிபியூட்ரி, இந்த சைடில் மகானந்தாவோட ட்ரிபியூட்ரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கோசி ரிவர். நவ் வில் கோ ஃபார் தி பிரேக். ஸோ 6 o'clock மீட் பண்ணலாம். 6லேருந்து கண்டினியூ ஆகும். சரியா? இன்னும் ஒரு இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜின் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் டாக்ஸேஷன், ஃபிஸ்கல் பாலிசி முடிச்சிடலாம். ஸோ வில் கண்டினியூ தி கிளாஸ். ஸோ இப்போ வந்து தேர்ட் இன்ஜின். ஸோ பிரேக் முடிச்சுட்டு எல்லாரும் வந்திருப்பீங்க. தேர்ட் இன்ஜின் சீக்கிரம் முடிச்சிடலாம், டைம் 7:30 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தேர்ட் இன்ஜின் வந்து இன்வெஸ்டிங் இன் எக்கானமியில் நம்ம ஆல்ரெடி வந்து 2 பார்த்தோம். இப்போ 3ஆவதாக வந்து பார்க்குறது வந்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்வாமி ஃபண்ட். ஓகே, ஸோ ஸ்வாமி ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் அப்படிங்கிற இந்த ஃபண்ட். ஸோ த டேர்ம் ஸ்வாமி ஃபண்ட் இஸ் சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரிலேட்டட் டு ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ சுவாமி அப்படின்னு பார்த்த உடனே ரிலீஜியஸ் டூரிசம், ஹெரிட்டேஜ் டூரிசம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஸோ ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து யார் இந்த ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, எஸ்பிஐ கேப் வெஞ்சர்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ண ஒரு ஃபண்ட் இது. சரியா? ஸோ இந்த ஃபண்டுக்கோட பர்பஸ் என்ன? ஸோ சுவாமி வந்து என்ன பண்ண போகுது, சோர்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த ஃபண்ட் வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா,
ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸு நிறைய ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் இங்கே ஃபர்ம் ஃபவுண்டேஷன், இந்தியன் ஃபவுண்டேஷன் வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து 3 BHK 2 BHK பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறப்போ நிறைய ஃப்ளாட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணி ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுசிங் லோன் எடுத்து அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த டேட்குள்ளே டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு டைம் லைன்லாம் ஓடும், கிளாக்லாம் போகும். நல்ல கம்பெனிஸ்லாம் சொன்ன டைமுக்கு வீடு கட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சில டைம்ஸில் என்ன ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் டிலே ஆகுது அப்படிங்கிற போது ஒரு 3 மாதம் தள்ளி போகும், 6 மாதம் தள்ளி போகும். சடனாக அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வந்துச்சுன்னா, இப்போ அந்த ஃப்ளாட்டில் ஒரு 10 வீடு இருக்குன்னா 8 பேர் புக் பண்ணியிருப்பாங்களே, அப்போ 8 பேருமே ஆல்ரெடி பணம் கட்டியிருப்பாங்க. ஆனால் ப்ராஜெக்டே வரலன்னா அப்போ அந்த அவங்களுக்கு வந்து லோன் வந்து தேவையில்லாமல் போயிட்டுருக்குல்ல. அவங்க புது வீடும் அவங்களுக்கு வரல, லோனும் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க, பழைய வீட்டில் வாடகையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடே வரல, கட்டியே இன்னும் முடிக்கல அப்படின்னு பாதியில் நின்றுடுது. இப்படி கொஞ்சம் ஃபண்டிங் கிடச்சா இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் இதை ஃபண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபண்டிங் கிடச்சி கொஞ்சம் பார்த்துட்டோன்னா கட்டி முடிச்சிடலாம், கட்டி முடிச்சு எல்லாருக்கும் வீடு டெலிவர் பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு 75% முடித்த ப்ராஜெக்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ தட் பீப்புள் வில் கெட் ஹவுசிங். ஸோ அதுதான் சுவாமி ஃபண்டோட எய்ம். அது எந்த மாதிரினா இப்போ வந்து லக்ஸுரி வில்லாக்கெலாம் கிடையாது. ஸோ இது வந்து அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங். 2 BHK ஃப்ளாட்டு சின்ன சின்ன ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸில் நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் வந்து இதுக்கு ஃபண்டிங் தர போகிறாங்க. ஸோ 50,000 டெல்லிங் யூனிட்ஸ் இன் தி ஸ்ட்ரெஸ்டு ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்டு ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து நம்ம இதில் நோட் பண்ணணும். ஹவ் பின் கம்ப்ளீட்டட் அண்ட் கீவ்ஸ் ஆர் ஹேண்டட் டு தி ஹோம் பையர்ஸ். ஸோ இதில் ஆல்ரெடி சுவாமி ஃபண்ட் பழைய ஸ்கீம் தான், அதை லான்ச் பண்ணி இது வரைக்கும் 50,000 வீடுகளுக்கு இந்த மாதிரி வந்து வீடு ப்ராஜெக்ட் கட்டி முடிச்சு வீடு கொடுத்துருக்கோம். ஸோ இது கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்கல, ப்ரைவேட்டாக இருந்த ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்டிங் சப்போர்ட் தராங்க. இது ஒரு லோன் தான், லோன் சப்போர்ட் தராங்க. ஸோ இட் இஸ் அ கவர்மெண்ட் பேக்டு ஃபண்டு செட்டப் அஸ் கேட்டகரி 2 AIF. இது வந்து கேட்டகரி 2 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து லோ ரிஸ்க் கேட்டகரி. ஓகே, ரெஜிஸ்டர்ட் அண்டர் செபி. செபி கிட்ட ரெஜிஸ்டர் ஆகி 2019 ஃபார்ம் பண்ண ஒரு ஃபண்டு. திஸ் ஃபண்ட் இஸ் ஸ்பான்சர்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்ட் பை SBI. ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் மஸ்ட் பி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் ஆகணும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை ரேரா அப்ரூவ்ட் அண்ட் ரேரா ரெஜிஸ்டர்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம்ல அவங்க. ஓகே, அந்த ப்ராஜெக்ட் மஸ்ட் பி stalled due to lack of adequate funds and it should be very close to completion. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது அஃபோர்டபுள் மிடில் இன்கம் கேட்டகரி ப்ராஜெக்ட்ஸ். இட்டோட யூனிட்டோட ஹவுசிங் சைஸ் வந்து இட் ஷுட் நாட் எக்ஸ்டெண்ட் 200 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ 200 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அது வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றனா ஸ்கொயர் கிலோமீட்டர்னா எவ்வளோ பெருசு? ஸோ 200 ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஸ்கொயர் ஃபீட்டு கிடையாது, 200 ஸ்கொயர் ஃபீட்டுன்னா ரொம்ப கம்மி. 200 ஸ்கொயர் மீட்டர்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஃபீட்டுன்னு தான் ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட்டில் வைப்பாங்க. ஸோ அது ஸ்டேட்மெண்ட்ஸில் வைக்கிறப்போ ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்காங்களா ஸ்கொயர் மீட்டர் வச்சுருக்காங்களாங்கிறத பார்க்கணும். இங்கே ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. ஸோ நெட்வொர்த் ஆஃப் தி மஸ்ட் பி பாசிட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு ஃபண்டிங் கொடுக்கறது வந்து நெட்டு பாசிட்டிவாக இருக்கணும். நெட்வொர்த் பாசிட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 10 வீடு இருக்குது, அதில் 7 வீடு விற்றுருச்சு, இப்போ மிச்சம் வந்து 3 வீடு இருக்குது. ஸோ அந்த 3 வீட்டுக்குமே ஃபண்டிங், இப்போ என்னென்னா இந்த ஃபண்டிங் மூலமாக பணம் வந்து, இப்போ நம்ம என்னென்னா இப்போ 7 வீடுக்கு பணம் வந்துருச்சு, 3 வீடுக்கு பாக்கி இருக்குல்ல. ஸோ அந்த பாக்கி இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து, ஸோ அந்த வேல்யூ ரிசீவபிள்ஸ், ஸோ நெட்வொர்த் பாசிட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் தோஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் விச் வேல்யூ ஆஃப் தி ரிசீவபிள்ஸ் டெட் ஓன்ட் பை தெம் டு தி பையர்ஸ் ப்ளஸ் வேல்யூ ஆஃப் தி அன்சோல்டு இன்வென்ட்ரிஸ் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் தி கம்ப்ளீஷன் காஸ்ட். இப்போ வந்து மிச்சம் 3 யூனிட் விற்க வேண்டியது இருக்குது, கரெக்டாக? 7 வீடு விற்றுருச்சு, 3 வீடு விற்க வேண்டியது இருக்குது. வீடு கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது. இந்த வீடு கட்டி முடிக்கிற தேவைப்படுற அமௌண்ட் வந்து இந்த 3 வீட்டோட காஸ்ட்டோட கம்மியாக இருக்கணும். ஸோ ஏன்னா அந்த 3 வீடு கட்டி முடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 10 கோடி செலவு பண்ணுறோம், இந்த 3 ஒரு 5 கோடி செலவு பண்ணுறோம். இந்த 3 வீடு விற்றா நமக்கு 7 கோடி வரும் அப்படின்னா அவங்களுக்கு 2 கோடி லாபம் வருதுல்ல. இந்த மாதிரி இருக்கிறது தான் நெட் பாசிட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நெட் பாசிட்டிவ் ப்ராஜெக்ட்ஸை தான் செலக்ட் பண்ணுறாங்க. இதே நான் எவ்வளோ டீட்டெயிலாக நடத்துகிறேன்னா க்ரைட்டீரியாவில் தான் கேள்விகள் வரும். எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து சுவாமி ஃபண்டில் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ சுவாமி ஃபண்டுங்கிறது பழைய ஸ்கீமு. இந்த சுவாமி ஃபண்டை வந்து அப்டேட் பண்ணி சுவாமி 2.0 அப்படின்னு புதுசாக ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது. ஸோ சுவாமினா என்னென்னு புரிஞ்சிச்சா? ஓகே,
ஸோ another 40,000 ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2025க்கு பிளான் பண்ணுறாங்க. ஓகே, further helping middle class family who are paying EMIs on loans taken up for apartments while also paying rent for the current dwellings. So Swami Fund 2 will be established with a blended finance facility. Blended finance na enadana government பணம் போட போறாங்க, பிரைவேட்டும் பண்ண போறாங்க. ஸோ சுவாமியோட சோர்ஸ் வந்து போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் அண்ட் பேங்க்ஸ். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க? பிளண்டட் ஃபினான்ஸ்னா ஒரே ஆள் இன்வெஸ்ட் பண்ணாமல் மல்டிபிள் சோர்சஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட், பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் செக்டர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பிளண்டட் ஃபினான்ஸ். Fund of 15,000 crore will aim for expeditious completion of another 1 lakh units. ஸோ 15,000 கோடிக்கு வரைக்கும் சுவாமி 2 ஃபண்டை வந்து கிளியர் பண்ணுறாங்க. இது மூலமாக எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 lakh யூனிட்ஸை கிளியர் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இதோட ஐடியா. புரிஞ்சிச்சா? ஸோ சுவாமி ஃபண்டு அப்படின்னா என்ன? ஸ்ட்ரெஸ்டு ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்குறது. அதில் 2.0 லான்ச் பண்ணி ஒரு 15,000 கோடிக்கு வந்து ஒரு ஃபண்டை வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இன்னொரு 1 lakh யூனிட்ஸை ஃப்யூச்சரில் கட்ட போகிறோம். கட்டிசக்தி டேட்டா ஃபார் ப்ரைவேட் செக்டர். ஸோ இந்த கட்டிசக்தி போர்ட்டலில் நிறைய டேட்டா இருக்குல்ல, ரோட் ப்ராஜெக்ட், ரயில்வே ப்ராஜெக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த டேட்டாலாம் ப்ரைவேட் செக்டருக்கு ஆக்சசபிளாக இருக்கணும். ஸோ கட்டிசக்தியில் என்னென்னா நிறைய மினிஸ்ட்ரியோடைய கரண்ட் ப்ராஜெக்ட்ஸோடைய கரண்ட் ஸ்டேட்டஸோடைய டேட்டா நிறையா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் ப்ரைவேட் செக்டருக்கு ஓப்பன் அப் பண்ணால் தான் பிபிபி ப்ராஜெக்டில் அவங்களால இன்வால்வ் ஆக முடியும். ஸோ அந்த டேட்டாவை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஓப்பன் அப் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தரிங் தி பிபிபிஸ் அண்ட் அசிஸ்டிங் தி ப்ரைவேட் செக்டர் ஃபார் ப்ராஜெக்ட் பிளானிங், ரெலவெண்ட் டேட்டா அண்ட் மேப்ஸ் வந்து இட் ஷுட் பி ஓப்பன் டு ஆல். ப்ரைவேட் செக்டர் ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த கட்டிசக்தி போர்ட்டல் வந்து அவங்க பார்ப்பாங்க, ஓகே இங்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது, இதில் நம்ம பிபிபி டைப் பண்ணலாம். ஸ்விஸ் சேலஞ்சுன்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம ஸ்விஸ் சேலஞ்ச் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் அதுக்குள்ளேருந்து எடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து டூரிசம். இந்தியாவில் வந்து டூரிசம் செக்டர் டெவலப்மெண்ட்காக தே ஹவ் லான்ச் த ப்ராஜெக்ட் டூரிசம் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் லெட் க்ரோத். ஸோ இந்தியாவில் இருக்கிற 50 டாப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பார்ட்னர்ஷிப்போட டெவலப் பண்ண போகிறாங்க. இன் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டேட்ஸ்னால் அது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். 50 டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணி அங்கே டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து டூரிசம்காக. இ விசா ஃபெசிலிட்டி, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வரவங்களுக்கு இ விசா இமீடியட்லி கொடுக்காது. இ விசானா என்ன அப்படின்னா, நீங்கள் விசா வாங்குறதுக்கு ஒரு எம்பசியில் போயிட்டு க்யூவில் நின்று அப்ளை பண்ணி வாங்கணும். இ விசான்னு எதுக்கு தருவாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் டூரிஸ்ட்டுக்காக தான் போகிறாரு, பிஸ்னஸ்க்காக தான் போகிறாருன்னா அவருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்க்ரூட்டினி? ஸோ அவங்க ஜஸ்ட் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி இ விசா போட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி போயிடலாம். அவங்க போய்ட்டு அங்கே லேண்ட் ஆனவுடனே ஏர்போர்ட்டில் அவங்களுக்கு விசா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் வாங்கிட்டு தான் போகணும்னு இல்லை. ஸோ எந்தெந்த நாடுகளுக்குள்ள இந்தியா இ விசா கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 150 நாடுகள் இருக்கும். அந்த நாடுகளுக்கு இப்படி போயிடலாம். ஸோ அதில் வந்து ஒரு 150ங்கிறது அப்ராக்சிமேட் நம்பர், நிறைய நாடுகள் இருக்குது, நான் ரஃபாக சொல்கிறேன். ஸோ அதில் மெடிக்கல் விசாவுக்கும் பிஸ்னஸ் விசாவுக்கும் தராங்க. சாரி, மெடிக்கல் விசா, பிஸ்னஸ் விசா, டூரிஸ்ட் விசா, இந்த 3 பர்பஸ்க்கு போகிறவங்களுக்கு தே ஆர் ஃப்ரீலி ஓப்பனிங் இட். இன்டென்சிவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் யூத். அங்கே இருக்கிற யூத்துக்கு டூரிஸ்ட் கைடாவோ இல்லை டூரிசம் ரிலேட்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ் டு ஸ்டேட்ஸ், இதில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்ஸுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் முத்ரா லோன்ஸ் ஃபார் ஹோம் ஸ்டேஸ். ஹோம் ஸ்டேஸ்னால் என்ன? டூரிசமில் வந்து ஒன்று வந்து டூரிசம் செக்டரில் ஆப்ரேட் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டே, கைடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா, அது எல்லாத்துக்கும் ஸ்கில்லு. ஹோம் ஸ்டேங்கிறது என்னதுன்னா, நீங்கள் ஒருத்தரோட வீட்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிற பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் வந்து ஒரு பிஜி மாதிரி ஒரு ரூம் வச்சுருவாங்க, நீங்கள் அங்கே போய் தங்கலாம். ஸோ ஒரு ஒரு அந்த நார்மல் அப்பார்ட்மெண்ட் அப்படி கிடையாது. ஸோ அது வந்து ஒரு நேச்சர் ஸ்பெசிஃபிக் ஒரு லொக்கேஷனாக இருக்கும். வீட்டிலேருந்து அப்படி வெளியே வந்தால் வெளியே வயல்வெளி இருக்கும், வயல்வெளிக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் போய் நீங்கள் தங்கி அப்படியே டூர் போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஹோம் ஸ்டேஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு முத்ரா லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஈஸ் ஆஃப் ட்ராவல் அண்ட் கனெக்டிவிட்டி டு தி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ். டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு ட்ராவல் கனெக்டிவிட்டிக்கு ரோடோ, ரயில்வேஸோ, ஏர்வேஸோட கனெக்டிவிட்டியை என்ஷோர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து காம்போனன்ட். ஸோ இந்த மாதிரி காம்போனன்ட் வச்சு டூரிசம் செக்டரில் எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத்துக்கு ஸ்கீம் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சுவாமி ஃபண்டுக்குள்ளே இருக்கிறது. ஸோ அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் பீப்புள் பார்த்தோம், எக்கானமி பார்க்குறோம். இப்போ அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் இனோவேஷன். இனோவேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஸோ பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம். பிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி ஐஐடிஸ்லேயும் ஐஏஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அதில் இருக்கிற ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு ஃபெலோஷிப் கொடுக்கறதுக்கு ஸ்கீம் லான்ச் பண்ணி அடுத்தடுத்த வருஷம் நம்பர் ஆஃப் ஃபெலோஷிப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் இதோட ஐடியா. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இனோவேஷன் அலோகேஷன் ஆஃப் 20,000 crore. ஸோ இதை நோட் பண்ணுங்கள். ப்ரைவேட் செக்டர் ட்ரிவன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இனோவேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ப்ரைவேட் செக்டர் ட்ரிவன் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் எக்கனாமிக் சர்வேல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒன்று பார்த்தோம், கர்ட் அப்படின்னு.
கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் R&D அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து அதிகமாக யார் பண்ணுறா அப்படின்னு பார்க்குறப்போ எக்கனாமிக் சர்வேல பார்க்கல, பட்ஜெட்டில் பார்த்தோம். இதெல்லாம் ஓகே தானே? ஸோ பட்ஜெட்டில் வந்து நம்ம பார்க்குறப்போ எக்கனாமிக் சர்வேல பார்க்கல, போன வாரம் எடிட்டோரியலில் பார்த்தோம். இந்த ஜெர்டில் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் R&Dயில் அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது கவர்மெண்ட் தான், இந்தியாவோட ப்ரைவேட் செக்டர் பண்ணுறதே இல்லை அப்படின்னு ஷேர் பார்த்தோம். ஆனால் சைனாலலாம் 70% 80% ப்ரைவேட் செக்டர் தான், சைனாவில் கொரியாலலாம். ஸோ அந்த மாதிரி இந்தியாவுடைய ப்ரைவேட் செக்டர் ரிசர்ச்சில் டெவலப் பண்ணணும், ரிசர்ச்சுக்குள்ள அவங்கள இன்சென்டிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் செக்டர் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு 20,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டிலிருந்து தே ஆர் ப்ரொவைடிங் இன்சென்டிவ்ஸ் டு ப்ரைவேட் செக்டர் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் R&D. ஸோ அந்த ஜேர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எக்கனாமிக் சர்வேல ஒரு பிரச்சனை பார்க்குறோம், அதுக்கு ஒரு ஸ்கீம் வந்து வருது. போன வாரம் தான் அந்த ப்ராப்ளம் பற்றி பார்த்துருந்தோம். நேஷனல் ஜியோஸ்பேஷியல் மிஷனில் வந்து டு டெவலப் ஃபவுண்டேஷனல் ஜியோஸ்பேஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா யூசிங் கட்டி சக்தி ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் மாடர்ன் லாண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஜியோஸ்பேஷியல் மிஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர்க்கு முந்தின இயர் 2022 லான்ச் பண்ண ஒரு மிஷன். ஸோ ஜியோஸ்பேஷியல் மிஷன்னா என்ன? இந்தியாவுடைய ஜியோஸ்பேஷியல் டேட்டாவை டிஜிட்டைஸ் பண்ணி ரெடி பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அந்த எடிட்டோரியல்ஸ்லையும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த ஜியோஸ்பேஷியல் மிஷனில் என்ன ஐடியா அப்படின்னா இந்தியாவுடைய எல்லா ஜாகிரபிக்கல் டேட்டாவும் ஒரு டிஜிட்டல் போர்ட்டலில் நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ கூகுள் மேப்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ கூகுள் மேப்ஸுங்கிறது ஒரு ஜியோஸ்பேஷியல் அப்ளிகேஷன் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ரோட் டேட்டா. இந்தியாவில் இருக்கிற எல்லா ரோடும் மேப்பில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஹவுஸ் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும், மவுண்டன்ஸ் டேட்டா, ரிவர் டேட்டா. இப்போ ரிவர்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்தியாவில் இருக்க ரிவர்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஹவுஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணால் இந்தியாவில் இருக்க வீடுங்க மட்டும் தெரியும். ஃபாரஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணால் இந்தியாவில் இருக்க ஃபாரஸ்ட் மட்டும் தெரியும். இப்படி லேயர் பை லேயராக இந்தியாவில் இருக்கிற ஜாகிரபிக்கல் டேட்டாவை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு மேப் கொடுக்கலாம்ல. இதுதான் ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி இந்தியாவோட ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷனை டெவலப் பண்ண தான் ஜியோஸ்பேஷியல் மிஷன் வந்து 2022 லான்ச் பண்ணாங்க. அதை இந்த வருஷமும் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஃபவுண்டேஷனல் ஜியோஸ்பேஷியல் டேட்டா அது கட்டி சக்தி கூட லிங்க் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் டேட்டாவும் அப்புறமா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டட் டேட்டாவையும் கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கியான் பாரதம் மிஷன். கியான் பாரதம்னா என்ன அப்படின்னா டாக்குமெண்டேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் அவர் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ். 1 கோடி மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க. மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் என்னதுன்னா ஓலைச்சுவடிகள், இந்த பழைய காலத்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணி டிஜிட்டலாக வச்சுக்கிட்டா அது அழியாதுல. ஏன்னா இன்னும் அந்த பழைய ஓலைச்சுவடி ஃபார்மேட்லேயோ இல்லை ஓல்டு புக்ஸ் ஒரு 500 ஒரு 300 வருஷம் முன்னாடி வந்த புக் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனே இருக்குது, நம்ம கான்ஸ்டியூஷனே வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனுங்கிறது 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது இன்னும் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு காப்பியும் எல்லா இடத்துலையும் ஒரு காப்பி இருக்கும். அப்போ வந்து ஒரு 300 காப்பியோ ஏதோ பண்ணி 300 காப்பி இல்லை 200 காப்பியோ ஏதோ பண்ணி இந்தியா ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சில காப்பீஸ் இன்னும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் 75 வருஷம் இருக்கணும்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு டிஜிட்டைசேஷன் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ அதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு 1 crore மேனுஸ்கிரிப்ட் பண்ணுறது தான் கியான் பாரதம். கியான்னா நாலேஜ், பாரதம்னா இந்தியாவுடைய நாலேஜ். நேஷனல் டிஜிட்டல் ரெபாசிட்டரி ஆஃப் இந்தியன் நாலேஜ் கொண்டு போகிறது தான் கியான் பாரதம் மிஷன். ஸோ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜீன் பேங்க் ஃபார் கிராப்ஸ் அண்ட் ஜெர்ம் பிளாசம் ஆல்ரெடி வந்து 1995லேயே நம்ம ஒரு ஜீன் பேங்க் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ நார்வே ஸ்வால்பார்டில் ஒரு ஜீன் பேங்க் இருக்குது வேர்ல்டுக்காக, டூம்ஸ்டே வால்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதில் என்னென்னா நார்வேயில் அந்த ஐஸில் இருக்கிற அந்த ஜாடுக்குள்ளே நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா நாளைக்கு உலகம் அழிஞ்சுதுன்னா திரும்ப அந்த உலகத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சீட்ஸ் தேவை, ரிசோர்ஸஸ் தேவை. அப்படி என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து வைக்க தான் நார்வேயில் நம்ம ஒரு இடத்துல அண்டர் கிரவுண்டில் ஐஸுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா எல்லா வகையான சீட்ஸு, எல்லா வகையான பிளான்ஸோட ஜெர்ம் பிளாசம்னா ஜெனட்டிக் டேட்டா, இது எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ தட் யூ கேன் ரீஸ்டார்ட். ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் ஒரு ஜெர்ம் பிளாசம் ஜீன் பேங்க்கை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம 1995லேயே ஒன்று ஆரம்பித்தோம். அதில் ஒரு ஃபஸ்ட்டு செட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2.0 அதோட அடுத்த செட்டை வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, செகண்ட் ஜீன் பேங்க் வித் 10 lakh ஜெர்ம் பிளாசம் டு என்ஷோர் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, அதுக்கு வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜீன் பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நீங்கள் இப்போ பட்ஜெட்டில் செகண்ட் ஜீன் பேங்க்னு பார்க்குறீங்களா, இது உங்களுக்கு கேள்வி இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஜீன் பேங்க் பற்றி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். அது இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு புரியுதா? இதுதான் பேக்ரவுண்ட் ஒர்க். ஸோ எஸ்டாப்ளிஷ் இன் 1996 95 தானே? ஓகே, 1996 பை யார்? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற இந்த 2 ஆர்கனைசேஷனும் ஒன்று சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் 1996 ஆரம்பிச்சிருக்காங்க, டெல்லியில் இருக்குது.
ஓகே, இது ஹிமாலயாஸ் அங்கே எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்கலாமே. ஓகே, சரி, டெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாஸ் பிரைமரி ஃபெசிலிட்டி ஃபார் ப்ரிசர்விங் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் டு சேஃப்கார்ட் பயோடைவர்சிட்டி. It operates through 12 regional stations across the country for collection and storage of vital crop germplasms. ஸோ 12 ரீஜனல் ஸ்டேஷன்லேருந்து பொருளை கலெக்ட் பண்ணி அங்கே ஒரு மினி பேங்க்கும் இங்கே வந்து ஒரு மேஜர் பேங்க் இருக்குது. 0.47 மில்லியன் மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ அதுக்குள்ளே இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.7 லேக்ஸ், 0.47 மில்லியன்னா 4.7 லேக், 4.7 லேக் இருக்குது இதுக்குள்ளே. இப்போ நம்ம புதுசாக ரெண்டாவதுல வந்து 10 லேக்கு ஒன்று உருவாக்குறோம். ஆல்ரெடி 4.7 லேக் இருக்குது. ஜெனட்டிக் சோர்சஸ் இன் 4 கன்சர்வேஷன் மெத்தட். ஸோ இதை வந்து 4 விதமாக வந்து இந்த மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். சீட் ஜீன் பேங்க்கில் வந்து நம்ம -18 டிகிரி சியில் சீட்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். க்ரையோ ஜீன் பேங்க் பார்த்தீங்கன்னா 170, 196 போகிறோம். இதில் பிளான்ட் டிஷ்யூஸை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பிளான்ட் டிஷ்யூஸ்னால் அந்த ஒரிஜினல் பிளான்ட்டே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராஃப்டிங்லாம் பண்ணுற மாதிரியான செடிகள்லாம் சீட்ஸ் தேவையில்லை. இந்த பிளான்ட் இருந்தால் அதை வச்சு கிராஃப்டிங் பண்ணிடலாம், ஸ்டெம்மை வச்சு. அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இங்கே வச்சுருக்கோம். இன்விட்ரோ ஜீன் பேங்க்ஸில் வந்து பிளான்ட் கல்ச்சர்ஸ் இன் தி கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட். ஸோ பிளான்ட் கல்ச்சர்ஸ்னால் அதோடைய ஜெனட்டிக் டேட்டா. ஃபீல்டு ஜீன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிட்டு ஆன் கிரவுண்ட்லேயே அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். லைவ் பிளான்ஸ் ஃபார் ப்ரீடிங் அண்ட் ரிசர்ச். இப்போ வந்து இதெல்லாம் சீடாவோ இல்லை ப்ரிசர்வேட்டிவோ இல்லாமல் உண்மையான செடிகளே உள்ளே வச்சுருக்கோம். லைவாக ஃப்ளவர் பாட்ஸ் மாதிரி மேபி அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ 4 ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸில் கேட்கப்படும். இதே மாதிரி ஒன்று இன்னும் பெருசாக 10 லட்சத்துக்கு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். சரியா? பீகாரில் ஆரம்பிப்பாங்களோ என்னவோ, அது சொல்லலை, நான் சொல்கிறேன். ஸோ ப்ரொடெக்ட் டைவர்ஸ் கிராப் குரூப்ஸ் இன்க்ளூடிங் சீரியல்ஸ், மில்லட்ஸ், லெக்யூம்ஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது எல்லாத்தையும் வந்து இதில் வச்சுருக்கோம். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஜெர்ம் பிளாசமில் செகண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டை போய் படிக்கணும். இதுதான் பேக்ரவுண்ட் ஒர்க், இதுதான் பட்ஜெட்டில் ப்ரிப்பரேஷன். ஸோ பட்ஜெட் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னா இதை தான் மெயினாக படிக்கணும். ஏன்னா இதில் சும்மா அனௌன்ஸ்மெண்ட் தான், ஆனால் நம்ம கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா இதுதான். உங்களுக்கு புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் திஸ். ஸோ யார் ஆரம்பிக்கிறா அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் 4வது இன்ஜின் ப்ரொமோஷன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ 4வது இன்ஜினில் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன். இந்தியாவை வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதில் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணி செக்டோரல் அண்ட் மினிஸ்ட்ரி வைஸ் டார்கெட்ஸை வந்து கொண்டு வரும். வித் செக்டோரல் அண்ட் மினிஸ்ட்ரியல் டார்கெட்ஸ் டு ஃபெசிலிட்டேட் ஈஸி ஆக்சஸ். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் லான்ச் பண்ண போகிறோம். இது வந்து செக்டரல் ஸ்பெசிஃபிக் அண்ட் மினிஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் வந்து செட் பண்ண போகுது. ஒரு செக்டருக்கும் ஒரு டார்கெட் இருக்க போகுது. ஆட்டோமொபைல் செக்டர் அப்படிலாம் இருக்குல்ல, ஸ்டீல் செக்டர், கோல் செக்டர் அப்படின்னு. ஸோ டார்கெட்டை செட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுற பீப்புளுக்கு எக்ஸ்போர்ட் கிரெடிட்டோடைய ஆக்சஸ் அதிகப்படுத்த போகிறாங்க. கிராஸ் பார்டர் ஃபேக்டரிங். வாட் இஸ் ஃபேக்டரிங்? ஃபேக்டரிங்னா ஒன்றும் இல்லை, பில் டிஸ்கவுண்டிங். நம்ம பார்த்தோம்ல, பில் டிஸ்கவுண்டிங் ஆர் கமர்ஷியல் பில்ஸ். ஸோ கமர்ஷியல் பில்ஸை பில் டிஸ்கவுண்ட் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் ஃபேக்டரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஞாபகம் இருக்குல்ல, TREDS, கமர்ஷியல் பில்ஸ், மணி மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட்டில் இந்த மாதிரி கமர்ஷியல் பில்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபேக்டரிங். அந்த மாதிரி கிராஸ் பார்டர் ஃபேக்டரிங். இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், ஒரு ஃபாரின் கம்பெனியோட பில் வச்சுருக்கீங்களே, அப்போ அதை கிராஸ் பார்டர் ஃபேக்டரிங் தான் பண்ணணும். உங்களோட பில்லை வந்து ஃபாரின் லெவலில் யாராவது வாங்கிக்கலாம், வெளிநாடுகள்லையும் விற்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் சப்போர்ட் வருது. சப்போர்ட் டு MSME ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் டு டேக்கிள் நான் டேரிஃப் மெஷர்ஸ். இப்போ நான் டேரிஃப் மெஷர்ஸ்லாம் என்ன ஆகுது? இப்போ UK போடுறாங்க. நேற்றுக்கு எக்கனாமிக் சர்வேல என்ன பார்த்தோம்? UKல நான் டேரிஃப் மெஷர்ஸ் போடுறாங்க. நேத்திக்குனா பட்ஜெட்டுக்கு நேத்திக்கு, சரியா? ஸோ நான் டேரிஃப் மெஷர்ஸ் வந்து யூஎஸில் வந்து CBAM, டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் அப்படின்னு கொண்டு வராங்க. அந்த மாதிரிலாம் கொண்டு வரப்போ MSME எக்ஸ்போர்ட்டரால் அதோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அதுக்கு ரெடியாக வரும். உங்களுக்கு புரியுதா? அதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத் ட்ரேட் நெட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். இது வந்து UPI மாதிரி. எப்படி UPI, ULI, யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ், அப்புறம் நம்ம இது பார்த்தோம்ல ONDC, ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இந்த மாதிரி ட்ரேடுக்கு ஒரு நெட்வொர்க் வந்து ஆரம்பிக்க போகிறோம். டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கால்ட் பாரத் ட்ரேட் நெட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வில் பி செட் அப் as a யூனிஃபைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ட்ரேட் டாக்குமெண்டேஷன். ஸோ ட்ரேட் ரிலேட்டட் டாக்குமெண்டேஷன் அண்ட் ஃபினான்சிங் சொல்யூஷன்ஸ் கிடைக்கிற ஒரு விஷயம். இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நிறைய டாக்குமெண்டேஷன் தேவைப்படும். ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து ஆரிஜின் சர்டிஃபிகேட். நம்ம பார்த்தோம்ல, அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின்னா அப்போ தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்க்கு எலிஜிபிளாக இருக்கும்.
ஸோ அந்த நாட்டிலேருந்து தான் அது உருவாயிருக்குங்கிற சர்டிஃபிகேட் வாங்கணும். உள்ளே வந்து இந்தந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போது கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசமில் கார்பன் எமிஷன் எவ்வளோ நடந்திருக்குங்கிறதுக்கு டேக்ஸ் போட போகிறாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்து எவ்வளோ கார்பன் எமிட் ஆயிருக்கு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்ல. ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபினான்சிங் சொல்யூஷன், எக்ஸ்போர்ட் கிரெடிட், இதுக்கெல்லாம் ஆகிற ஃபினான்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நேஷ்னல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஜிசிசி, குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல. இந்தியா வந்து ஜிசிசியோட ஹப்பாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜிசிசிஸ் வந்து சிட்டிஸில் டெவலப் ஆகி இந்தியாவில் வந்து ஒரு காலத்தில் கால் சென்டர் தான் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிசிசி லெவலுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஹைடெக் சர்வீசஸ்ஸு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஜிசிசிஸை செகண்ட் டயர் சிட்டிஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம். ஸோ அதோடைய எக்ஸ்டென்ஷன். ஸோ குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸில் வந்து ஹைடெக் சர்வீசஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட எக்ஸ்டென்ஷனாக வேர் டேக்கிங் இட் டு தி ரூரல் ஏரியாஸ். அண்ட் வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டி ஃபார் ஏர் கார்கோக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுற இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ டு ஃபெசிலிட்டேட் அப்கிரேடேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வேர் ஹவுசிங் ஃபார் ஏர் கார்கோ, ஏர்போர்ட்லலாம் வந்து ஹார்டிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கார்கோஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணால் தான் நம்மளோட ஹார்டிகல்ச்சரல் ப்ராஜெக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணும். ஹார்டிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து பெரிஷபிள் குட்ஸாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கிரெயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெரிஷாக லேட் ஆகும், ரைஸு, வீட்டு, மில்லட்ஸு, ஆயில் சீட்ஸ் எல்லாம். ஆனால் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்லாம் ஈஸிலி பெரிஷபிள்ஸ். ஸோ அப்போ அதுக்கு எக்ஸ்போர்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் சச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஏர் கார்கோ செக்டர். போர்ட்டில் ஆல்ரெடி நமக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆனால் ஏர்போர்ட்டில் இல்லை. ஏர் கார்கோவில் இன்னும் இந்தியா டெவலப் ஆகலை. இன்னும் நம்ம நிறைய கேப் இருக்குது. ஸோ ஏர் கார்கோ செக்டர். ஆனால் ஏர் கார்கோவில் இருக்க பிரச்சனை என்னென்னா ஸ்கேல் தான். இட்ஸ் வெரி லிமிட்டட். யூ கான்ட் கேரி ஹெவி திங்ஸ், எல்லாமே எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. ஸோ அதுதான் அதில் இருக்க பிரச்சனை. ஸோ இப்போ இதுதான் 4 இன்ஜின். இந்த 4 இன்ஜினை டெவலப் பண்ணுறப்போ தான் நம்ம விக்சித் பாரத் போகிறோம். ஸோ விக்சித் பாரத்துக்கு ரீச் ஆகணும்னா நமக்கு அது வந்து ஓட போகிறது இந்த 4 இன்ஜின் தான். அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ். இதை வந்து இப்போது விக்சித் பாரதை ரீச் பண்ணோன்னா அதுக்கு தேவைப்படுற ஃபியூவல் தான் வந்து ரிஃபார்ம்ஸ். அப்படி என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதில் முதல்ல வந்து நம்ம கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் வந்து டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ நம்ம பட்ஜெட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தாலும் ஒரு 6 செக்டரில் ரிஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றொன்னா என்னென்னங்கிறத பார்ப்போம். ஸ்க்ரூட்டனைஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் டேக்ஸ், ஸ்க்ரூட்டனைஸ் தெம் அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே ஒருத்தர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவரை ஃபஸ்ட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிடும். ஸோ எடுத்தோடனே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாதீங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன்ஸை நம்புங்க. அதை ட்ரஸ்ட் பண்ணி அந்த இன்கம் டேக்ஸை வாங்கிடுங்க, கலெக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்கள். போஸ்ட் ஃபேக்டோவில் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தப்பு இருந்துச்சுன்னா ஆக்ஷன் எடுக்கலாம். நம்ம வரும்போதே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறப்போ என்ன ஆகிடுது, அது கேஸாக மாதிரி நின்றுடுது, வர்ற பணமும் வராமல் போயிடுது. ஸோ அதனால் டேக்ஸ் ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட், ஸ்க்ரூட்டனைஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அப்ரோச்சுக்கு டேக்ஸுக்கு மாறும். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ், ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட், ஃபேஸ்லெஸ் அப்பீல், டேக்ஸ் சார்ட்டர், இந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதை தாண்டி லேட்டஸ்ட்டாக இந்த வருஷம் பட்ஜெட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, நியூ இன்கம் டேக்ஸ் பில்லை கொண்டு வர போகிறோம். ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து இன்கம் டேக்ஸோட ரிஜைம் வந்து மாறப்போகுது. ஸோ அந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில்லை டீட்டெயில்டாக 175th எடிஷன் பட்ஜெட்டில் பில்லெல்லாம் அனௌன்ஸ் பண்ணல, பில் கொண்டு வர போகிறோம் தான் சொன்னாங்க, அப்புறம் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பில்லோடைய டீட்டெயில்டு அனாலிசிஸ் 171st எடிஷனில் இருக்குது. அந்த பில்லு வந்து நம்ம அப்போ நான் சொன்னேன் இந்த கிளாஸை பற்றி யாருமே பேச மாட்டீங்களே, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு. இப்போ அதை பற்றி ஆரம்பிச்சிருக்காங்க பார்லிமெண்ட்டில். அதே கிளாஸ் என்ன கிளாஸ், ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தரோட ஃபோனை எடுத்து சீஸ் பண்ணி ஃபோனை மட்டும் எடுக்காமல் அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு, பாஸ்வேர்டு, சேட்டு எல்லாத்தையும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரே எடுக்கலாம் அப்படிங்கிற பவர். ஸோ அது வந்து பில்லில் நம்ம பார்த்தப்போ நம்ம என்ன ரைஸ் பண்ணோம், இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ப்ரொவிஷன். அந்த பில்லு வந்த புதுசில் அந்த டைமில் நம்ம எடிட்டோரியல்ஸ் பார்க்குறப்போ இதை பற்றி யாருமே ரைஸ் பண்ணவே இல்லை. பயங்கரமான ரிஃபார்ம்னு பேசிட்டு இருந்தாங்க. பயங்கரமான ஒரு ரிஃபார்ம் தான், அதை தான் நம்ம ஃபுல் எடிட்டோரியல்ஸ்லையும் பார்த்தோம். அதில் ஒரு லைனில் இது இருக்குது, இதுதான் வந்து பயங்கரமான ரிஸ்க்கு. ஸோ இப்போது வந்து அப்போ வந்து ரிசர்ச்சில் இருந்தது பார்லிமெண்ட்டு. ஸோ பட்ஜெட் செஷனில் திரும்ப இப்போது மீட் பண்ணி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை ஓட் பண்ணும்போது அந்த இஷ்யூவை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். ஸோ இட்ஸ் அ வெரி ரிஸ்கி ப்ரொவிஷன் விச் ஷுட் பி ஹெல்ட் இன் அ காஷியஸ் வே. அடுத்து வந்து ஃபினான்ஷியல் செக்டரில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்க போகிறோம், ரிஃபார்ம்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ். நம்ம இன்சூரன்ஸில் பெனட்ரேஷன் வந்து இந்தியாவில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம்.
ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப்டிஐ லிமிட்டை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 100% ஆக்கும். ஸோ எஃப்டிஐ வந்து இது வரைக்கும் 74% தான் இன்சூரன்ஸ் இருந்தது, இப்போ அது இட் இஸ் இன்க்ரீஸ் டு 100%. திஸ் என்ஹான்ஸ் லிமிட் வில் பி அவைலபிள் ஃபார் தோஸ் கம்பெனிஸ் ஹூ இன்வெஸ்ட் என்டையர் ப்ரீமியம் இன் இந்தியா. இதோட மீனிங் என்ன, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுது, ஒரு ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க்கை நடக்கிறப்போ மக்களுக்கு நிறைய செலவாகுது. ஒரு ரிஸ்க் நடக்கிறப்போ அந்த ரிஸ்க் ஈவெண்ட்னால ஒரு செலவு வருது. அப்படி ரிஸ்க் ஈவெண்ட் வரும்போது அந்த செலவை அந்த கம்பெனி ஏற்றுக்கும். அப்படி உங்களுக்கு அந்த ரிஸ்க் ஈவெண்ட் நடக்கிறப்போ உங்கள் செலவை அந்த கம்பெனி ஏற்றுக்கணும்னா நீங்கள் ப்ரீமியம் கட்டணும். ஸோ அதில் வரக்கூடிய அமௌண்ட் வில் நாட் பி ஈக்குவலன்ட் டு தி ப்ரீமியம் விச் யூ பே. அதான் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், அதான் நமக்கு லாபம். நமக்கு அந்த ரிஸ்க் ஈவெண்ட்டே நடக்கலைன்னா கம்பெனிக்கு லாபம். ஸோ ரெண்டு பேருக்குமே வின் வின் சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற பல கோடி மக்கள்கிட்டேருந்து ப்ரீமியம் வாங்கி கலெக்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்கல, அது ஐடியலாக வச்சிருக்க மாட்டாங்க. மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம்ஸ் எல்லாத்தையுமே தே வில் இன்வெஸ்ட் சம்வேர். ஏன்னா அதை மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நாளைக்கு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறவன் அடுத்து 20 வருஷம் கழிச்சு எடுக்க போகிறான். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கிளைம் வரப்போகுது. அப்போது எல்லா வருஷமும் கிளைமுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபண்டை வந்து அவங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தே வில் இன்வெஸ்ட் தி ஃபண்ட் சம்வேர். அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவாங்க, டெட் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஈக்விட்டிஸில் போடுவாங்க. அப்படி போட்டு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுப்பாங்க. அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் போடுவாங்க, அவங்க ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டில் போடுவாங்க. ஸோ அப்படி போடுறப்போ இப்படி எல்லா ப்ரீமியமையும் இந்தியாவிலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் தான் 100% எஃப்டிஐ அலௌடு அப்படிங்கிற கண்டிஷன். ஸோ இது கண்டிஷனல் 100% தான். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஃப்டிஐ அலௌடு, ஆனால் நீ ப்ரீமியமாக இந்தியாவிலேருந்து கலெக்ட் பண்ணுற எல்லா பணத்தையும் இந்தியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி எல்ஐசியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி எல்ஐசி யார் கம்பெனியில் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதானி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் அங்கே இருக்கிற ஃபண்டு. அதனால தான் அதானியில் இஷ்யூ நடக்கிறப்போ எல்ஐசி வந்து பெரிய ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்ஐசி அவங்களோட எல்லா ப்ரீமியமும் அதானியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரே பேஸ்கெட்டில் போடுறது சரியா அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் ரைஸ் ஆகுது. எல்லாமேனா எல்லாத்தையும் அதானியில் போடல, ஒரு மேஜர் ஷேரை போட்டிருக்காங்க. கரண்ட் guardrails அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் எஃப்டிஐ வில் பி ரிவியூட் அண்ட் சிம்பிளிஃபைட். எஃப்டிஐக்கு இருக்கிற தடைகள் இன் ஜென்ரல், இது வந்து இன்சூரன்ஸ்னு இல்லை, எந்த செக்டர்லையும் எஃப்டிஐக்கு என்னென்னலாம் ரிஸ்க் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி பை நாப்ஃபிட். நாப்ஃபிட் வந்து கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி ஃபார் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி ஃபார் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஒன்றும் இல்லை, கிரெடிட் கேரண்டி. ஸோ நாப்ஃபிட் அப்படிங்கிறது எதுக்கு ஆரம்பித்தோம், இட்ஸ் அ டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் டு ஃபினான்ஸ் தி லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். 2021 ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டியூஷன். இவங்க பார்ஷியல் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் ப்ரிலிம்ஸில் வரும். The term partial credit enhancement facility was launched by NAPFID. இதில் NAPFID லான்ச் பண்ண இந்த partial credit enhancement facility னா என்ன? What is partial credit enhancement facility? It's nothing but credit guarantee. இப்போ திரும்ப எக்கனாமிக் சர்வேக்கு போவோம். எக்கனாமிக் சர்வேக்கும் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க லிங்க் வந்து உங்களுக்கு அப்போ தான் புரியும். எக்கனாமிக் சர்வேல நம்ம பார்த்த ஒரு இஷ்யூ என்ன, கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டு இந்தியாவில் டெவலப் ஆகலை, ஈக்விட்டி மார்க்கெட் தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கார்ப்பரேட் மார்க்கெட்டில் ஹை கிரேட் பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது லோ ரேட்டிங் வாங்கின பாண்ட்ஸில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. அப்போது லோ ரேட்டிங் பாண்ட்ஸில் எப்போ இன்வெஸ்ட் பண்ண, ஏன்னா கார்ப்பரேட் வந்து ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கார்ப்பரேட்டோடைய பாண்டை ரிலீஸ் பண்ணும்போது யாராவது வாங்கி அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்தா தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளரும். ஸோ அப்போ பாண்ட் மார்க்கெட் டெவலப்மெண்ட் தேவை. ஸோ அப்போ அந்த கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவில் கம்மியாக இருக்குன்னு எக்கனாமிக் சர்வேல பார்க்குறோம். அந்த பாண்ட் மார்க்கெட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் பட்ஜெட்டில் கொண்டு வராங்க. உங்களுக்கு லிங்க் புரியுதா? ஸோ பார்ஷியல் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டினா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் இருக்கிற கார்ப்பரேட்ஸ் வந்து பாண்டை ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாண்டுக்கு கிரெடிட் கேரண்டி நாப்ஃபிட் தராங்க. தைரியமாக அவனுடைய பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் கேரண்டின்னு நாப்ஃபிட் சொல்லுது. ஸோ நாப்ஃபிட் வந்து இப்படி கிரெடிட் கேரண்டி கொடுக்கறதுனால அந்த பாண்டுக்கு கிரெடிட் ரேட்டிங் இல்லைனாலும் நாப்ஃபிடோட கேரண்டி இருக்கிறதுனால அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸோ அது மூலமாக என்ன ஆகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் கார்ப்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் வரும். ஸோ இது மூலமாக இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் அதிகமாகும், விச் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி பட்ஜெட். ப்ரைவேட் செக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவை. ஸோ அப்போ ப்ரைவேட் செக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணால் தான் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனை ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக எடுக்கிறப்போ ப்ரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்ஸில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் கேரண்டியை கொண்டு வராங்க. ஸோ பார்ஷியல் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டினா என்னன்னு கேட்குறப்போ அண்ணன் வந்து இதான் கொடுத்தாரு. ஸோ அண்ணன் இப்போ சூப்பராக தராரு. நான் இதை போடுறப்போ வெரிஃபை பண்ணிட்டு தான் போடுவேன், அப்படியே போட மாட்டேன். இது வெறும் பிபிடியில் போட நல்லா இருக்குன்னு தான் இதை எடுத்து போடுறேனே தவிர எல்லாத்தையும் இதை தான் 100% ரிலை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஐம் நாட் 100% ரிலையிங் ஆன் ஜெமினி. ஸோ ஜெமினியில் ஒரு கண்டென்ட் கொடுத்தா அது கரெக்டாங்கிறத பார்த்துட்டு போடுறேன். அது ஏன் எடுத்து நான் போடுறேன்னா எனக்கு இதை வந்து ஒரு ஸ்லைடில் காப்பி பண்ணி போடுறதோட அவனே இப்படி அழகாக சப்மிட்டிங் கொடுத்து 1, 2, 3ன்னு
வரிசைப்படுத்தி கொடுக்கறது நமக்கு வசதியாக இருக்குது டீச் பண்ணுறதுக்கு. A partial credit enhancement facility is a mechanism where a third party, இங்கே third party வந்து ஒரு பேங்க், NAPFID provides limited financial backing to improve the credit worthiness of a debt instrument. ஒரு கார்ப்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோடைய பாண்டோடைய கிரெடிட் வர்த்தினஸை அது அதிகப்படுத்துது. லைக் அ கார்ப்பரேட் பாண்ட் மேக்கிங் இட் ஈஸியர் ஃபார் தி இஷ்யூவர்ஸ் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் அட் அ பெட்டர் டர்ம்ஸ். வாட் இஸ் இட்? PCE is a risk mitigating tool where financial institutions offer a line of credit in the form of financial backing, அதாவது credit guarantee. How it works? A company issues a bond to raise capital for a project. A bank or a financial institution provides PCE. ஸோ NAPFID வந்து அதுக்கு ஒரு PCE கொடுக்கும். அது கொடுத்தோன்னே என்ன ஆகிடுது, அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி NAPFIDோட பேக்கிங் இருக்கிறதுனால அந்த பாண்டோட கிரெடிட் ரேட்டிங் அதிகமாகுது. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு வருது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து பார்ஷியல் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் கிரெடிட் கேரண்டி தான், அவ்வளோதான். ஓகே, அப்போது இப்போ ப்ரிலிம்ஸில் யூபிஎஸ்சியோட டெண்டன்சி என்ன, கிரெடிட் கேரண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதுதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னா இந்த மாதிரி விஷயத்துல தான் வருது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த நியூஸை நீ படிச்சியா இல்லையா அப்படிங்கிறத அவன் டெஸ்ட் பண்ணுவான். ஸோ அதை தான் வந்து we have to understand. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிராமின் கிரெடிட் ஸ்கோர். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு கிரெடிட் ரேட்டிங்ஸை கொடுக்குறாங்க. அதான் வந்து கிராமின் கிரெடிட் ஸ்கோர். இந்தியாவில் இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கும் கிரெடிட் ரேட்டிங் நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு லான்ச் பண்ணிட்டா ஸோ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிக்கு ஃபண்டிங் இன்னும் நல்லா கிடைக்கும். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வில் டெவலப் அ கிராமின் கிரெடிட் ஸ்கோர் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிரெடிட் நீட்ஸ் அண்ட் சப்போர்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ இட்ஸ் அ கிரெடிட் ரேட்டிங் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வில் பி லான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி. ஸோ போன வருஷம் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இந்தியா வந்து மாடல் பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. போன வருஷம் அக்டோபரில் தான் மாடல் பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டியை கொண்டு வந்தாங்க. நம்மளும் எடிட்டோரியலில் மாடல் பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டியை நடத்தினேன், வாட் இஸ் பிட் அப்படின்னு. ஸோ பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டினா என்ன அப்படின்னா, ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்களே, இந்தியா UK ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஸோ இந்தியா யூரோப் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அக்ரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ட்ரீட்டி சைன் பண்ணுறப்போ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல், ட்ரேடுக்கு என்ன ஃபீச்சர் இருக்கணும், அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ஃபீச்சர் இருக்கணும், டிஸ்பியூட் வந்தால் டிஸ்பியூட் சால்விங்க்கு எங்கே போகணும், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து வரும். ஸோ அதில் தான் நம்ம இன்வெஸ்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம் பற்றிலாம் எடிட்டோரியல்ஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஸோ ரீகால் அப்படி ப்ரப்போஸ் பண்ண மாதிரி பட்ஜெட்டில் இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, வி சைன்ட் பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் வித் 2 countries in 2024. அந்த மாதிரி இந்த வருஷம் இன்னும் நிறைய நாடுகள் கூட பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. எந்த 2 கண்ட்ரின்னு சொல்லலை. ஸோ அதுதான் நம்ம படிக்கணும். எந்த 2 கண்ட்ரி? UAE ஒன்று, உஸ்பெகிஸ்தான் ஒன்று. ஸோ 2 பேர் கூட சைன் பண்ணியிருக்கோம் பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி, UAE அண்ட் உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்த BIT வந்து இன்னும் இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ட்ரம்ப் கூடலாம் சைன் பண்ண போகிறோம், பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் வந்து ரெகுலேஷன்ஸ், இப்போ நம்ம எக்கனாமிக் சர்வேல என்ன பார்த்தோம், ரெகுலேஷன்ஸை ஈஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ்லாம் யார் யார் இந்தியாவில்? RBI, SEBI இவங்களாம் இருக்காங்கல்ல. இந்த ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து நம்ம ரிஃபார்ம் பண்ணுறோம். மாடர்ன், ஃப்ளெக்சிபிள், பீப்புள் ஃப்ரெண்ட்லி, ட்ரஸ்ட் பேஸ்டு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை இந்தியாவில் உருவாக்க போகிறோம். ஸோ நம்மளோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இந்தியாவில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஷுட் பி மாடர்ன், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, ஃப்ளெக்சிபிள், டைமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும், பீப்புள் ஃப்ரெண்ட்லி அண்ட் ட்ரஸ்ட் பேஸ்டு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். வாட் இஸ் ட்ரஸ்ட் பேஸ்டு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்? நீங்கள் யாரை ரெகுலேட் பண்ணுறீங்களோ அவங்கள நம்புங்க. அவங்கள சந்தேகத்தோடவே எப்போவுமே, இப்போ RBI வந்து எல்லா பேங்க்கையும் சந்தேகத்தோடவே பார்க்கக்கூடாது, பேங்க்ஸை நம்பணும். SEBI வந்து எல்லா கம்பெனிஸ் விச் ஆர் டூயிங் IPOs அவங்கள நம்பணும். ஸோ நம்பி அவங்க எது பண்ணாலும் நம்புங்க, அவங்களுக்கு அப்ரூவல்லாம் ஸ்பீடாக கொடுங்க. தப்பு பண்ணுறான்னா ஆக்ஷன் எடுங்க. ஸோ அப்ரூவல் கொடுக்குறப்போவே நம்ம ஹையஸ்ட் ஸ்க்ரூட்டனி பண்ணுறதுனால தான் டிலே ஆகுது. இது வந்து ஒரு சைடு. இப்போ நீங்கள் இது வந்து ஒரு வியூ தான். நாளைக்கு தப்பு நிறையா நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம கிரிட்டிசமாக என்ன எழுதுவோம், அப்ரூவல் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதனால் தப்பு நடக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு கவலை இல்லை, இன்னும் வேணால் சொல்லிட்டு போட்டோம். அப்படி கேட்டால் அப்படி எழுதணும், இப்படி கேட்டால் இப்படி எழுதணும், அதுதான் மெயின்ஸு. இப்படி தான் எழுதணும், இதுதான் ஸ்டாண்ட்ஸ்ன்னு இருக்கக்கூடாது.
அந்த கேள்வியில் ரெகுலேஷன்னா இப்படி தான் இருக்கணும்ப்பா, அவனெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணுப்பா, சும்மா நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொரு சைடில் என்ன இருந்தோன்னா அப்படி பண்ணாதனால தான் இந்தியாவில் பிரச்சனைகள் நடக்குது. அது வேற ஒரு கொஸ்டினில் ப்ராப்ளம்ஸ் வரும்போது இதையும் இப்படி எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நீங்களும் இருக்கணும், சரியா? ரிஜிடாக இருக்கக்கூடாது. ஹை லெவல் கமிட்டி ஃபார் ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ் வில் பி செட்டப் டு ரிவ்யூ ஆல் நான் ஃபினான்ஷியல் செக்டர் ரெகுலேஷன்ஸ். இந்தியாவில் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் செக்டர், நான் ஃபினான்ஷியல் செக்டர்னு பிரிக்கலாம். ஃபினான்ஷியல் செக்டர் ரெகுலேஷன்ஸ்னால் யார் யார்? ஆர்பிஐ, செபி, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, பென்ஷன் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு, இவங்க எல்லாருமே ஃபினான்ஷியல் செக்டர் ரெகுலேட்டர்ஸ். நான் ஃபினான்ஷியல் செக்டர் ரெகுலேட்டர்ஸ் யார் யார் இருக்கா? ட்ராய் இருக்குது, இப்போ இன்ஸ்பேஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நான் ஃபினான்ஷியல் செக்டர் ரெகுலேட்டர்ஸ். ஸோ ஃபினான்ஸ் இல்லாமல் இருக்க அதர் செக்டர்ஸ். கம்பெனிஸ் ஆக்டில் கம்பெனிஸை ரெகுலேட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபினான்ஷியல் செக்டர் ரெகுலேட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட ரெகுலேஷன்ஸில் அவங்களோட செக்டர் ரெகுலேஷன்ஸ், சர்டிஃபிகேஷன், லைசன்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ் கொடுக்குற அந்த ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுறதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவோம். இப்படி தான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஃபினான்ஷியல் செக்டருக்கு, சரியா? 2012. அப்படி சொல்கிறப்போ தான் பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா அப்படிங்கிறோட தலைமையில் ஃபினான்ஷியல் செக்டர் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. ஃபினான்ஷியல் செக்டர், ஓகே, அதான் எஃப்எஸ்எல்ஆர்சி கமிட்டி அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபினான்ஷியல் செக்டர் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி. அந்த கமிட்டி வந்து 2013 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஃபினான்ஷியல் செக்டர்ஸில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் இந்த மாடர்ன் டேக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. அதை தான் அடுத்தடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதில் தான் மானிட்டரி பாலிசி கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்கள், ஆர்பிஐலேருந்து 3 பேர், கவர்மெண்ட்லேருந்து 4 பேர் அப்படின்னு சொல்லுவார்ல, அது ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அது 2012 ஃபார்ம் பண்ணது. அந்த மாதிரி இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? நான் ஃபினான்ஷியல் செக்டர்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி போடுவாங்க கமிட்டி. விஜய் கேல்கர், இந்த மாதிரி நிறைய இதுக்குன்னே பிறப்பெடுத்தவங்க, கமிட்டிக்கு ஹெட் ஆகிறதுக்குனே பிறப்பெடுத்த நிறைய பேர் இருக்காங்க. என்கே சிங் அப்படின்னு ஒருத்தர் சுற்றுவார். விவேக் தேப்ராய்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ பாவம் மனுஷன் இறந்து போயிட்டார், லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவே. ஸோ இந்த மாதிரி இதுக்குன்னே ஒரு 4-5 பேர் இருக்காங்க, டேலண்டட் ஆஃபீஸர்ஸ். ஸோ சரி, நல்ல ஆஃபீஸராக இருந்தால் இப்படி ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க. இப்படி கமிட்டிக்கெலாம் ஹெட் போடும். இந்த கமிட்டிக்கு ஹெட்லலாம் பொலிட்டிக்கலாலாம் அப்பாயின்ட் பண்ண முடியாது, டேலண்ட் இருந்தால் தான் கூப்பிட்டு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கமிட்டி கூப்பிட்டு அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவரோட ரெக்கமெண்டேஷன் வரும், அதை அடுத்த வருஷம் நடத்தணும். ஒரு 10 வருஷம் கழித்து இன்னொரு கமிட்டி போடுவாங்க. ஸோ objectives to strengthen trust-based economic governance to take transformational measure to enhance ease of doing business. ஸோ அப்போ இந்தியாவில் நம்ம நேத்திக்கு எக்கனாமிக் சர்வேல என்ன பார்த்தோம்? நேத்திக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போன வாரம் எக்கனாமிக் சர்வேல என்ன பார்த்தோம்? we saw that ரெகுலேஷன்ஸை நம்ம மாடர்ன் டேக்கு ஏற்ற மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸ் 2.0 கொண்டு வரணும், அதுக்கு கமிட்டி போட போகிறோம் அப்படின்னு அடுத்த நாள் சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்சஸில் நம்ம ஒரு கமிட்டி போட போகிறோம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை வந்து டெவலப் பண்ண போகிறோம். டெவலப் பண்ணி ஸ்டேட்ஸ் எல்லாம் ரேங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படிங்கிறத ரேங்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் செக்டரோடைய ரெகுலேஷன்ஸ். இப்போ நான் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்க்கு இது நான் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்னால் கம்பெனிஸு, ஸ்பேஸு, ட்ராய், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இருக்க செக்டர்ஸ். ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்னால் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன ஆர்பிஐ, சிசிபி, அவங்களாம். அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து கதை பேசுறதுக்குன்னு ஒரு பாடி இருக்குது. அதுதான் என்னது? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் இஸ் ஹெட்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர். அண்ட் இதில் யாரெல்லாம் இருப்பா? ஆர்பிஐ கவர்னர், செபியோட சேர்பர்சன். செபியோட சேர்பர்சன் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் என்ன? ரொம்ப வித்தியாசமான ஒரு பேர், மறந்து போயிட்டேன். மாதாபி புக்கு அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறமா புதுசாக ஒருத்தர் போட்டிருக்காங்க, பண்ணு குண்டு, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தான். அவர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் ஒரு பேர், செபியோட புது சேர்மன். ஸோ ஆர்பிஐ கவர்னர், அவரும் மல்ஹோத்ரா புது ஆள் தான். ஸோ ஆர்பிஐ கவர்னர் பேர் வந்துடுச்சா? என்ன பேர் சொல்லுங்கள்? பாண்டா. பாண்டே. பாருங்க, துஹின் காண்டா பாண்டே. துஹின் காண்டா பாருங்க, வித்தியாசமான பேர் தானே, இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேரா? துஹின் காண்டா அப்படிங்கிறவரோட தான் எஸ்பிஐ சேர்மன். ஸோ ஆர்பிஐ கவர்னர், எஸ்பிஐ சேர்மன், ஐஆர்எஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி, இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் ஒரு 3 பேர் இருப்பாங்களே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, அப்புறமா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்ரட்டரி. இவங்க எல்லாருமே இருக்கிற ஒரு பாடி தான் இந்த பாடி. இந்தியாவில் இருக்கிற ஃபினான்ஷியல் செக்டர் ரிலேட்டட் ரெகுலேட்டர்ஸ் எல்லாருமே இந்த பாடியில் இருக்காங்க.
இவங்க எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று இந்தியாவோடைய மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இது வந்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடி. ஆல்ரெடி இருக்கிற ஒரு பாடி, அதை பற்றின ரெஃபரன்ஸ் பட்ஜெட்டில் இருக்குது. அப்போ அந்த பாடி பற்றி நம்ம படிக்கணும். ஸோ ஆல்ரெடி இதை வச்சு பிவைக்யூ இருக்குது. 2 வருஷம் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. 2 வருஷமோ 3 வருஷமும் முன்னாடி இட் இஸ் ஹெட்டட் பை ஆர்பிஐ கவர்னர் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இட் இஸ் ஹெட்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே, ஸோ இதில் வந்து மெக்கானிசம் வில் பி செட்டப் டு இவாலுவேட் தி கரண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் ரெகுலேஷன். ஸோ நான் ஃபினான்ஷியல் செக்டருக்கு புதுசாக ஒரு ஆளை கூப்பிட்டு கமிட்டி போட போகிறோம். ஃபினான்ஷியல் செக்டருக்கு ஆல்ரெடி இருக்கிற இந்த பாடியிலேயே வந்து நம்ம மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் பற்றி படிங்க. ஜன் விஸ்வாஸ் பில். ஜன் விஸ்வாஸ்னா என்ன? ஜன்னுனா மக்கள், விஸ்வாஸ்னா நம்பிக்கை. ட்ரஸ்ட் பேஸ்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, ட்ரஸ்ட்னா விஸ்வாஸ், அதுதான். ஸோ ஜன் விஸ்வாஸ் பில் வந்து 2.0 லான்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஜன் விஸ்வாஸ் பில் 1.0 பற்றி எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம். என்ன இருந்தது? தேவையில்லாமல் இருக்கிற கிரிமினலைஸ்டு ப்ரொவிஷன்ஸ். இப்போது பிஸ்னஸ் கம்யூனிட்டி செக்டரில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வயலேஷன்ஸோ சின்ன சின்ன விஷயங்களோ பண்ணுறப்போ கிரிமினல் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்கோம். கிரிமினல் ஆக்ஷன்லாம் அதுக்கு தேவையே இல்லை. சிவில் ஆக்ஷன் எடுத்து ஒரு ஃபைனை போட்டால் போதும். அதுக்கு எதுக்கு அந்த ஓனரை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வைக்கணும்? ஸோ அப்படிலாம் இருக்கிற தேவையில்லாமல் கிரிமினலைஸ்டாக இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி டீக்ரிமினலைஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜன் விஸ்வாஸ் பில் 1ன்னு ஒன்று கொண்டு வந்தோம். அதே மாதிரி 2ன்னு ஒன்று கொண்டு வர போகிறோம். ஸோ ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் 2013ல் 180 லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஆர் டீக்ரிமினலைஸ். இப்போ ஜன் விஸ்வாஸ் 2.0ல் வந்து ஒரு 100 ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம வேரியஸ் லாஸ்ல வந்து எடுக்க போகிறோம், டீக்ரிமினலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஜன் விஸ்வாஸ் பில்ல சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ கிளியரா? ஸோ இதோட வந்து நம்ம வந்து ரிஃபார்ம்ஸை முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக இருக்கிறது ஃபிஸ்கல் பாலிசி, டாக்ஸேஷன் தான். ஸோ டாக்ஸேஷன், ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன், அவ்வளோதான். சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, ஒரு 1/2 அன் ஹவரில் முடிஞ்சிடும். சரியா? நான் என்ன பண்ணுறது? லேப்டாப் எல்லாம் ஓகேவா? கரெக்டாக போதா? என் வாய்ஸ் தான் கேட்டுட்ருக்கியா? பாட்டு தானே கேட்குறேன். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. இப்போ தான் நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்னா கரண்ட் பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபிஸ்கல் பாலிசிக்குள்ளே போக போகிறோம். ஃபிஸ்கல் பாலிசினா என்னென்னா இந்த வருஷத்தோட ரெசிப்ட்ஸ் எவ்வளோ, இந்த வருஷத்தோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, இந்த வருஷத்தோட டெட் எவ்வளோ, டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் எவ்வளோ, நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி ஃபுல்லாக டேட்டா. அப்போ இனிமேல் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது டேட்டா தான். சரியா? இதில் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் டீட்டெயில்டாக, இல்லை 2 கான்செப்ட் வந்து டீட்டெயில்டாக பார்க்கணும். ஸோ இந்த வருஷம் பட்ஜெட் எஸ்டிமேட் படி நம்மளுடைய ரெசிப்ட்ஸ் அதர் தென் பாரோயிங்ஸ், ஸோ நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம்ல, நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ் வந்து 34 லட்சம் கோடி, 35 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50 lakh crore. சரியா? நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 35 lakh crore. அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்ங்கிறது எவ்வளோ? ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ். கரெக்டா? ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு 15 lakh crore. 15 லட்சம் கோடி கடன் வாங்கணும். இந்த வருஷத்தோட டார்கெட் 15 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். இது நம்ம இந்த வருஷம் பட்ஜெட் நடக்கிறப்ப தான் உங்களுக்கு நான் ஃபிஸ்கல் பாலிசின்னு கிளாஸ் எடுத்துருந்தேன். இதே டேட்டா வச்சு தான் நான் கிளாஸே எடுத்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷத்தோட ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 4.4% ஆஃப் ஜிடிபியை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து இந்த வருஷத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இப்போது டேக்ஸஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸஸில் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் 7 டேரிஃப் ரேட்ஸ். ஸோ 7 மொத்தம் வந்து 15 டேரிஃப் ரேட்ஸ் இந்தியாவில் இருக்குது. வாட் இஸ் டேரிஃப் ரேட்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்களே, இப்போ ஜிஎஸ்டியில் எத்தனை டேரிஃப் ரேட் இருக்குன்னா, ஜிஎஸ்டியில் 5 இருக்குது. 0, 5, 12, 18, 28. இது 5. இது தாண்டி ஸ்பெஷல் ரேட்டுன்னு 2 இருக்குது, 3%, 0.25. ஸோ ஜிஎஸ்டியில் மொத்தம் 7 ரேட்ஸ் இருக்குல்ல, இதுதான் டேரிஃப் ரேட்ஸ். அப்போது ஜிஎஸ்டி இந்தியாவில் போடுறாங்கன்னா இந்த 7 ரேட்டில் தான் ஒன்று போட முடியும். கரெக்டாக? அந்த மாதிரி இம்போர்ட்டில் எத்தனை டேரிஃப்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா 15 இருக்குது. 0, 5, 7, 8, 12, 15, 20. ஒரு சில கூட்ஸுக்கு 20 இருக்கும், ஒரு சிலதுக்கு 30 இருக்கும். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து 20, 50 2 டேரிஃப் ரேட்ஸ் தான் போட்டால் எல்லாருக்கும் பேஸ் 20, ரொம்ப சண்டை போட்டானா 50. ஸோ இது 2 தான் அங்கே. அந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து மொத்தம் 15 டேரிஃப் ரேட்ஸ் இருந்தது. அதில் 7 டேரிஃப் ரேட்ஸை அபாலிஷ் பண்ணி 8 ஆக்குறாங்க. ஸோ நம்ம அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்தியாவில் இதெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். கரண்ட்டாக இப்போ நமக்கு 8 தான் இருக்குது. ஸோ இது அனௌன்ஸ்மெண்ட்டில் 7 எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இப்போ மிச்சம் இருக்கிறது 8. ஸோ அதை தான் யூ ஹவ் டு ரீடு. மிச்சம் 8 இருக்குது. ஸோ அதை வந்து பண்ண போகிறோம்.
அப்ளை நோ மோர் தென் ஒன் செஸ் ஆர் சர்சார்ஜ். செஸ்னா என்ன, சர்சார்ஜ்னா என்ன? செஸ் ஆர் சர்சார்ஜ்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ். இப்போ இம்போர்ட் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி போடும்போது அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி மேலே போடுறதுக்குன்னு ஒரு செஸ் இருக்குது. ஏகப்பட்ட செஸ் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு இருக்கான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் செஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, SWC, சோஷியல் வெல்ஃபேர் செஸ்ன்னே இருக்குது. அது வந்து ஒரு சில செலக்ட் கூட்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம போடுவோம். ஸோ இந்த மாதிரி செஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குல்ல. அப்போ ஒரு பொருள் மேலே அத்தனை செஸ் போடுறப்போ அது இன்னும் பொருளை காஸ்ட்லி ஆக்கிடுது. ஸோ ஒரு பொருள் மேலே ஒரு செஸ் தான் போடணும், ஏதாவது ஒரு செஸ் தான். ஒரே பொருள் மேலே 4 செஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன் ப்ராடக்ட் ஒன் செஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்ளை நாட் மோர் தென் ஒன் செஸ் ஆர் சர்சார்ஜ். ஸோ இது வந்து 2 முக்கியமான ரிஃபார்ம்ஸ் வந்து கஸ்டம்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி வந்து நிறைய பொருட்கள் மேலே கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லா வருஷமும் பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த வருஷம் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 34 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு எக்ஸம்ட். இப்போ 36 ட்ரக்ஸையும் நம்ம படிக்க முடியாது, 36ன்னு இருக்குது கஷ்டம். 36 ட்ரக்ஸ் லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மெடிசன்ஸ்க்கு 5% டியூட்டி போடுறாங்க. ஸோ 5% டியூட்டியில் ஒரு 6 மெடிசன்ஸ் இருக்குது. ஓகே, 36 ட்ரக்ஸுக்கு எக்ஸம்ஷன். ஸோ இந்த எக்ஸம்ஷன்ஸ் லிஸ்ட்டில் ஏகப்பட்டது இருக்குது. என்னென்ன மாதிரியான மெடிசன்ஸ்னால், ரேர் டிசீசஸ், கேன்சர், சிவியர் கிரானிக் டிசீசஸ். ஸோ ரேர் டிசீசஸ்னால் வந்து லூக்குமியா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ரொம்ப ரொம்ப ரேராக மில்லியனில் ஒருத்தருக்கு வரக்கூடிய டிசீசஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மில்லியனில் ஒருத்தருக்கு வர டிசீசஸ் எல்லாம் ஆர்ஃபன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு டிசீஸ் வருதுன்னா அதுக்கு மெடிக்கல் ரிசர்ச் பண்ணி, ட்ரீட்மெண்ட்லாம் ரிசர்ச் பண்ணி ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி மருந்து ரெடி பண்ணுவாங்க. லட்சத்தில் ஒருத்தனுக்கு இல்லை கோடியில் ஒருத்தனுக்கு தான் அந்த டிசீஸ் வருதுன்னா ஃபார்மா கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச்சே பண்ண மாட்டாங்க, ஏன்னா லாபம் இல்லைல்ல. ஸோ அதுதான் ரேர் டிசீசஸ். ஸோ ரேர் டிசீசஸ்க்கான தான் ட்ரீட்மெண்ட்டே கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஏதோ ஒரு படத்தில் ஒருத்தர் ரன்னிங் ஓடுவான், அவனுக்கு வருமே இந்த முரளி பையன், அதர்வா, ஈடி, அதெல்லாம் ரேர் டிசீசஸ். அதர்வாக்கு வந்து ஒரு படத்தில் ரன்னிங் ரேஸ் ஓடுவார், அவருக்கு வந்து அந்த பிளட்டு கிளாட்டே ஆகாது அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்கும். என்னது, ஹீமோஃபீலியா அப்படிங்கிற நோய் வந்து அவருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹீமோஃபீலியா, லூக்மியா, இந்த மாதிரியான பல டிசீசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே தான் வந்து நம்ம ரேர் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? இப்போ அதர்வா மாதிரியான ஆளுங்கள் தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதர்வா, பிரதீப் ரங்கநாதன், SK சிவகார்த்திகேயன். பிரதீப் ரங்கநாதன் 2 படம் தான் நடிச்சிருக்காரு. ஓகே, சிவகார்த்திகேயன் தெரியும்ல எல்லா படங்களும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் வந்து இருங்க ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸில் இந்த சேஞ்ச் இருக்குது. இதை தாண்டி என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, வில் சி, இன்னும் இன்டைரக்ட் டாக்ஸஸில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்குலாம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம டைரக்ட் டாக்ஸஸ்க்கு போவோம். டைரக்ட் டாக்ஸஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் அ ஸ்கீம் ஃபார் டிட்டர்மைனிங் ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல். இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனில் ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல்னால் என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் பண்ணுறப்போ உங்கள் சிஸ்டர் கம்பெனிக்கு ஒரு கூட்ஸ் கொடுக்குறப்போ யூ ஷுட் ஃபிக்ஸ் தி சேம் ரேட் ஆஸ் யூ ஃபிக்ஸ் ஃபார் அ அதர் நான் சிஸ்டர் கம்பெனி. ஸோ இப்போ டாட்டா வந்து டிசிஎஸ்க்கு ஒரு பொருள் விற்கிறாங்க அப்படின்னா, இப்போ டாட்டா மோட்டர்ஸ் டிசிஎஸ்க்கு ஒரு பொருள் விற்கிறப்போ எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்? அந்த டாட்டா வந்து இன்ஃபோசிஸ்க்கு அந்த பொருளை விற்றுந்தா எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அவ்வளோதான் டிசிஎஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணணும். இதான் வந்து ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேணுங்கிற கம்பெனிக்கு ஓவர் கோட் இல்லை அண்டர் கோட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டேக்ஸ் எவேஷன்ஸ்க்காகவும் ப்ராஃபிட்டையும் லாஸையும் அதிகப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பில்லை ஏற்றி போடுறது இல்லை இறக்கி போடுறது அப்படிலாம் போடக்கூடாது. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அவ்வளோக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்ம்ஸ் லென்த். இது இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனில் இன்டர்நேஷ்னல் லெவல் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் அது நடக்குது. ஏன்னா டேக்ஸ் எவேஷன் பண்ணணும், லாஸ் அதிகமாகிடுச்சுன்னு காட்டணும், ப்ராஃபிட்டை கம்மியாக காட்டணும் அப்படிங்கிற போது இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்பெனிஸ் வந்து பில்லு போடுறப்போ ப்ளோட்டடப்பாக பில்லு போட்டு ஏமாற்றுவாங்க. ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் காருக்குள்ளே பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குல்ல? ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல் இஸ் ரிலேட்டட் டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்க்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணால் இட்ஸ் வேலிட் ஃபார் 3 years அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் 3 yearsக்கு ஃபிக்ஸ்டு, அடுத்த ரிவிஷன் வந்து 3 வருஷம் கழிச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அனௌன்ஸ்மெண்ட்டு. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கு 3 வருஷம் வேலிடிட்டின்னு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல்னால் என்ன அப்படி தான் கேட்பாங்க. The term arm's length principle is related to what? அவ்வளோதான் கேட்பாங்க. இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன், டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், ஆர் பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங், ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஃபார்மேட்டில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் சேஃப் ஹார்பர் ரூல்ஸ் டு ரெடியூஸ் லிட்டிகேஷன் அண்ட் சர்டனிட்டி இன் தி இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன்.
ஸோ சேஃப் ஹார்பர் பிரின்சிபலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் சேஃப் ஹார்பர் பிரின்சிபல்? இந்த சேஃப் ஹார்பர் பிரின்சிபலும் இப்போ நியூஸில் இருக்குது. சேஃப் ஹார்பர்னால் இது வந்து டிஜிட்டல் டெக் கம்பெனிஸ் ரிலேட்டடாக நம்ம கொண்டு வரோம். சேஃப் ஹார்பர்னால் போர்ட்டு இல்லை ஹார்பர் சார்ந்து எதுவுமே கிடையாது. சேஃப் ஹார்பர் பிரின்சிபல்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன், சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி ரெகுலேஷன்ஸ். இப்போது இன்னைக்கு கூட சேஃப் ஹார்பர் பற்றி தான் எலான் மஸ்க் வந்து சஹயோக் அகேன்ஸ்டாக கேஸ் போட்டிருக்காரு. ஸோ சேஃப் ஹார்பர்னால் என்னென்னா, இப்போது ஒரு ட்விட்டரில் ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோனால ஒரு மத கலவரம் நடக்குது. இப்போது அந்த வீடியோ போட்டவர் பொறுப்பா இல்லை ட்விட்டர் பொறுப்பா? சேஃப் ஹார்பர் பிரின்சிபல் சேஸ் தட் the intermediary is protected, only the person who posted the video is responsible. இதுதான் சேஃப் ஹார்பர் பிரின்சிபல். இப்படி ஒரு சேஃப் ஹார்பர் பிரின்சிபல் கொடுத்தா தான் அவனால் ஃப்ரீயாக சோஷியல் மீடியாவை நடத்த முடியும். போட்ட வீடியோக்கெலாம் நம்ம ட்விட்டர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கேஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ நடத்த முடியாது. நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த டிஜிட்டல் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு சேஃப் ஹார்பர் பிரின்சிபல் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும், நான் சொல்கிற வீடியோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், நான் சொல்கிற அக்கௌண்ட் எல்லாம் பிளாக் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் தான் உனக்கு சேஃப் ஹார்பர், இல்லைனா கிடையாது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா கம்பெனிஸை சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் கேட்க முடியாது. எலான் மஸ்க் அப்படி தானே, அதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? நீ என்ன, நீ வேறு யாருக்காவது போடுமேன், எனக்கே ரூல்ஸ் போடுவியா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டிருக்காரு. ஸோ இது நன்மையோ தீமையோ நல்ல கேஸ் தான். நம்ம கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டாக அப்படி ஒரு கேஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ போட்டிருக்காரு. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் அந்த கேஸ் வந்து இப்போது போயிருக்கு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எஃப்ஏக்யூவில் வந்திருக்கு ஹிந்துவில். இந்த நான் பேசுகிற இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி நியூஸில் வந்திருக்கு. எஃப்ஏக்யூவில் எடுத்து பாருங்கள். ஸோ அந்த ஸ்கோப் ஆஃப் சேஃப் ஹார்பர் பிரின்சிபல் வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் ரிலேட்டடாக வந்து அதுக்கு வந்து இன்னும் ஈஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரேஷனலைசேஷன் ஆஃப் டிசிஎஸ் அண்ட் டிடிஎஸ். டிடிஎஸ்னால் என்ன? டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். டிசிஎஸ்னால் டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ். டிடிஎஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பணம் பேமெண்ட் பண்ணுறவர் ஃபுல் பணம் பேமெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் பிடிச்சிட்டு கொடுக்கணும். இது டிடிஎஸ். இப்போது நீங்கள் ஒருத்தருக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டாக கொடுக்காமல் அதை பிடிச்சிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் அவரோட பேன் நம்பரை என்டர் பண்ணி அவருக்காக நான் கொடுக்குறதில் பிடிச்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வேர் a person who is paying money is holding some money and paying to government. இது வந்து TDS, tax deduction at source. tax collection at sourceனா என்ன அப்படின்னா, இது வந்து ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு டேக்ஸ் தான். ஓகே, ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு டேக்ஸ்னா, இப்போ ஒருத்தர் ஒரு பொருளை, இப்போ வந்து ஒரு டிசிஎஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு செல்லர் இருக்கார், ஒரு பையர் இருக்காங்க. செல்லர் வந்து ஒரு கூடு வந்து பையருக்கு கொடுக்குறாரு. ஓகே, இந்த கூடுக்காக பையர் வந்து செல்லருக்கு அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவார். சரியா? ஸோ அப்படி அமௌண்ட் பே பண்ணும்போது செல்லர் வந்து இதுக்கு மேலே டிசிஎஸ் போடுவாங்க. டிசிஎஸ் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு சிமிலர் டு ஜிஎஸ்டி. பொருளோடைய பேமெண்ட்டுக்கு மேலே டிசிஎஸ் 10% அப்படின்னு சொல்லி இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு 10% கலெக்ட் பண்ணுவாங்க. 10% இருக்காது, 1% இருக்காது, டோக்கன் டாக்ஸ் தான். ஏன்னா அந்த டிரான்சாக்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில கூட்ஸ் எல்லாம் விற்கிறப்போ அந்த கூட்ஸை விற்றுருக்கோம் அப்படிங்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வரணுங்கிறதுக்காக தான் டிசிஎஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ லீவ்ஸ்க்கு இருக்குது, டெண்டு லீவ்ஸ்க்கு இருக்குது, டிம்பர், நீங்கள் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எது விற்றாலும் அதுக்கு டிசிஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ்னால் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இப்போ டிடிஎஸ்ங்கிறது எதுக்கு பண்ணுறோம்? டேக்ஸ் ஏவேஷனை கர்ப் பண்ண தானே பண்ணுறோம். இதுவும் அதே மாதிரி தான். அந்த டிரான்சாக்ஷனை ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுக்காக டிசிஎஸ் வந்து யார் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவார்னா, இந்த செல்லர் வந்து பையர் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி இவர் வந்து இந்த பர்சன் என்கிட்ட அந்த கூட வாங்கியிருக்காருன்ட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டை சொல்லுவார். உங்களுக்கு புரியுதா? இதுதான் டிடிஎஸ்க்கும் டிசிஎஸ் ரெண்டும் வந்து ஒரே கான்செப்ட். பணம் கொடுக்குறவர் பிடிச்சிட்டு, பணம் பே பண்ணுறவர் அந்த அமௌண்ட்டை பிடிச்சிட்டு இவர் பே பண்ணார்னா அது டிடிஎஸ். ஸோ அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறவர் எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் பண்ணி அவர் கட்டினார்னா அதுக்கு பேர் டிசிஎஸ். ஸோ அந்த மாதிரி டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதோட ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த டீட்டெயில்ஸ்லாம் போய் பார்க்க வேணாம், சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் பணம் கொடுப்பாங்க. இப்போ எனக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்லேருந்து பணம் கொடுக்குறப்போ டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு இந்த பர்சன் வந்து இவ்வளோ ரூபா நான் கொடுத்துருக்கேன், அந்த ரூபா வந்து நான் மணியாக பேமெண்ட்டாக கொடுத்துருக்கேன், அதுக்கு 10% டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்குற பேமெண்ட்டில் 10% பிடிச்சிட்டு தான் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் எனக்கு கொடுப்பாங்க. அவங்க என்னோட பேன் நம்பர் போட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் கட்டிடுவாங்க. இப்போ எனக்கு அந்த பணம் வேணும்னா நான் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். நான் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலன்னா அவ்வளோதான், எனக்கு அந்த பணம் போயிடும். ஸோ அப்போ என்ன டேக்ஸ் பே பண்ண வைக்கிறாங்களே, இதுதான் டிடிஎஸோட பர்பஸ். ஸோ நான் இப்போ டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி அதை வாங்கிப்பேன். ஸோ அதுதான் வந்து டிடிஎஸ்ங்கிற அந்த கான்செப்ட். வாலண்ட்ரி கம்ப்ளையன்ஸ் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து சொல்லுவாங்கள்ல, நான் வந்து இப்போது 10 நிமிஷத்துக்கு லைட் ஆஃப் பண்ணுவேன், யார் தப்பு பண்ணீங்களோ அவங்களே வச்சுருங்க,
அப்புறம் லைட் போட்டுருங்க, யார் தப்பு பண்ணீங்களோ அவன் நம்ம மன்னிச்சு விட்டுறேன். ஆனால் நான் லைட் ஆஃப் பண்ணோம், நீங்கள் எனக்கு வடிவேல் அந்த ஐயா படத்தில் அதுதான் வந்து வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, டேக்ஸ் வந்து நிறைய பேர் கட்டாமல் ஏமாற்றிட்டு இருக்கீங்க. ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ கம்மியாக அமௌண்ட்டை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. நானா கண்டுபிடிச்சேன்னா நான் ஃபைன் போடுவேன், நான் உனக்கு டைம் தரேன், நீயா வந்து ஒத்துக்கோ. ஐயா நான் 1 கோடி ரூபா சம்பாதிச்சேன், ஆனால் 10 லட்சத்துக்கு தான் டேக்ஸ் நான் பே பண்ணியிருக்கேன், 1 கோடி தான் உண்மையான சம்பளம், அதுக்கு இந்தாங்க டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ தப்பு பண்ணியிருந்தாலும் வந்து ஒத்துக்கோ, உன் மேலே நான் கேஸும் போட மாட்டேன், பெனால்ட்டியும் போட மாட்டேன், மன்னிச்சு விட்டுட்டு டேக்ஸை மட்டும் வாங்கிக்கிறேன். ஆனால் நானாக கண்டுபிடிச்சா கேஸ் இருக்குது, பெனால்ட்டி இருக்குது, ஜெயிலையும் போட்டுருவேன். ஸோ இதுதான் வந்து வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ். நீயா ஒத்துக்கிட்டேன்னா நாங்கள் மன்னிச்சு விட்டுறோம். ஸோ எனக்கு டேக்ஸாவது கலெக்ட் ஆகுதுல்ல, உன்னை பனிஷ் பண்ணுங்கிறது இன்டென்ஷன் இல்லை. அதுதான் வந்து இந்த வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய மக்கள் நிறையா பண்ணதுனால அடுத்த ஒரு 4 இயர்ஸ்க்கு நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் டைம் கொடுக்குறோம், வந்து கட்டுங்க, வந்து பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட் வந்து 10 வருஷமாகவே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாலண்டரி கம்ப்ளைண்ட் ஸ்கீம். ஸோ இது அப்புறம் ஃபைனலாக வந்து டைரக்ட் டேக்ஸில் பண்ண ரிஃபார்ம் வந்து என்னது, டேக்ஸ் ஸ்லாப்ஸை மாற்றினது. இப்போ டிசிஎஸ்னால் என்னென்னு புரிஞ்சிச்சா, டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ். எந்தெந்த கூட்ஸுக்கெல்லாம் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கணும். அதை நான் இன்னைக்கு குரூப்பில் போடுறேன். அப்போ இன்னைக்கு குரூப்பில் என்னென்னலாம் போட போகிறேன் கேட்கல, திருக்குறள் நான் இப்போயே சொல்லிடுறேன், லிங்க்கில் ஒருத்தர் கமெண்ட்லேயே போட்டாரு, நான் அதை சொல்கிறேன். 2வது வந்து டிசிஎஸ் போடுறேன். சரியா, டிசிஎஸோட லிஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி ஸ்லைட்லேயே போடணும்னு நினச்சேன், மிஸ் ஆயிடுச்சு, குரூப்பில் போடுறேன். சரியா. ஸோ அப்புறம் வந்து டேக்ஸ் ஸ்லாபை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓல்டு டேக்ஸ் ரிஜிம், நியூ டேக்ஸ் ரிஜிம்னு இருக்குது. ஓல்டு டேக்ஸ் 0 to 5 lakh, 5 to 10 lakh அண்ட் 10 and above அப்படிங்கிற மாதிரி ஒன்று. 0 to 2.5, 2.5 to 5, 5 to 10, 10 above அப்படின்னு இருக்கும் ஓல்டு டேக்ஸ் ரிஜிம். நீங்கள் டிடக்ஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ் அதெல்லாம் கிளைம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரிஜிமில் கட்டணும். எதுவுமே கிளைம் பண்ணல, ஃபுல் அமௌண்ட்டுக்கு நான் அப்படியே டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னா நியூ டேக்ஸ் ரிஜிமுக்கு வரலாம். ஸோ நியூ டேக்ஸ் ரிஜிமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேக்ஸ் ஸ்லாப்ஸை வைடன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா, 0 to 4, 4 to 8 அப்படின்னு வைடன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, 0 to 3, 3 to 6, 6 to 9, 9 to 12 அப்படின்னு இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதா. இப்போ ஒருத்தர் 7 lakhs வாங்கிட்டு இருந்தாருன்னு வைங்க. ஸோ 0 to 3க்கு 0, 3 to 6க்கு 5, ஸோ 6 to 9க்கு 10 அப்படின்னு இருந்தது. இப்போ ஒருத்தர் 7 lakhs வாங்குறாருன்னா முன்னாடி 10%ல இருந்தார், இப்போ 7 lakhs வாங்கினா ஒரு 5%ல வராரா. ஸோ இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நிறைய சம்பாதிக்கிறவங்க, மிடில் இன்கம் பீப்புள். ஸோ இந்த 0லேருந்து 12-15 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களாம் பெரிய கோடீஸ்வரவங்க, நார்மலாக ஆவரேஜ் சேலரி வாங்குறவங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு பயங்கரமான ரிலீஃப் கொடுக்குது. நீ கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறவனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லாப்ஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணுறதுனால ஒரு நிறைய ரிலீஃப் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இப்படி பண்ணுறதுனால முன்னாடி 7 லட்சம் வாங்கினவர் 10% கட்ட வேண்டிய இடத்துல இப்போ 7 லட்சம் வாங்கினா 5 லட்சம் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ டேக்ஸ் பர்டன் குறையும். இது வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட். 2வது பெனிஃபிட் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, முன்னாடி டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் 7 lakhs, 7 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணால் நோ டேக்ஸ்ன்னு இருந்ததை இன்க்ரீஸ் பண்ணி 12 lakhs வரைக்கும் சம்பாதிச்சா நோ டேக்ஸ்ன்ட்டாங்க. ஸோ அதோட மீனிங் என்ன, நீங்கள் 12 lakhs வரைக்கும் சம்பாதிச்சா டேக்ஸே கட்ட தேவையில்ல. ஸோ இதான் வந்து டேக்ஸே கட்ட தேவையில்லைன்னா அது அப்படி இல்லை. அப் டு 12 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணிங்கன்னா நோ டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 0 to 4 தான் நில்லுன்னு இருக்கே, அது என்னது அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நாங்கள் இவங்களுக்குலாம் டேக்ஸ் போடுறோம், 0 to 4 இருக்கிறவனுக்கு தான் உண்மையிலே இன்கம் டேக்ஸ் இல்லை, ஆனால் 4 to 8, 8 to 12 இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஸோ அப்போ நீ உன்னோட இன்கம் டேக்ஸ் இவ்வளோ அப்படின்னு டிக்ளேர் பண்ணி கட்டிடணும். கட்டினா கேஷ்பேக், 100% கேஷ்பேக். ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். இப்போ ஒருத்தர் 11 lakh ஏர்ன் பண்ணுறாருன்னா அவர் 0 டேக்ஸ் கட்டணும்னு இல்லை, அவர் போய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி என்னோட இன்கம் 11 lakh, நான் வந்து முதல் 4 lakhsக்கு டேக்ஸ் கட்டல, அடுத்த 4 lakhsக்கு 5% கட்ட போகிறேன். 4 lakhsல 5%னா 20,000 கட்டணும். இப்போ ஒருத்தர் 11 lakhல இருக்காருன்னு வைங்க, அவர் முதல் 4 lakhsக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்ல, அடுத்த 4 lakhsக்கு எவ்வளோ கட்டுவார், 5% கட்டுவார். ஸோ 20,000 ரூபாய் கட்டணும். 4 lakhsல 5%னா 20,000 ரூபாய் கட்டணும். ஸோ இப்போ அடுத்து எவ்வளோ லேக்ஸ் இருக்குது, இங்கே 4 போயிடுச்சு, இப்போ மிச்சம் 3 lakhs இருக்குது. அந்த 3 lakhsக்கு 10% இருக்குது. 3 lakhsக்கு 10%னா 30,000 ரூபாவா. ஸோ அப்போ 11 lakh ஏர்ன் பண்ணார்னா அவர் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், 50,000 டேக்ஸ் கட்டணும். ஸோ அவரோட டேக்ஸ் லைபிலிட்டி 50,000 வரும். உங்களோட டிடக்ஷன்ஸ் இல்லை எக்ஸம்ஷன்ஸ் இல்லை ரிபேட்ஸ், ஓகே, யூ ஹேவ் டேக்ஸ் லைபிலிட்டி 50,000 இருக்கும், ரிபேட் 50,000 அப்படின்னு மைனஸ் பண்ணி டோட்டல் லைபிலிட்டி 0 அப்படின்னு அந்த வெப்சைட்டே காட்டிடும்.
அப்புறம் நீ ஃபைனல் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் ஆகிடும், உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். உங்கள் பசங்க வந்து ஓபிசிக்கு அப்ளை பண்ணுறப்போ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதான் வந்து அந்த ரிட்டர்ன்ஸோடைய பர்பஸ். ஸோ இப்போது இதுதான் இதோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ 12 lakhs வரைக்கும் இது பண்ணிக்கலாம். 12 lakhsக்கு மேலே போச்சுன்னா தான் இப்போ ஆக்சுவலாக டேக்ஸே கட்டணும். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்னா என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, டிடக்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ணிக்கலாம், உங்களோட டேக்ஸபிள் இன்கம்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிகிட்டே வரலாம் அப்படின்னு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்னா சும்மாவே மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய சேலரி வந்து 14 lakhs அப்படின்னு வைங்களேன். 14 lakhsல வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்தோடனே சும்மாவே 75 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கலாம், 75,000 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இதுக்கு முன்னாடி 50,000 ரூபாய் இருந்தது, அது இன்க்ரீஸ் பண்ணி 75K ஆக்கியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களோட டோட்டல் இன்கம்லேருந்து 75K நீங்கள் அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், சும்மாவே மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு 14 lakhs அப்படின்னா 75,000 போயிடுச்சா? இப்போ உங்களுக்கு 13,25,000 இருக்குது. ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒரு 50,000 ரூபா மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போது 12,75,000 வருது. ஸோ ஹவுஸ் ரெண்ட்டுக்கு ஒரு 50,000 ரூபா அப்படின்னு ஆயிடுச்சா? இப்போ 12,25,000 இருக்குது. ஸோ அப்போது உங்களோட டேக்ஸபிள் இன்கம் 12,25,000. உங்களுக்கு புரியுதா? இதுக்கு பேர் தான் டிடக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து டிடக்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்கிறது ஓல்டு டேக்ஸ் நியூ டேக்ஸ் எதை எடுத்தாலும் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் டேரெக்டாக 75,000 மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இப்போ 12,75,000 ஒருத்தருக்கு டோட்டல் இன்கம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அவர் 75 மைனஸ் பண்ணிவிடுவார், 12 lakh வருவார், டேக்ஸ் கட்டவே தேவையில்லை. ஸோ இதுதான் அதோடைய லாஜிக். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அப் டு 12,75,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவருக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. டேக்ஸ் எக்ஸம்ஷன் இஸ் அப் டு 12 lakh தான். ஆனால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை நம்ம 75,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டதுனால அப் டு 12,75,000 வரைக்கும் அப் டு 12,75,000 வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்டட் அப்படின்னு தே வுட் ஹவ் அனௌன்ஸ்டு. ஸோ அதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தான் பிளான். ஸோ இன்கம் டேக்ஸோடைய எக்ஸம்ஷன் லிமிட்ஸ் வந்து புரிஞ்சதில்ல. 12 lakhsனால் என்னென்னு பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸில் வந்து வாட் வி ஹாவ் கட். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸில் 12 lakh இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க அப் டு 75,000 வரைக்கும் தே கேன் சப்ட்ராக்ட் ஃப்ரம் தட். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி 12 lakhக்கு அவங்க வந்து வரும்போது தட் வில் பி எக்ஸம்டட் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து டோட்டல் இன்கம்லேருந்து 75,000 மைனஸ் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் தி கான்செப்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இப்போ நம்ம வந்து ஒருத்தரோட சேலரி வந்து 12.75 lakhs இருந்துச்சு அப்படின்னா -75 போட்டுட்டு 12ன்னு போட்டுக்கலாம். இப்போ ஒருத்தரோட சேலரி வந்து 14 இருக்குன்னா அதில் -75ன்னு போட்டுட்டு அவர் வந்து 13.25 போட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து அப்போது இந்த 12 தான் நம்ம டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டேக்ஸபிள் இன்கம்லேருந்து குள்ள ஒரு அனாமலி இருக்குது. அந்த அனாமலியை சரி பண்ண தான் மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ டேக்ஸபிள் இன்கம்குள்ளே என்ன அனாமலி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் இருக்கார், அவரோட சேலரி வந்து டேக்ஸபிள் இன்கம் இப்போ நம்ம 75 மைனஸ் பண்ணி கடைசியாக கொண்டு வர இன்கம் கொண்டு வந்து பார்க்குறப்போ அவருக்கு 12 lakh வருது. இப்போ ஒருத்தருடைய டோட்டல் இன்கம் வந்து இப்படி வச்சுக்கலாம். டோட்டல் இன்கம் வந்து டோட்டல் இன்கம் வந்து 12.75 lakh. டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் இங்கே போடுறோம். டேக்ஸபிள் இன்கம் வந்து நம்ம -75 lakhs ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பண்ணிட்டா 12ன்னு வரும். ஸோ டேக்ஸ் வந்து எவ்வளோ கட்ட போகிறாரு? 0 கட்ட போகிறாங்க. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிள். இப்போ வந்து டோட்டல் இன்கம் வந்து இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவரோட சேலரியில் வந்து 12.85 lakh இருக்குது. இப்போது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75 பண்ணால் எவ்வளோ வரும்? 12.1 lakhன்னு வரும். எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைனில் இந்த எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிட்டாங்க, நானும் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? 12.15 lakh. இப்போ 12.1 lakhக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா 65,500ன்னு வரும். ஓகே, இன்கம் டேக்ஸில் எக்ஸ்பிளனேஷன் கிவன் டு ஃபினான்ஸ் பில்குள்ளேயும் இதே எக்ஸாம்பிள் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸாம்பிளை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 12.1 lakh நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா 65,000 அப்படின்னு வரும். இப்போ ஒருத்தரோட இன்கம் வந்து இப்போ எப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், டிஆர் மாதிரி யோசிச்சு அப்படி. ஸோ இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாம். 13.5 lakh வச்சுருக்காரு. இப்போ இவர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ வருது?
இப்போ இவரோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் மைனஸ் பண்ணி வரும்போது 12.75 லேக்ஸ். இப்போ இந்த 12.75 லேக்ஸ்க்கு வந்து டேக்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 70,000 டேக்ஸ் வரும். ஸோ அப்போது 12.75 லேக்ஸுக்கு அவருக்கு டேக்ஸ் போட்டிங்கன்னா, இப்போ இவர் 12.1 லேக்குக்கு சேலரி இருக்குது, இவருக்கு இதுக்கு டேக்ஸ் போடும்போது 65,000 வருது. ஸோ 65,000 இப்போ உங்களுக்கு வந்து டேக்ஸ் வரும்போது இந்த 65,000 இப்போ வந்து இதில் ரெண்டுத்தில் என்ன வித்தியாசம் கொடுக்குறீங்கன்னா, 12.75 லேக் ஏர்ன் பண்ணாருன்னா டேக்ஸ் கட்டுறதில்ல, 12.85 கட்டுறதுனால எவ்வளோ கட்டுறாரு? அவரோட டேக்ஸபிள் இன்கம் 12.1 ஆகிடுது, 65,000 கட்டுறாரு. ஸோ அப்போ 13.5 போகும்போது 70,000 வருது. ஸோ இப்போ இங்கே வந்து 65,700 கட்டுறாரா? இப்போது அவர் கையில் இருக்கிற பணம் வந்து இப்போ அதுலேருந்து when we are subtracting 65,500 அவர் கையில் மிச்சம் இருக்கிற பணம் எவ்வளோ இருக்குது? ஸோ that person is roughly having some 11,55,000. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது. இப்போ இவருக்கு 12.75 லேக் இருக்குது, அதுலேருந்து 70,000 மைனஸ் பண்ணால் இவர்கிட்ட 12.5 லேக் இருக்குது. இப்போ ஒருத்தரோட டேக்ஸபிள் இன்கம் 12, ஆனால் வந்து டேக்ஸ் கிடையாது. இப்போ இவர் கையில் எவ்வளோ இருக்குது? ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்க ஒரு அனாமலி உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் வந்து என்னோட டேக்ஸபிள் இன்கம் 12 இருந்துச்சுன்னா நான் டேக்ஸே கட்ட தேவையில்ல, என் கையில் 12 இருக்கும். இப்போ என்னோட டேக்ஸபிள் இன்கம் 12.75 லேக் இருக்குது, நான் வந்து 70,000 டேக்ஸ் கட்டிட்டேன் அப்படின்னா என் கையில் 12 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் இப்போ என்னோட டேக்ஸபிள் இன்கம் 12.1 லேக்ஸ் இருக்கிறப்போ நான் 65,000 டேக்ஸ் கட்டினா எனக்கு 11.5 போயிடுது. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அப்போது 12 லேக் ஏர்ன் பண்ணுறவருக்கு கையில் 12 லேக் இருக்குது, 12.75 லேக் ஏர்ன் பண்ணுறவர் கையிலையும் 12 லேக் இருக்குது, கரெக்டாக? ஆனால் 12.1 லேக் ஏர்ன் பண்ணுறவர் கையில் பணமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை வந்து இது ரைஸ் பண்ணுச்சு. இது எப்போ ரைஸ் பண்ணுச்சுன்னா அது அனௌன்ஸ் பண்ணுறப்போ ரைஸ் பண்ணுச்சு. ஸோ அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறப்போ மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சொன்னாங்க. ஸோ இதோட ஐடியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ 12 லேக் வந்து ஒருத்தருக்கு டேக்ஸபிள் இன்கம் இருக்குன்னா அவர் 0 டேக்ஸ் கட்டுவார். 12.75 லேக்குக்கு அவருக்கு டேக்ஸபிள் இன்கம் இருக்குன்னா அவர் ரஃப்லி 70,000 டேக்ஸ் கட்ட போகிறாரு. ஸோ அப்போனா அவர் கையில் எவ்வளோ இருக்கும்? திரும்ப 12,05,000 வந்துடும். இப்போ 12,75,000 வரைக்கும் இருக்கிறவர் 70,000 டேக்ஸபிள் இன்கம் பற்றி பார்க்குறோம். 70,000 டேக்ஸ் கட்டுவார், கையில் வந்து 12,05,000 வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாற்றவங்களுக்கு தான் அவங்களுடைய டேக்ஸை கட்டினோன்னு மிச்சம் இருக்கிற பணம் வந்து இட் இஸ் கோயிங் பிலோ 11 lakhs. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் இன்கம் வாங்குறாங்க. உங்களோட டேக்ஸபிள் இன்கம் நீங்கள் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி 12 lakh to 12.75 lakhsக்கு நடுவில் வந்து மாற்றப்போ நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னா டேக்ஸ் ஸ்லாப் பேசிஸில் கட்ட வேணாம், 12 lakh ப்ளஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் டேக்ஸாக கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னா, when you are having taxable income as 12.1 lakh, taxable income 12.1 lakh இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் 4 lakh 4 lakh 4 lakhன்னு பிரித்து கட்ட வேணாம். நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்கன்னா 10,000 ரூபா கட்டுங்க போதும். இப்போ உங்களுடைய டேக்ஸபிள் இன்கம் வந்து 12.25,000 வருது. அப்போனா நீங்கள் வந்து ஸ்லாபெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ண வேணாம், 25,000 டேக்ஸ் கட்டுங்க போதும். ஏன்னா இதை கட்டிட்டிங்கன்னா உங்கள் மிச்சத்தில் எப்படி இருந்தாலும் உங்கள் கையில் 12 lakh டிஸ்போசபிள் இன்கம் இருக்கும். ஸோ அப் டு 12.75 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு 12 lakhலேருந்து எவ்வளோ இன்க்ரிமெண்டலாக அவங்க சேலரி இருக்கோ அதை மட்டும் டேக்ஸ் கட்டுங்க. இதுதான் வந்து மார்ஜினல் ரிலீஃப். ஸோ மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து யாருக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா 12 lakh to 12.75 lakhsக்குள்ளே டேக்ஸபிள் இன்கம் வச்சுருக்காங்க. டோட்டல் இன்கம் இல்லை, ஏன்னா டோட்டல் இன்கம்ல ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போயிட்டு டேக்ஸபிள் இன்கம் 12 lakh to 12.75 lakhsக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 12 lakh மேலே எவ்வளோ ரூபா இருக்கோ அதை மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டிகிட்டே வாங்க. ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து 12.60,000 இருக்காருன்னா அவர் 60,000 டேக்ஸ் கட்டுவார். அவர் கையில் எவ்வளோ இருக்கும்? 12 lakhs இருக்கும். 12,75,000 ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்லி 7,070 கட்டுவார். அவர் கையிலையும் 12 lakhs வந்துடும். அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு இட் வில் பி அபவ் 12 lakhs தான் அவங்க கையில் இருக்க டிஸ்போசபிள் இன்கம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மார்ஜினல் ரிலீஃப் ப்ரொவிஷன் வந்து 87A ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இட் என்ஷோர்ஸ் த டேக்ஸ் பேயர் ஹூஸ் இன்கம் எக்ஸீட்ஸ் 12 lakh பை ஸ்மால் மார்ஜின் டு நாட் பே மோர் தேன் தர் இன்க்ரிமெண்டல் இன்கம். 12 lakh மேலே ஸ்மால் மார்ஜின் போச்சுன்னா அப் டு 12.75 lakhs வரைக்கும் நீங்கள் ஸ்லாப்ஸை வச்சு இன்கம் கால்குலேட் பண்ண வேணாம். 12 lakhக்கு மேலே எவ்வளோ இன்கம் போயிருக்கோ அதுக்கு மட்டும் கட்டினா போதும். 12.75 lakhsக்கு மேலே போகிறப்போ தான் நீங்கள் ஸ்லாப்ஸ்குள்ளேயே வருவீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
Without marginal relief, a small income increase above 12 lakh could lead to disproportionately higher tax liability. If your income increased 12 lakh by 10,000, then maximum additional tax you have to pay is only 10,000 up to 12.75 lakh. 12.75 lakh மேலே போகிறப்போ தான் you will be calculating the, இப்போ உங்களுக்கு 12 lakh salary இருந்தால் 60, ஸோ 12.1 இருந்தால் 61,500, 12.5 இருந்துச்சுன்னா 77, இந்த மாதிரி கட்டணும். ஸோ இந்த மாதிரி கட்டாமல் நீங்கள் வந்து எக்ஸஸ் இன்கம் எவ்வளவோ அதை மட்டுமே டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ மார்ஜினல் ரிலீஃப் இன் இன்கம் டேக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 lakh to 12.75 lakhs வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 12 lakh மேலே எவ்வளோ சேலரி போதோ அதை மட்டும் டேக்ஸாக கட்டுங்கன்னு சொல்கிற ஒரு ஸ்கீமு. 12.75 lakhsக்கு மேலே போனால் ஸ்லாப் வந்துடும். ஸ்லாபை வச்சு கால்குலேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்கலி அது 12 lakh மேலே தான் அவங்களுக்கு டிஸ்போசபிள் இன்கம் வரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ எவ்வளோ இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் உங்கள் கையில் டிஸ்போசபிள் இன்கமாக 12 lakh மேலே அமௌண்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த அனாமலி வந்து நம்மளால் சரி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் தராங்க. ஒன்று வந்து நமக்கு வந்து டேக்ஸ் லேப்ஸை சேஞ்ச் பண்ணதுனாலையும் 12 lakh வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டதுனாலையும் கவர்மெண்ட்டுக்கு 1 lakh crore ஒர்த் ஆஃப் மணி டைரக்ட் டேக்ஸஸில் போகுது, 2,600 crore ஆஃப் மணி இன்டைரக்ட் டேக்ஸஸில் போகுது. ஸோ இதுக்கு தான் வந்து இதுதான் என்னன்னு சொல்கிறோம், டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். வாட் இஸ் டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்? இப்போ இந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் மாற்றி 12 lakh வரைக்கும் எக்ஸம்டட்னு நான் சொன்னதுனால எனக்கு வர வேண்டிய வருமானம் வராமல் போதில்ல, இதுதான் ரெவன்யூ foregone and this is called as tax expenditure. So tax expenditure is amount of revenue which is foregone. ஸோ இதுதான் வந்து ரெவன்யூ foregone அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பட்ஜெட்க்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலைசேஷன் லெவி ஆஃப் 2% ஆன் இ-காமர்ஸ் கம்பெனி வந்து இட் இஸ் அபாலிஷ்ட். ஸோ அதை வந்து போல வந்து இப்படி தான் சாப்பிடணும். ஈக்குவலைசேஷன் லெவி which is good, bad, ugly reference. So equalization levy which is brought at 2% is now considered to receive on goods and services is removed. So Trump வரதுக்கு முன்னாடி இ-காமர்ஸ் கம்பெனிக்கு மேலே நம்ம ஈக்குவலைசேஷன் லெவியை ரிமூவ் பண்ணிட்டோம். ட்ரம்ப் வந்து இப்போது ஈக்குவலைசேஷன் லெவி ஆன் எதுக்கு மேலே இருந்தது, இ-காமர்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு, அதாவது டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ். இப்போது டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குல்ல, அதையும் ரிமூவ் பண்ண சொல்கிறாரு 6%. ஸோ அப்போ ஈக்குவலைசேஷன் லெவி திரும்ப நியூஸில் இருக்குது. ஸோ அதை பற்றி படிங்க. ஈக்குவலைசேஷன் லெவி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கூகுள் டேக்ஸ். இந்த மாதிரி டிஜிட்டல் இ-காமர்ஸ் கம்பெனியும் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியும் மேலே போடுற டேக்ஸ் தான் டிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டேக்ஸில் இ-காமர்ஸ் கம்பெனி மேலே போட்ட அந்த பணத்தை நம்ம அபாலிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவலைசேஷன் லெவினா ஹியர் தே மீன்ஸ் டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ். அதில் அந்த 2% அபாலிஷ் பண்ணியிருக்கோம், அதனால் அது நியூஸில் இருக்குது. ஸோ ஸ்டடி அபவுட் ஈக்குவலைசேஷன் லெவி. ஸோ பர்சிக்யூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிடிஎஸ் பேமெண்ட்ஸ் அதை வந்து நம்ம வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்கோம். டிடிஎஸ் பேமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அவங்கள பர்சிக்யூஷன் பண்ணி கிரிமினலைசேஷன் பண்ணுறதை டீக்ரிமினலைஸ் பண்ணி ஒரு விஸ்வாஸ் கொண்டு வந்திருக்கோம். பேன் நம்பர் இஸ் நோ பீங் லெவரேஜ் ஆஸ் தி பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ பேன் நம்பரை தான் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பராக நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் பேன் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனே நம்ம வச்சுக்கலாம். நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இப்போது போகும்போது பேன் நம்பரை கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இந்தியா மொரீஷியஸோட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டை அமெண்ட் பண்ணி பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட்டை கொண்டு வாங்கன்ட்டு ஓஇசிடியில் சொன்னாங்களே, இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டை ஒரு டேக்ஸ் பேயர் யூஸ் பண்ணி நான் மொரீஷியஸில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை டெஸ்ட் பண்ண போகிறோம். இவன் ஜென்யூனான இன்வெஸ்டரா இல்லை டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக போகிறானா? மொரீஷியஸ்லேருந்து யார் ஜென்யூனாக வருவான்னு எனக்கு தெரியல. மொரீஷியஸ்லேருந்து வர்றது பூராவுமே ஃப்ராடு தான். ஸோ அப்போ மொரீஷியஸில் போய் கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா ஐஆர்எஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுவார். அந்த டெஸ்ட் பண்ணி அவர் உண்மையிலேயே ஜென்யூனான இன்வெஸ்டர் அப்படின்னா அவருக்கு அலோவ் பண்ணிவிடுவார். இல்லை இவன் டேக்ஸ் எவேஷனுக்காக தான் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மேலே டேக்ஸ் போடுவார். ஸோ அப்போ அது ஜென்யூனாக இல்லையா அப்படிங்கிற முடிவு வந்து எதை வச்சு இனிமேல் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே அதுக்கு தான். அப்போ எதை வச்சு முடிவு எடுக்க போகிறாங்க, எவ்வளோ வந்து கவருக்குள்ளே அமௌண்ட் வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ண போகிறாங்க. அதுதான் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. அந்த விஷயத்தை தான் வந்து பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட்டில் இந்தியா மொரீஷியஸ் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டோடைய அமெண்ட்மெண்ட்குள்ளே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ஹாஸ் பீன் ரெடியூஸ் டு நில். 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குல்ல, 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் விச் இஸ் ரெகக்னைஸ்ட் பை யார், நம்மளுடைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பாலிசியில் ரீசெண்ட்லி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸ். கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் என்ன? தோஸ் மினரல்ஸ் விச் ஆர் ஸ்கேர்ஸ், whose availability is scarce, which is economically very important. நம்ம நாட்டோடைய ஃபியூச்சர் எக்கனாமிக் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம்.
அண்ட் அதோட அவைலபிலிட்டி ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்குது. அது ஜியோபொலிட்டிக்கலி டென்ஷன் இருக்கிற நாட்டு கூட சப்ளை செயினில் லிங்க் ஆயிருக்கு. இதை தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி அப்படிங்கிற இந்த 2 க்ரைட்டீரியா வச்சு நம்ம அதை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி மினரல்ஸில் ஒரு லிஸ்ட் ஆஃப் 25 இருக்குல்ல, அந்த மினரல்ஸ் எல்லாத்துக்குமே பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. இதே நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்திருக்கு, கஸ்டம்ஸ் டியூட்டி ஹாஸ் பீன் ரிமூவ்டு ஃபார் திஸ் பர்டிகுலர் commodities. There is no customs duty is imposed on oil seeds அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிவிக்யூவில் இருக்கா. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி ஜென்ரேட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக அது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ஹஸ் பின் ரெடியூஸ் டு 2.5 ஃபார் கிராஃபைட், சிலிகான், குவார்ட்ஸ் அண்ட் சிலிகான் டை ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரியான 4 மினரல்ஸ்க்கு பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து நம்ம 2.5க்கு குறைச்சிருக்கோம். ஸோ 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு நில்லு, கிராஃபைட், சிலிகான், குவார்ட்ஸ், சிலிகான் டை ஆக்சைடு அப்படின்னு இந்த 4 விஷயங்களுக்கு நம்ம 2.5ன்னு வச்சுருக்கோம். ஸோ இது 4மே வந்து எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற விஷயங்கள், அதை வந்து நம்ம 2.5ன்னு வச்சுருக்கோம். இது 4மே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லிஸ்ட்டில் இல்லை. கிரிட்டிக்கல் மினரல்ஸில் ஆன்டிமோனி, பிஸ்மத், பெரிலியம், கொபால்ட் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் இருக்குல்ல, அந்த காம்பன்சேஷன் செஸ் 2026ஓட முடியுது. அது ஆக்சுவலி 2022ஓட முடிஞ்சிடுச்சு. கவர்மெண்ட் அதை வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் ஸ்டேட்டுக்கு கொடுக்க போகிறதுல நாங்கள் கலெக்ட் மட்டும் பண்ணுவோம். ஏன்னா காம்பன்சேஷன் ஃபண்டில் வந்து கலெக்ட் ஆன பணத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய எக்ஸ்சக்கர்லேருந்து எடுத்து போட்டு தான் காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால அது எங்களுக்கு திரும்ப வர வரைக்கும் நாங்கள் காம்பன்சேஷன் செஸ்ஸை கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2026 வரைக்கும் காம்பன்சேஷன் செஸ்ஸை கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பன்சேஷன் செஸ்ஸுங்கிறது எதுக்கு மேலே போடுறோம்னா லக்ஸுரி கூட்ஸ் மேலேயும் சின் கூட்ஸ் மேலேயும் போடுறோம். ஸோ அந்த மாதிரியான கூட்ஸு ஒன்ஸ் காம்பன்சேஷன் செஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே வேறு என்ன போட போகிறோம்? ஏன்னா அது ஒரு பிகோவியன் டேக்ஸாக தான் நம்ம வச்சுருக்கோம். பிகோவியன் டேக்ஸ்னால் என்ன? லக்ஸுரி அண்ட் சின் கூட்ஸ் மாதிரியான கூட்ஸை டிஸ்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக அதிகமாக டேக்ஸ் போடுறது. அதுக்கு ஒரு சாக்காக நம்ம காம்பன்சேஷன் செஸ் அதுக்கு மேலே போடுறோம். இப்போ அதை 2026க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டா இதுக்கு மேலே வேறு என்ன பிகோவியன் டேக்ஸ் போடலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமிட்டியை வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தி இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ கிளியரா டைரக்ட் டேக்ஸில் இன்டைரக்ட் டேக்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டோரி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சைடில் கவர்மெண்ட் வந்து தே ஹேட் தி FRBM Act என்ன சொல்லியிருக்கு, ரெவன்யூ டெபிசிட் அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டை கொடுத்துருக்கு. FRBM Act ஃபஸ்ட்டு வரும்போது 2009க்குள்ளே ஃபிஸ்கல் டெபிசிட்டை 3% ஆகும், ரெவன்யூ டெபிசிட்டை 0ஆகவும் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். பட் எஸ்கேப் கிளாஸை பயன்படுத்தி டேக் டைவர்ஷன் சொல்லி 2016 வரைக்கும் தள்ளியாச்சு. அப்போ 2016ல் என்கேசிங் ரிவ்யூ கமிட்டின்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி அவர் என்ன ரெக்கமெண்டேஷன் தராரு, நீங்கள் ஆனுவலாக வந்து ரிஜிட் டார்கெட் வச்சுக்காதீங்க. ஆனுவலாக ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஃபிஸ்கல் பாலிசியில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். ஓகே, ஃபிஸ்கல் பாலிட்டியில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறப்போ தேவைங்கிறப்போ அதிக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். நாளைக்கு ஒரு கோவிட் மாதிரி ஒரு டிசாஸ்டர் வரும், அப்போ ஜிடிபி growth நெகட்டிவில் போகுது, அப்போ எக்ஸஸாக செலவு பண்ண வேண்டிய நீடு இருக்குது. அப்போ 3%லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது யூஸே இல்லை. ஆனால் நம்ம FRBM Actல என்ன சொல்லுதுன்னா 0.5% தான் டீவியேஷன் இருக்கலாம் டார்கெட்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பட் COVID-19 பார்த்தீங்கன்னா 9.2. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக போடவே முடியாது. அப்போ ஏன் ஆனுவலில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ பாரோ பண்ணணுங்கிறதுல நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ பாரோ பண்ணுறோங்கிறதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து லிமிட் பண்ணிவிட்டு நம்ம லாங் டேர்ம் டெட் இருக்குல்ல, அந்த லாங் டேர்ம் டெட்டில் இருக்கிற டார்கெட்ஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ வேணால் பாரோ பண்ணிக்கலாங்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வந்து லாங் டேர்மாக நம்ம இது வரைக்கும் வாங்கின டோட்டல் கடன், அதான் டெட் டு ஜிடிபி ரேஷியோ, அந்த டெட் டு ஜிடிபி ரேஷியோவை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் டெட்டு கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படிங்கிற இந்த ஐடியாவில் தான் என்கேசிங் வந்து டெட் டு ஜிடிபி ரேஷியோ டார்கெட்டை எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணார், 60% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சென்ட்ரலுக்கு வந்து 40, ஸ்டேட்டுக்கு வந்து 20% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து 2018ல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, FRBM Actை அமெண்ட் பண்ணும்போது 2 டார்கெட்டாக வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்டை நம்ம 3% வந்து ரீச் பண்ண போகிறோம் பை 2021. டெட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து நம்ம 60% வந்து ரீச் பண்ண போகிறோம், அதாவது 40 + 20 ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டார்கெட் 2021க்கு வச்சாங்க. 2018ல் என்கேசிங்க்கு ஏற்ற மாதிரி இதை வச்சாங்க. ஆனால் 2020 அச்சீவ் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆச்சு, 2020ல் பேண்டமிக் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டே வந்து 9.2% போயிடுச்சு. அப்படி ஃபிஸ்கல் டெபிசிட் 9.2% போனதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணோம், நம்ம இப்போ 9.2 ஆயிடுச்சா, ஃபஸ்ட்டு இதை குறைப்போம் அப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3% டார்கெட்டெல்லாம் இப்போதைக்கு மறந்துடுங்க. நம்மளோட டார்கெட் இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் 9.2ல் இருக்கா, இதை வந்து நம்ம 4.5 ஃபஸ்ட்டு கொண்டு வருவோம்
பை 2025-26. ஸோ இப்போது பேண்டமிக்கு அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பூஸ்ட் பண்ணி தான் பேண்டமிக்லேருந்து நம்ம ரெக்கவரி பண்ணணும். ஸோ இப்போ இந்த பேண்டமிக்காக நான் எக்ஸஸாக அடிஷ்னலாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஃபிஸ்கல் டெபிசிட்டை இயர் பை இயர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஃபிஸ்கல் கன்சால்டேஷனை நோக்கி 2025-26 4.5 ஆக்குறேன். அது ஆக்கின பிறகு நான் அடுத்த டார்கெட் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி இயர் பை இயர் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 4.5க்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ அதை சொல்ல வேண்டிய பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட். அதனால தான் அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி நம்ம FRBMல என்கேசிங் சொன்ன மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட்க்கு ரிஜிடாக 3% டார்கெட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணி ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் லெட்ஸ் கீப் தி டார்கெட் ஆஸ் டெட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் வேணாம், ஏன்னா இது நம்மளோட இயரில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we should bring the counter cyclical fiscal policy. நம்ம வந்து பிஸ்னஸ் சைக்கிள் பார்க்குறப்போ படிக்கிறோம்ல, வாட் டு வி see in the business cycle. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் எக்கானமி வந்து ரிசெஷனில் போகுது. ஸோ எக்கானமி பூமில் இருக்குது, எக்கானமி டிப்ரெஷனில் இருக்குது ஆர் ரிசெஷனில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எக்கானமி ரிசெஷனில் இருக்குது, ஸோ எக்கானமி பூமில் இருக்குன்னா அப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும். ஓகே, எக்கனாமி ரிசெஷனில் இருக்குன்னா அப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தணும். ஸோ இது வந்து எக்கானமி, இது வந்து கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டாக? இதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ எக்கானமி பூமில் இருக்கிறப்போ கவர்மெண்ட் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிடணும். அப்போ எக்கானமி ரிசெஷனில் போகிறப்போ கவர்மெண்ட் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தணும். ஸோ அப்போ பேண்டமிக்கில் நான் ஜிடிபி க்ரோத் ரேட் -5% போகிறப்போ கவர்மெண்ட் அவங்களோட ஃபிஸ்கல் டெபிசிட்டை 9.2% ஏற்றிட்டாங்க. இதுதான் கவுண்டர் சைக்ளிக்கல். ஸோ கவுண்டர் சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசியை நான் ஃபாலோ பண்ணோன்னா எனக்கு ஆனுவல் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். அதனால தான் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டை வச்சுக்காதீங்க. ஆனுவலாக எவ்வளோ பாரோ பண்ணணுங்கிறது அந்தந்த வருஷம் அந்தந்த சுச்சுவேஷன் தான் முடிவு பண்ணணும். அப்போது ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனுக்கும் ஃபிஸ்கல் டிசிப்ளினுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஓவரால் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டை நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஓவரால் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா ஓவராலாக நம்ம டெட் டு ஜிடிபி ரேஷியோவை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் டெட் டு ஜிடிபி ரேஷியோ? டோட்டல் டெட். ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்கிறது அந்த வருஷத்தோடைய கடன். 2024, 2025, 2023. 2023ல் ஒரு கடன் வாங்கியிருப்போம், அது அந்த வருஷத்தோட ஃபிஸ்கல் டெபிசிட். 2024ல் ஒரு கடன் வாங்கியிருப்போம், அது அந்த வருஷத்தோட ஃபிஸ்கல் டெபிசிட். 2025ல் ஒரு கடன் வாங்கியிருப்போம், அது அந்த வருஷத்தோட ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ அந்த வருஷம் பாரோ பண்ணுறதுல ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சுக்கிட்டு வாட் இஸ் டெட் டு ஜிடிபி ரேஷியோ? ஓவராலாக டோட்டலாக எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், அந்த மொமெண்ட்டில் கவர்மெண்ட் டோட்டலாக எவ்வளோ கடன் வாங்கி அடைக்காமல் வச்சுருக்கிறதோ அதுதான் டோட்டல் டெட் டு ஜிடிபி ரேஷியோ. அதோட டார்கெட்டுக்கு போகும்போது ஓவராலாக நம்ம ஃபிஸ்கல் கன்சால்டேஷனை ரீச் பண்ணலாம், ஆனுவல்லி ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் நோ மோர் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட். இதிலிருந்து நம்ம டெட் டு ஜிடிபி ரேஷியோ டார்கெட் போகிறோம். ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி அவர் டார்கெட்? 50%. அவ்வளோதானா? கிடையாது. 50% ±1%. இதான் வந்து டார்கெட். பை விச் இயர்? 2031. ஸோ 2026லேருந்து ஆரம்பித்து 2031, அதாவது 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சைக்கிள். 16th ஃபினான்ஸ் கமிஷன் சைக்கிள் அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போகுது, 2026 to 2031. இந்த 2026 to 2031 நம்ம 2031 ரீச் பண்ணுறதுக்குள்ள நம்மளுடைய டெட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து நம்ம 50% ±1க்கு கொண்டு வரணும். விச் மீன்ஸ் வாட்? 49 to 51க்குள்ளே ரீச் பண்ணிடணும் அப்படின்னு டார்கெட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது? 56% இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஆக்சுவலி 50ங்கிற டார்கெட் சென்ட்ரலுக்காக. இட்ஸ் நாட் டோட்டல் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் புட் டுகெதர். சென்டருக்கு 40ன்னு என்கேசிங் சொன்னார்ல, அதை இவங்க 40ன்னு வச்சுக்காமல் 15 வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டெட் டு ஜிடிபி ரேஷியோ என்கேசிங் 40 இருக்கணும்னு சொன்னதை இவங்க ஏற்றி 15 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இப்போ கரண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டெட்டு வந்து 56ல் இருக்குது, அதை நான் குறைச்சி 50 ஆக்க போகிறேன். நீங்கள் ஒன்றும் என்கேசிங் 60 சொன்னார், இவங்க இன்னும் போயிட்டு 50க்கு போகிறாங்கன்னு இல்லை. என்கேசிங் 40 சொன்னதை 50ன்னு வச்சுக்கிறாங்க. ஸ்டேட்டுக்கு இன்னும் டார்கெட்டை செட் பண்ணல. ஸ்டேட்டுக்கான டார்கெட்டை ஃபைனான்ஸ் கமிஷனில் ரிப்போர்ட்டில் சொல்லப்படலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அரவிந்த் பனகாரியா வந்து அதை சொல்லுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்கேசிங் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் அதை சொன்னார். என்னன்னு சொல்லியிருப்பார்? ஃபினான்ஸ் கமிஷன் வில் டிசைட் தி ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் ரோட் மேப் ஃபார் ஸ்டேட்ஸ். கரெக்டாக? அப்போது சென்டருக்கான ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் ரோட் மேப்பை பட்ஜெட்டில் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. அப்போ ஸ்டேட்டுக்கான அது 20%, 30% அப்படிங்கிறத அரவிந்த் பனகாரியா
அக்டோபர் மாதத்தில் 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் சொல்லலாம். ஸோ அதில் வந்து வி மைட் எக்ஸ்பெக்ட். ஸோ இதான் வந்து கரண்ட்டாக இருக்கிற சேஞ்ச். ஸோ இப்போது இது வந்து நம்ம இதில் நோட் பண்ணுறப்போ இது வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரேஸ் பேக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா 2020 எக்கனாமிக் சர்வே. ஸோ பேண்டமிக் முடிஞ்சு வந்து அந்த வருஷத்தில் நடந்த எக்கனாமிக் சர்வேல நான் தான் அந்த சாப்டர் நடத்தினேன். ஸோ ஐஜிஆர்டி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் க்ரோத்து, ஸோ இன்ட்ரெஸ்ட் க்ரோத் ரேட் டிஃப்ரென்ஷியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஐஜிஆர்டி. இப்போது இது ஏன் வந்து 2021 எக்கனாமிக் சர்வேக்கு நம்ம போகிறோம்? ஏன் அந்த வருஷம் அதை சொல்லணும்? 2021 எக்கனாமிக் சர்வே எப்போ நடந்துச்சு? பிப்ரவரி மாதம் 2021 நடந்துச்சு. அதாவது பேண்டமிக்கோடைய அடுத்த வருஷம் நடந்த அப்போ வந்த சர்வே அதுதான் 2020-2021 எக்கனாமிக் சர்வே. அதுலேயே சொல்கிறாங்கன்னா பேண்டமிக்கில் தான் 9.2 போயிடுச்சுல, 3% வச்சுருந்ததை தூக்கி 9.2க்கு போன உடனே என்னையா இது 9.2 ஆயிடுச்சுன்னு ஒரு பேனிக். ஃபிஸ்கல் டெபிசிட்டில் 9.2 ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பேனிக் இருக்கிறப்போ தான் எக்கனாமிக் சர்வேல கிருஷ்ணமூர்த்தி ஆறுதல் சொன்னார், பயப்படாதீங்கப்பா, சுச்சுவேஷன் வரும்போது கடன் ஆக தான் செய்யும். ஸோ இந்த டெட்டு சஸ்டைனபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். அப்படின்னா ஒரு டெட் எப்போ சஸ்டைனபிள் ஆகும், எப்போ டெட்டு சஸ்டைனபிளாக இருக்காது அப்படிங்கிறத மெஷர் பண்ணோன்னா ஐஜிஆர்டி அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறாரு. இது என்னதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் growth rate differential. ஸோ இன்ட்ரெஸ்ட் growth rate differential அப்படிங்கிற இந்த கான்செப்டை வச்சு அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோடைய growth ரேட்டு, ஒரு கண்ட்ரி வந்து கடன் வாங்கிடுச்சு, கடன் அதிகமாக போயிடுச்சு, இப்போது வாங்கின கடன் சஸ்டைனபிளாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எது முடிவு பண்ண போகுது அப்படின்னா, வாங்கின கடனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அந்த கண்ட்ரியோடைய growth ரேட்டும் தான். இது ரெண்டு தான் முடிவு பண்ண போகுது அப்படின்னு தான் அந்த எக்கனாமிக் சர்வே. வால்யூம் 1 முன்னாடி ஒன்று வரும், வால்யூம் 1ல் ஒரு சாப்டர், செகண்ட் சாப்டர் இதுதான். ஸோ உங்களுக்கு போர் அடிச்சு டைம் இருக்கிற சீனியர் ஆஸ்பிரன்ஸ் வேணால் அந்த 2021 எக்கனாமிக் சர்வேல வால்யூம் 1ஓட செகண்ட் சாப்டர் போய் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் அட்டெம்ப்டஸ் தயவு செஞ்சு பார்க்காதீங்க, இப்போ நானே சொல்லிடுறேன், சரியா? இது போதும். ஸோ போர் அடிக்கிறவங்க வேணால் போய் பார்க்கலாம், ஆர்வம் இருக்கிறவங்க இல்லை கிருஷ்ணமூர்த்தியோட அந்த டாக்குமெண்ட்டே டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட் வால்யூம் எடுத்து படிக்கலாம். பட் திஸ் இஸ் தி ஐடியா. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ கடன் வாங்கிட்டோம், 9.2% ஃபிஸ்கல் டெபிசிட் போயிடுச்சு, இது சஸ்டைனபிளாக இல்லையா அப்படின்னு எது முடிவு பண்ண போகுதுன்னா, அந்த நாட்டோடைய growth rate, நாமினல் இல்லை, அந்த நாட்டோடைய ரியல் growth rate, நாட் நாமினல், ரியல் growth rate and interest rate with which they borrowed the loan. Okay, so when interest rate is less than growth rate, then that debt is sustainable. நம்ம ஒரு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கடன் வாங்கியிருக்கோம்ல, 7% கடன் வாங்கியிருக்கோம், அப்போ நாட்டோட ஜிடிபி 8க்கு விளைஞ்சிச்சுன்னா ஓகே, அதுதான் வந்து அவர் சொல்கிறார். when interest rate is greater than country's GDP growth rate, then that is not sustainable. அப்போ நம்ம கடனை வந்து இப்போ 9.2% வரைக்கும் வாங்கியிருக்கோம்ல, இது சஸ்டைனபிளாக இல்லையா அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஜிடிபி growth rate தான் முடிவு பண்ண போகுது. as long as we are going to maintain our GDP growth rate above 7 or 8%, நம்ம நாடு வந்து நிச்சயமாக இந்த growth-ஐ சஸ்டைனபிளாக 2031குள்ளே அச்சீவ் பண்ணிடலாம், இல்லை 2029-31 அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். 2029 to 2031குள்ளே நம்மளால் அந்த டெட் சஸ்டைனபிலிட்டியை ரீச் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் வந்து 2021 எக்கனாமிக் சர்வேல அவர் சொல்லியிருப்பார். அந்த எக்கனாமிக் சர்வேல சொன்ன விஷயத்தை தான் இந்த வருஷம் ரீகால் பண்ணி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட். ஸோ this is the link between the announcement of current year's budget, 2021 economic survey and pandemic-லான fiscal deficit. எல்லாமே fiscal consolidation சார்ந்ததில்ல. ஸோ இதுதான் எக்கனாமிக் சர்வேயோடைய பர்பஸ். எக்கனாமிக் சர்வேல எக்கானமியில் இருக்கிற பிரச்சனைகள் எடுத்து சொல்லுவாங்க, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னன்னு சொல்லுவாங்க, அதை கவர்மெண்ட் வந்து அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 2021ல் அப்போது அவர் வந்து பிப்ரவரி இருந்த எக்கனாமிக் சர்வேல இது சொல்கிறாரு. அந்த வருஷம் நிர்மலா அம்மா என்ன பண்ணாங்க, ஃபிஸ்கல் கிளைட் பார்த்து அனௌன்ஸ் பண்ணாங்க, கரெக்டா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபிஸ்கல் கிளைட் பார்த்தா அந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ 9.2 இருக்குது, பதறாதீங்க, ஃபஸ்ட்டு நம்ம 4.5 ரீச் பண்ணுவோம், அப்புறம் என்னங்கிறத பார்த்துப்போம். அப்புறம் என்னங்கிறத அதே எக்கனாமிக் சர்வேல சொன்னதை தான் திரும்ப எடுத்து பண்ணுறாங்க. நம்ம growth ரேட்டை சஸ்டைனபிளாக வச்சுக்கிட்டா அதை ரீச் பண்ணிடலாம். ஸோ அப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு 7-8% growth ரேட்டை டார்கெட் பண்ணால் சஸ்டைனபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு கதை சொல்லுவார்.
சிம்பிள் கதை. என்ன கதை சொல்லியிருப்பார் அப்படின்னா, நிறைய எழுதிடுறேண்ணா. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து 100 ரூபாய் கடன் வாங்குறீங்க, சரியா? 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து யூ ஆர் பாரோயிங் அண்ட் யூ ஆர் இன்வெஸ்டிங். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் வாங்கின கடனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இட் இஸ் 4%. 4% வட்டியில் கடன் வாங்கியிருக்கீங்க, கரெக்டாக? நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? இதை இன்வெஸ்ட் பண்ணோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ரிட்டர்ன் வந்து 8% வந்து 108 ரூபா லாபம் வந்திருக்கு. நீங்கள் 100 ரூபா வாங்கி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு 8 ரூபா லாபம் வந்திருக்கு. ஆனால் அந்த 100 ரூபா கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 8 ரூபா லாபம் வந்திருக்கு. ஆனால் வட்டி வந்து 4% தான். ஸோ அப்போது இப்படி நீங்கள் வந்து 100 ரூபா கடனாக வாங்கி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய growth ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அதிகமாக இருக்குது அப்படின்னா 108 ரூபா உங்கள் கையில் வந்துடும். இந்த 108 ரூபாவில் 104 ரூபா நீங்கள் கடன் அடைச்சிடலாம், ப்ளஸ் கையில் நெட்டாக 4 ரூபா ப்ராஃபிட்டை சம்பாதிக்கலாம். ஸோ அப்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து ஜாஸ்தியாக இருக்கிற வரைக்கும் 4 ரூபா பாக்கெட்டில் வந்துருச்சா? இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுவேன், இன்னொரு 100 ரூபா கடன் வாங்குவேன், இன்னொரு வாட்டி திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவேன், திரும்ப வந்து 108 ரூபா சம்பாதிப்பேன், 104 ரூபா கடன் கட்டுவேன், 4 ரூபா பாக்கெட்டில் வச்சுப்பேன். இப்படி வருஷம் வருஷம் வந்து நீங்கள் பாக்கெட்டில் போட்டே போகலாம். அந்த பாக்கெட்டில் போடுற அந்த பணம் தான் நாட்டுடைய டெவலப்மெண்ட்டை கொடுக்க போகுது. ஸோ இப்படி growth ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அதிகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம கடன் வாங்கிட்டே போகலாம். இந்த நம்பிக்கையில் தான் எல்லா நாடுகளும் கடன் வாங்குறாங்க. அப்போது கவர்மெண்ட் கடன் வாங்குறப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியாக வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோடைய ஈல்டையும் லோவாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இது ஆர்பிஐக்கு ஒரு சைடில் இது ஒரு சீக்ரெட் டார்கெட். இது எப்படியாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஈல்டை கம்மியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டார்கெட்லேயும் ஆர்பிஐ இருக்கும். இதுதான் ஆர்பிஐ கிட்ட இருக்கிற டைகாட்டமின்னு நான் போயிட்டே இருப்பேனே. 2019 எக்கனாமிக் சர்வே உண்மையாக சொன்னாங்க, நான் என்ன பண்ணுறது? சரியா படித்து தொலைச்சிட்டேன், சொல்லிடலாம் இதில் என்ன இருக்குது. 2019 எக்கனாமிக் சர்வேல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது 19 இல்லை 16லேருந்து இந்த இஷ்யூ போகுது. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஆர்பிஐக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆர்பிஐ தான் ஒரு சைடு கவர்மெண்ட்டுக்கு கடன் வாங்கி கொடுக்குது, அதே ஆர்பிஐ தான் அந்த மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் முடிவு பண்ணுது. அப்போது ரெப்போ ரேட்டை வந்து அவங்க கம்மியாக இருக்கிறப்போ என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிருதா? ஸோ அப்போது ரெப்போ ரேட்டை கம்மியாக வச்சுக்கிறது கவர்மெண்ட்டோட டெட்டை வந்து சஸ்டைனபிளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு சைடில் நீ தான் கடனும் வாங்கி கொடுக்குற, நீ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் முடிவு பண்ணுற, இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்போது கவர்மெண்ட்டோடைய டெட் மேனேஜராக ஆர்பிஐ இருக்கலாமா? பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று உருவாக்கலாமா? அப்படி பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி உருவாக்குனா அதோட ஃபீச்சர்ஸ் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது சொன்ன உடனே உர்ஜித் பட்டேலுக்கு பிடிக்கல. அதெல்லாம் நீ பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அது பண்ணல. பட் உர்ஜித் பட்டேல் வந்து கோச்சிக்கிட்டது இதுவும் ஒரு விஷயம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் வந்து அந்த எக்கனாமிக் சர்வே. ஸோ இப்போ எங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இன்ட்ரெஸ்ட் growth ரேட் டிஃபரன்ஷியலுக்கும் 2021 எக்கனாமிக் சர்வேக்கும் ஐஜிஆர்டிக்கும் இருக்க லிங்க் இதுதான். ஸோ இதுதான் இந்த எக்கனாமிக் சர்வேல இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இது வந்து இந்த ஹிந்துவில் இருக்கிற ஒரு எடிட்டோரியலில், ஒரே ஒரு எடிட்டோரியலில் இதை வந்து ரங்கராஜன் சார் வந்து பேசுகிறப்போ அப்படியே டச் பண்ணிட்டு போயிருப்பார். டெப்த்தாக போல் ஐஜிஆர்டி பற்றி அவர் வந்து டச் பண்ணிட்டு போயிருப்பார். இது வந்து 2021 அப்போ தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம், 2021 இதை வந்து ஐஜிஆர்டின்னு அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு நாகு தான் தெரியும். ஸோ கிருஷ்ணமூர்த்தி வந்து என்ன பண்ணுவார்னா வீடியோ போடுவார். இப்போ சார் சொன்னார்ல ஆனிமேட்டட் வீடியோ. இப்போ இந்த கதையெல்லாம் வந்து அவர் வந்து 1 minute ரீல்ஸ் போடுவார். அனந்த நாகேஸ்வரன் ரீல்ஸ் போடுறதில்ல, கிருஷ்ணமூர்த்தி அவரே வந்து 1 நிமிஷத்தில் அந்த ஒரு சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி ரீல்ஸ் போடுவார், அந்த ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்க சாப்டர். ஸோ அந்த இதுதான் ஞாபகம் வருது. ஒரு நாள் நான் கிளாஸுக்கு லேட்டாக வந்தேங்கிறதுனால என்ன பண்ணேன், அந்த வீடியோஸை போட வச்சுட்டேன். நான் வர வரைக்கும் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. எக்கனாமிக் சர்வே அன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அப்போது இப்போ இந்த பழைய கதையெல்லாம் எதுக்கு? இப்படி தான் 1947 நான் வந்து ஆஹா வயசாகுது, நமக்கு வயசாகிட்டு போகுதுங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. The FRBM Act was again amended in 2018 to increase fixed and debt to GDP ratio target. Fiscal deficit target 3% of GDP was set for 2020-2021. Debt to GDP ratio or 40% செட் பண்ணியிருந்தோம், to be attained by 2024. இந்த மாதிரி 2 டார்கெட்டை வச்சுருந்தோம், பட் ரெண்டுமே அட்டைன் பண்ண முடியல. பேண்டமிக் ஸ்ட்ரக்கு, அதனால் எஸ்கேப் கிளாஸில் 0.5 தான் லிமிட் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம 9.2க்கு போயிட்டோம். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு நிம்பிள் ஃபிஸ்கல் பாலிசியை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம பிஎஸ்எல்பியில் கேட்டோம்ல நிம்பிள் ஃபிஸ்கல் பாலிசினா என்ன கேள்வின்னு கொஸ்டின். ஸோ நிம்பிள் ஃபிஸ்கல் பாலிசினா என்னன்னா, இந்த ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்டில் தான் இந்த வார்த்தை இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான்
பல இன்ஸ்டியூட்களில் பல பேர்கள் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, இன்க்ளூடிங் அவர் இன்ஸ்டியூட். ஸோ அதில் என்ன இருந்ததுன்னா, அந்த டைமில் நிம்பிள் ஃபிஸ்கல் பாலிசியை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வாட் இஸ் நிம்பிள், அடி வாங்கி விழுறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு நின்னோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்போது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஃபிஸ்கல் பாலிசியை குயிக்காக ஆல்டர் பண்ணி அஜைலாக இருக்கிறது தான் நிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த அஜிலிட்டியை நம்ம வச்சு டிசைர்டு ஃபிஸ்கல் பாலிசி வச்சு நம்ம வந்து 4.5% டார்கெட்டை வச்சு அதை அச்சைனும் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக. ஸோ பேண்டமிக் அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் 9.2 போச்சு, அது அப்படியே ஸ்லோவாக குறைஞ்சு இப்போ நம்ம 4.4க்கு வந்துடும், நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். அதே மாதிரி டெட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து டக்குன்னு பேண்டமிக் அப்போ 6.1க்கு போச்சு, அது இப்போ குறைஞ்சு கரண்ட்லி 56.1ல் இருக்குது. இந்த 56.1ல் இருக்கிறது தான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 50 ± 1க்கு நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து இப்போ கரண்ட் டார்கெட் விச் இஸ் பீங் செட். ஸோ அப்போ நோ மோர் வி ஆர் கோயிங் டு டார்கெட் திஸ், வி ஆர் கோயிங் டு டார்கெட் தட் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் குளோபல் கேட்டிங்க மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஸோ இதனால் இது என்னதுன்னா, கரண்ட் குளோபல் திங்கிங்கில் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டை தான் ஒரு ஆங்கராக வச்சுருக்கோம். ஸோ இட் என்கரேஜஸ் அ ஷிஃப்ட் ஃப்ரம் ரிடில் ஆனுவல் டார்கெட் டு மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆப்ரேஷனலி ஃப்ளெக்சிபிள் டார்கெட்ஸ். அண்ட் இதோடைய குமுலேட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபிஸ்கல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், growth enhancing எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் டெட் டு ஜிடிபி ரேஷியோ இஸ் பேஸ்ட் ஆன். ஓகே, ஸோ நம்ம சொன்ன கதைகள் தான். ஸோ வந்து இதுதான் அந்த 2021 எக்கனாமிக் சர்வேல சொன்ன அந்த கிராஃபை வந்து திரும்ப எடுத்து காட்டியிருக்காங்க. growth rate 10% இருந்துச்சுன்னா நம்ம 49 அச்சீவ் பண்ணிவிடுவோம். growth rate 10.5 இருந்துச்சுன்னா 48 அச்சீவ் பண்ணிவிடுவோம். அதாவது இது என்னதுன்னா 3 கலரில் கொடுத்துருக்காங்க, மைல்டு, மாடரேட் அண்ட் ஹை. நம்ம ஹை எடுக்க வேணாம், நம்ம வந்து மைல்டே எடுப்போம். மைல்டு எடுத்தோன்னா 10% நாமினல் தான், ரியல் இல்லை. ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி. ஸோ நாமினல் ஜிடிபி 10 இருந்ததுன்னா 52 ரீச் பண்ணுவோம், 10.5 இருந்ததுன்னா 51 ரீச் பண்ணுவோம், 11 இருந்ததுன்னா 50 ரீச் பண்ணுவோம். கரண்ட் பட்ஜெட்டில் நம்ம 10 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 10 எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால நம்ம நிச்சயமாக 49 to 52க்குள்ளே அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதான் எக்கனாமிக் சர்வேல சொன்னாங்க, நாமினல் ஜிடிபி 10ம் ரியல் ஜிடிபி 7ம் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படிங்கிற போது we can achieve that. ஸோ அப்படி இருக்கிறப்போ இட் இஸ் ஸ்டில் அச்சீவபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான பேசிக் டேட்டாஸ் தான். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் விடுவேன், 10 நிமிஷம் ஆகும் இன்னும், அதனால் உட்காருங்க. என்னைக்காவது ஒரு நாள் தானே இது நடக்குது, நான் என்ன பண்ணுறது? இது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கல, கரெக்டு. ஸோ ருபி கம்ஸ் ஃப்ரம் இது முடிஞ்சிடும், வெறும் டேட்டா தான். அடுத்து வெறும் நான் இமேஜஸ் தான் காட்ட போகிறேன், வெறும் ஃபோட்டோஸ் தான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்கன்னு எல்லா வருஷமும் சொல்கிறோம், ஆனால் ஒரு வருஷமும் கேள்வி வந்ததில்லை. அதுக்காக நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லி தான் ஆகணும், நீங்களும் படித்து தான் ஆகணும். திடீர்னு ஒரு நாள் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்மளுடைய ரெசிப்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ரெசிப்ட்ஸில் ஹையஸ்ட் ஷேர் இட் கேம் ஃப்ரம் பாரோயிங்ஸ். 27% ஆஃப் தி மணி கேம் ஃப்ரம் பாரோயிங்ஸ். ஸோ பாரோயிங்ஸை எடுத்துட்டு டேக்ஸ் மூலமாக வந்த ரெசிப்ட்ஸில் ஹையஸ்ட் ரெசிப்ட்ஸ் இன்கம் டேக்ஸ்லையும் அடுத்து வந்து ஜிஎஸ்டிலேருந்து வந்திருக்கு. ஸோ இது லாஸ்ட் இயர். அப்கமிங் இயருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்கமிங் இயருக்கும் கிட்டத்தட்ட அதே ஷேர் தான். பாரோயிங் ஒன் அதர் லைபிலிட்டிஸில் 24%, 27லேருந்து 24 குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்கம் டேக்ஸ் மூலமாக கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்க பாசிபிள் அப்படின்னா, நாமினலி இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். நம்ம என்ன தான் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுத்தாலும் நாமினலி இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ்லேருந்து 22%, ஜிஎஸ்டிலாம் செகண்ட். ஸோ டேக்ஸ் கலெக்ஷன்ஸில் ஹையஸ்ட் கலெக்ஷன் இன்கம் டேக்ஸ், செகண்ட் ஹையஸ்ட் வந்து ஜிஎஸ்டி, மூணாவது வந்து கார்பரேஷன் டேக்ஸ். இங்கே பாருங்கள், கார்பரேஷன் டேக்ஸ் அப்படிங்கிற வேர்டு தான் இருக்குது, விச் மீன்ஸ் கார்பரேட் டேக்ஸ். கார்பரேட் டேக்ஸோட வேர்டு தான் கார்பரேஷன் டேக்ஸ். இது வந்து மூணாவது இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து தான் வந்து நமக்கு எக்ஸைஸ் டியூட்டி, அப்புறம் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிற இந்த ஷேர்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ டேக்ஸில் ஹையஸ்ட் ஷேர் கலெக்ஷன் இன்கம் டேக்ஸ், செகண்ட் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தான் இருக்குது. சரியா? ருபி கோஸ் டு எதில் வந்து ஹையஸ்ட் பேமெண்ட்ஸ் போகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஷேர்ஸ் கிவன் டு ஸ்டேட் தான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் இருந்துச்சு. த சேம் ட்ரெண்ட் யூ கேன் ஃபாலோ ஹியர் ஆல்சோ. ஓகே, ஷேர்ஸ் கிவன் டு ஸ்டேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டேக்ஸ் அண்ட் டியூட்டி. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஜென்ரலாக வந்து எவ்ரி இயர் ஷேர்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்குறது, ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக பிரித்து கொடுக்குறது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, அதர் கிராண்ட்ஸ் கிவன் பை ஃபினான்ஸ் கமிஷன், அதுதான் இங்கே இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது 22%. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ரெசிப்ட்ஸ் வந்து இட் இஸ் கமிங் ஃப்ரம், இட் இஸ் கோயிங் டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் செலவு பண்ணுற
50 லட்சம் கோடியில் 20% எதுக்கு போகுது? 10 லட்சம் கோடி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு தான் போகுது. உங்களுக்கு புரியுதா? எக்ஸ்பெண்டிச்சர்னு 50 லட்சம் கோடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் 10 லட்சம் கோடி வட்டி கட்ட தான் போகுது. ஸோ மிச்சம் இருக்கிற பணம் தான் இட் இஸ் கோயிங் ஆஸ் எக்ஸ்பெண்டிச்சர், டெவலப்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அதில் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குது, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்குது. சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமோட ஷேர் தான் ஹையாக இருக்குது கம்பேர்ட் டு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். புரிஞ்சிச்சா? இதெல்லாம் தான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸில் வரும். இதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லோரும் கிளியரா? இதெல்லாம் நான் நோட்ஸில் கொடுக்குறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் டேட்டா தான். நீங்கள் பாருங்கள், பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ், ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். போன வருஷம் பட்ஜெட்டில் சொன்னதை இங்கே சைடில் கம்பேரிசன் போட்டிருக்காங்க. இது சொன்னது, இது நான் கேட்டது, எனக்கு கொடுத்ததுங்கிற மாதிரி போன வருஷம் சொன்னது ஆனால் ஆக்சுவலாக நடந்தது அப்படிங்கிறது இங்கே. இது வந்து அதோடைய ஆக்சுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் ஆர் ஹையர் தென் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்லையும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஹையர் தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஷேரில் அதுதான் ஹையர். ஸோ டோட்டல் பேலன்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். டோட்டல் ரெசிப்ட்ஸும் 50, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் அது. அதனால தான் பட்ஜெட் டெபிசிட் 0. எப்படி இது பேலன்ஸ் ஆச்சு? ஏன்னா பாரோயிங்ஸையும் நம்ம இங்கே சேர்த்துருக்கோம். ஸோ டோட்டல் ரெசிப்ட்ஸில் வந்து 15 லட்சம் பாரோயிங்ஸ். இது சேர்த்தோன்னே இது 50 ஆகிடுது. இது சேர்க்கலைன்னா அது 35 இருக்கும். ஸோ அதான் வந்து கணக்கு. புரிஞ்சிச்சா? ஸோ அந்த டேட்டா தான் வந்து இதில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ. டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ இஸ் இன்க்ரீசிங் இன் தி லாஸ்ட் டிகேட், டிக்ரீசிங் இன் தி லாஸ்ட் டிகேட் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. பேண்டமிக்னு ஒன்று வந்துட்டதுனால எல்லாமே குறைஞ்சி தான் ஏறும். ஸோ இதில் எப்போவுமே நம்மளுடைய டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தப்போ நியூமரேட்டரில் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ், டினாமினேட்டரில் ஜிடிபின்னு போட்டு பார்த்தா வருஷம் வருஷம் நமக்கு 11 to 12% கலெக்ட் ஆகுதா? அப்போ வருஷம் வருஷம் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் 11 to 12% இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் நிச்சயமாக வருஷம் வருஷம் 11 to 12% இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது. யூ கேன் கம்பேர் இட் வித் ஐஜிஆர்டி. இப்போ நான் சொன்னல இன்ட்ரெஸ்ட் க்ரோத் ரேட் டிஃபரன்ஷியல் 100 ரூபா போட்டிங்க, 108 ரூபா வருது. அப்போ நமக்கு வருஷம் வருஷம் 11% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி தான் டேக்ஸ் ஏறிட்டே போகுது. ஸோ எல்லா வருஷமும் ஆல்மோஸ்ட் நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியுது. இதில் டைரக்ட் டேக்ஸோடைய ஷேர் இஸ் ஹையர் தென் இன்டைரக்ட் டேக்ஸ். அதை வந்து நம்ம நோட் பண்ணோம். 2 வருஷத்தில் தான் அது மாதிரி இருக்கும். 2016 ஒன்று, பேண்டமிக்கில் ஒன்று. இந்த 2 வருஷம் தான் இன்டைரக்ட் டேக்ஸோடைய ஷேர் இஸ் ஹையர் தென் டைரக்ட் டேக்ஸ். புரிஞ்சிச்சா? இந்த 2 வருஷத்துல அது மாதிரி இருக்கா? ஸோ எல்லா வருஷமும் டைரக்ட் டேக்ஸோட ஷேர் தான் இன்டைரக்ட் டேக்ஸோடைய ஹையாக இருக்குது அப்படின்னு இல்லை. 2 வருஷத்தில் மட்டும் அது சேஞ்ச் ஆகிருக்கும். கிளியரா? ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கிராஃப் பார்க்குறப்போ அதுலேருந்து என்ன இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத எடுக்கணும். நடுவில் வந்து ஜிடிபி க்ரோத் ரேட் குறைஞ்சதுனால டேக்ஸ் கலெக்ஷன்ஸும் குறைஞ்சது. இப்போ வந்து டோட்டல் ரெசிப்ட்ஸில் வந்து எது ஹையஸ்ட்டு? டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் தான் ஹையஸ்ட்டு. ஸோ இது வந்து டேக்ஸ் ரெசிப்ட்ஸ், இது நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ். உங்களுக்கு புரியுதா? ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் இது வந்து நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட். நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன? நம்ம ஆல்ரெடி போன வருஷம் கொடுத்த கடன் திரும்ப பேமெண்ட், லோன் கெயின் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து இட் இஸ் அபவுட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வருது, அது ரொம்ப ரொம்ப கம்மி, மார்ஜினல் தான். கவர்மெண்ட்டோட மெயின் சோர்ஸ் அது டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் தான். ஸோ டேக்ஸ் மூலமாக வரதா மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெசிப்ட்ஸ். அதனால தான் ரெசிப்ட்ஸ்ன்னு பார்க்குறப்போ நம்ம டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் இருக்குது, ஆனால் சின்ன சின்ன அமௌண்ட் தான். உங்களுக்கு புரியுதா? இப்போ அதோட விஷுவலாக உங்களுக்கு பார்க்க முடியுதுல்ல, அதுதான் இந்த பட்ஜெட்டில் நம்ம எடுத்துக்கிறோம். விஷுவலி யூ வில் பி கெட்டிங் தி பிக்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரோட காம்போசிஷன் அப்படின்னு பார்க்குறப்போ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் தான் ஹையஸ்ட் ஷேர். அதுக்கப்புறம் தான் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அதுதான் வந்து வி ஆர் அகைன் சீயிங். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இங்கே இருக்கா? ஸோ இது கிடையாது. டார்க் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சென்டர். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய கவர்மெண்ட்டாக இருக்கிறதுக்குன்னு கவர்மெண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்களே, அதுக்காக அவங்க செலவு பண்ணுறது. ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்குலாம் செலவு பண்ணி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சு கவர்மெண்ட் பில்டிங்லாம் வச்சு நடத்துறதுக்கு அதுக்கான செலவு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஷேர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அதில் மேஜர் ஷேர் வந்து நமக்கு போகிறது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ். அடுத்த ஷேர் வந்து இட் இஸ் கோயிங் ஃபார் அதர் சென்ட்ரல் செக்டர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ அதுக்கு தான் மேஜர் ஷேர் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு விஷுவலைசேஷன் கிடையாது. சும்மா நோட்ஸ் எடுத்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. இது என்ன ரேஷியோங்கிறத பாருங்கள். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ப்ளூ இண்டிகேட்ஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெட் இண்டிகேட்ஸ்
effective capital expenditure, which means what? Capital expenditure plus grants given to states. அது ரெண்டு சேர்ந்து. ஸோ எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. உங்களுக்கு புரியுதா? ஆனால் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறதோட ஷேரும் குறைஞ்சிட்டு தான் வருது. 12.5, 11, 10, 10.5, 9.8. ஸோ கவர்மெண்ட்டோடைய ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது எதுக்குன்னா டு ஜிடிபி ரேஷியோ, நாட் இன் அமௌண்ட். நெட் அமௌண்ட்டில் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை ஜிடிபி அப்படின்னு போடுறப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை ஜிடிபி அப்படிங்கிறது குறையுது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டு ஜிடிபி ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து எஃபிஷியன்சி இன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டாக நம்ம அதிகமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த எஃபிஷியன்சி இது காட்டுது. ஸோ அது எங்கே ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு? ஆப்வியஸ்லி பேண்டமிக்கில் தான் அதிக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணோம். அதனால் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பேண்டமிக்கில் ஷூட் அப் ஆகி அப்புறம் குறைஞ்சிருக்கு. இது குறைஞ்சதுனால தான் எது குறைஞ்சது? ஃபிஸ்கல் டெபிசிட்டும் குறைஞ்சது. உங்கள் லாஜிக் புரியுதா? ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்டோடைய கிராஃபும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட கிராஃபும் ட்ரேஸ் ஆகுது. ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே. ஸோ அதான் அதோடைய லாஜிக். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஷோன் தி இன்க்ரீசிங் ட்ரெண்ட். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி தான், அதே கான்செப்ட் தான் வி ஆர் ஜஸ்ட் சீயிங். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் மேஜர் ஐட்டம்ஸ், ஸோ மேஜர் ஐட்டம்ஸில் லார்ஜாக போயிருக்கிறது டிஃபென்ஸ், அதுக்கப்புறமா ரூரல் டெவலப்மெண்ட், ஹோம் அஃபேர்ஸ், அப்படி வந்து நம்ம போகிறோம். ஓகே, மேஜர் ஐட்டம்ஸாக தனியாக நம்ம மினிஸ்ட்ரி வைஸ் எடுத்து பார்க்குறப்போ டிஃபென்ஸுக்கு தான் அதிகமாக போயிருக்கு. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஹோம் அஃபேர்ஸ், அக்ரிகல்ச்சர். ஸோ ஹோம் அஃபேர்ஸோட டிஃபென்ஸுக்கு தான் அதிக செலவு போயிட்டுருக்கு. நோட் பண்ண முடியுதா? இதுக்கு ஒரு ரீசன் வந்து கேபிட்டல் அக்விசிஷன் நம்ம நிறைய பண்ணாலும், இன்னொரு ரீசன் வந்து 1 ரேங்க் 1 பென்ஷன் அப்படின்னு இந்த ஸ்கீமை கொண்டு வந்து எந்த ரேங்காக இருந்தாலும் ஒரே பென்ஷன் தான் கொடுப்போம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது தான் ரீசன். புரிஞ்சிச்சா? ஸோ அதுதான் வந்து அதுக்கானது. பட் இஃப் யூ டேக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஸ் அ ஹோல், கட்டி சக்தியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த செக்டருக்கு அதிகமாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தா ரோடு, ரயில்வேஸ் அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஃபுல்லாக எடுத்துட்டா அதுதான் ஃபஸ்ட்டு. பட் டிரான்ஸ்போர்ட்டை தனித்தனியாக பிரிக்கிறப்போ டிஃபென்ஸ் ஃபஸ்ட் வந்துடும். ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் வந்து நமக்கு தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? ஃபிஸ்கல் டெபிசிட் ட்ரெண்ட் புரியுதா? 9.2ல் இன்க்ரீஸ் ஆகி குறைஞ்சு ஃபிஸ்கல் கிளைட் பாத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதான் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்டை விட பிரைமரி டெபிசிட் கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தா திடீர்னு எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் இஸ் நவ் கோயிங் பிலோ தென் பிரைமரி டெபிசிட். ஸோ எப்போவுமே பிரைமரி டெபிசிட்டை விட எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் கம்மியாக இருந்ததில்லை. நவ் நமக்கு பிரைமரி டெபிசிட் இஸ் ஹையர் தென் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட். ஸோ முன்னாடி இப்படி இருந்திருக்கு, பேண்டமிக் அப்புறமா அது மாறி இருக்கு. ட்விஸ்ட் ஆயிருக்கா? இது ஒரு ட்ரெண்ட். இது ஸ்டேட்மெண்ட்டாக வரலாமா? ஸோ இதுதான் நோட் பண்ணுறோம். மிச்சதெல்லாம் அதே தான். அது வந்து 9.2க்கு ஏறி குறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2019லேயே நமக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 4.6க்கு ஏறி இருக்குது. இங்கே வந்து 3.5, 3.5, 3.4 வந்தாலும் 19ல் ஒரு ஏறி இருக்குது. ஏன்னா 19ல் வி ஹேட் லோ ஜிடிபி க்ரோத் ரேட். அப்போ கொஞ்சம் அதிக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணோம், அதை விட அதிக எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே பண்ணுறோம். ஸோ அதனால் இது வருது. ஸோ அப்போ இந்த டெபிசிட்டை நம்ம எங்கேருந்து ஃபினான்ஸ் பண்ணுறோம்? டெபிசிட் ஃபினான்சிங் என்னென்ன ரூட் இருக்குது? ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குன்னா ஃபிஸ்கல் டெபிசிட்டை ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு 4 ரூட்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் பாரோயிங், இன்டர்னல் பாரோயிங், வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். ஸோ அதில் வந்து இது வந்து மார்க்கெட் பாரோயிங்ஸ், இதான் வந்து இன்டர்னல் பாரோயிங்ஸை குறிக்குது. ஸோ இன்டர்னல் பாரோயிங்ஸோட ஷேர் தான் ஹையஸ்ட். கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரூட் மூலமாக பாரோ பண்ணுறது தான் ஹையஸ்ட் ஷேர். 12 லட்சம் கோடி வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டி மூலமாக தான் பாரோ பண்ணியிருக்கோம். கரெக்டாக? மிச்சதெல்லாம் வந்து சின்ன சில்லற அமௌண்ட்ஸ் தான். 15 லட்சம் கோடி பாரோ பண்ணல, அதில் 12 லட்சம் கோடி எங்கேருந்து வரப்போகுது? கவர்மெண்ட் செக்யூரிட்டியை விற்று தான் வாங்க போகிறோம். அதுக்கப்புறமா இருக்கிறது நம்மளுடைய ப்ளூ கலர் செக்யூரிட்டிஸ் அகேன்ஸ்ட் ஸ்மால் சேவிங். பப்ளிக் அக்கௌண்ட்டில் ஸ்மால் சேவிங்ஸ்க்கு நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல, அதிலிருந்து கடன் வாங்குறது 2வது செக்யூரிட்டிஸ் அகேன்ஸ்ட் ஸ்மால் சேவிங்ஸ். 3வது ஷேர் தான் அதர்ஸ். இப்போ எல்லோன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், ட்ரெஷரி பில்ஸ். ஸோ இதுக்கு ட்ரெஷரி பில்ஸோட டேட்டா வந்து நமக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடியே சொல்ல முடியாது. ட்ரெஷரி பில்ஸ்லேருந்து எவ்வளோ ஷார்ட் டேர்ம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த வருஷம் முடிகிறப்போ தான் தெரியும். ஸோ இது வரைக்கும் ட்ரெஷரி பில்ஸோட ஷேர்லாம் வந்து வேரியண்ட்டாக தான் ஆகிட்டு போயிருக்கு. சம்டைம்ஸ் வந்து நம்ம ட்ரெஷரி பில்ஸ்க்கோட வேல்யூஸ்லாம் வந்து இட் ஹஸ் கான் இன்டு நெகட்டிவ். ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் காம்பன்சேட்டிங் தி ப்ரீவியஸ் இயர்ஸ் அமௌண்ட். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ட்ரெஷரி பில்ஸோட வேல்யூ வந்து இட்ஸ் நாட் அ மேஜர் ஷேர். மேஜர் ஷேர் கம்ஸ் த்ரூ லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ட்ரெஷரி பில்ஸ் ஒரு சின்ன அமௌண்ட் தான், அதை வந்து
டெம்பரரியாக பண்ணுறதுக்கு. ஆனால் செக்யூரிட்டிஸ் அகேன்ஸ்ட் ஸ்மால் சேவிங்ஸுங்கிறது புரிஞ்சிச்சா? ஸோ இதான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதோடைய டேட்டா இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த வருஷத்தோட ஷார்ட் டேர்ம் ட்ரெஷரி பில் 0ன்னு போட்டிருக்கோம். அது அடுத்த வருஷம் தான் தெரியும். ஓகே, ஸோ வித் திஸ் we are coming to the end.